Hello, my dear குட்டி பசங்களா. ஸோ 12th ஸ்டாண்டர்டோட ஹாஃப் பாயிண்ட் மார்க்கில் இப்போ நம்ம இருக்கும். ஆல்மோஸ்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட கடைசி சாப்டர். இதுக்கப்புறம் இன்னொரு குட்டி சாப்டர் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது டப்பா சாப்டர். ரைட், மொத்த எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட ஃபைனல் கன்க்ளூடிங் சாப்டர் இதுதான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் நம்ம ரியல் வேர்ல்டில் பயங்கரமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சாப்டரும் இதுதான், அல்டர்னேட்டிங் கரண்ட். நிறைய பசங்களுக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றதோட பேசிக் ஐடியாவே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். அது எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்படி. ஸோ என்ன ஒரு சில டவுட்ஸ் எக்ஸ்ட்ரா, அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த செஷன்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ செஷன் முடிகிறப்போ அல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, ஏன் அது அல்டர்னேட்டிங்னு சொல்றோம், ஸோ இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே தரவா கிளியர் ஆகும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் நம்ம ஒரு சர்க்கிட்ல செல் அப்படின்னு ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? இது வரைக்கும் எவ்வளோ சர்க்கிட் பார்த்துருப்போம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில, இல்லை நம்ம மேக்னட்டிசம்ல, எலக்ட்ரோ மேக்னட்டிசம், எல்லாத்துலேயும் செல் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு. அது ரெஃபர் பண்றது டிசி, டைரக்ட் கரண்ட். அது கம்ப்ளீட்டா வேற. இங்க நம்ம பார்க்க போறது கம்ப்ளீட்டா வேற. ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் முதல்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எஸ், ஆரம்பிப்போமா? ஒன் செக் பசங்களா. ஹியர் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது டிசி, அது ஏசி. இப்போ இங்க பார்த்தாலே தெரியும், திஸ் இஸ் அ பேட்டரி. நம்ம நார்மலா ஒரு செல் அப்படின்னு சொல்றது இதுதான். எனக்கு ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு, ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு. இங்க நான் எது வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெசிஸ்டர், இல்ல ஒரு பல்பு, எனிதிங், ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்றேன்னு வச்சுப்போமே. ஸோ இங்க அந்த சார்ஜஸ், இந்த ரெட் கலர் முட்டை எல்லாத்தையும் நீங்க சார்ஜ்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த சார்ஜோட ஃப்ளோ டைரக்ஷன் எப்படி இருக்கு? கிளாக் வைஸ். தட்ஸ் ஆல், ஜஸ்ட் கிளாக் வைஸ். பாசிட்டிவ்ல இருந்து வெளியே போயிட்டு நெகட்டிவ்ல உள்ள போகுது. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்க சார்ஜ் கரண்ட் ஃப்ளோ எப்படி யோசிக்கணும்னா பைசைக்கிள் செயின் லிங்க் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லயே சொல்லியிருப்பேன். அதே லாஜிக் தான். இங்க உள்ளார எம்டி ஸ்பேஸ் கிடையாது. இங்க போற சார்ஜ் இங்க இருந்து இப்படி வரணும். ஸோ இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா இங்க என்க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டரியோட வேலை என்ன? நம்ம பெடல் மிதிக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த சார்ஜஸ், இந்த செயின் ஆஃப் சார்ஜஸ் இந்த பெடல் மிதிக்கிறதுனாலதான் இங்க சப்போஸ் நான் பல்பை கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போமே, அதுதான் வீலு, சைக்கிளோட பின்னாடி இருக்கிற வீலுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். திஸ் இஸ் பெடல். சைக்கிள்ல இருக்கிற மெயின் செயின் ஸ்ப்ராக்கெட் பெடல். இங்கிட்டு நான் ஒரு சின்ன ஸ்ப்ராக்கெட் பேக் வீல இங்க நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் இங்க பெடல் அடிக்க அடிக்க எனக்கு இந்த செயின் சுத்துறதுனால எனக்கு இங்க பல்ப் எரியும், வீல் ஓடும். தட்ஸ் ஆல். இதுதான் டிசி. இப்போ ஏசில என்னன்னா, இங்க பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஃப்ளோ இருக்காது. அதுக்கு பதில் சார்ஜஸ் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் அப்படின்ற வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வேரி ஆகுறது தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரோட மேக்னிடியூட், யாரோட டைரக்ஷன்? அந்த சார்ஜோட மேக்னிடியூட். சார்ஜ் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த சர்க்கிட்ல போற சார்ஜோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சார்ஜ் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் சார்ஜ். ரைட்ல போறானா, ரெஸ்ட். லெஃப்ட், ரெஸ்ட் வர்றான். ரைட், ரெஸ்ட். லெஃப்ட், ரெஸ்ட். ஸோ பாயிண்ட் இஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டாப், ரிட்டர்ன். திருப்பி லெஃப்ட் வந்துட்டு ஸ்டாப், ரிட்டர்ன். ஸோ அந்த ஆசிலேட் ஆகிறது தெரியுதா? இங்க நமக்கு மினிமமா சார்ஜ் 0ல கூட இருக்கும், மேக்சிமமா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அதே திருப்பி மேக்சிமமா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஃபுல் ஸ்பீட்ல கூட வரும். ஸோ இங்க ஐடியா என்னன்னா, எனக்கு கண்டினியூஸா சார்ஜ் மூவ் ஆயிட்டே இருக்கு. சார்ஜ் எங்கேயுமே உட்காரல. இப்ப நான் ஒரு பாலை மேல தூக்கி போடுறேன்னா, அது மேல போயிட்டு டாப் பாயிண்ட்ல ஒரு செகண்ட் அதோட வெலாசிட்டி, ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது, ஃபார் அ மொமெண்ட் வெலாசிட்டி 0 ஆயிட்டு திருப்பி கீழே வந்து விழுது. கரெக்டா? இப்போ அது அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வெலாசிட்டி 0 ஆறதுனால அது உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வருது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. தட்ஸ் a momentary ரெஸ்ட். அப்போ கண்டினியூஸா கீழே இருந்து மேல போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு அது
ஒரு ஃப்ளோலே தான் இருக்கு, ஒரு மோஷன்ல தான் இருக்கு. ஒரு பெண்டுலம் ஆடுற மாதிரி வச்சுக்குவோம். நான் பெண்டுலத்தை ஆட்டி விட்டா அது கண்டினியூஸா ஆடிட்டே தான் இருக்க போகுது. ஒரு மொமெண்ட்டுக்கு அங்க போயிட்டு ரெஸ்ட் வரும், திருப்பி வரும், கீழே வந்துடும். ஸோ ரெஸ்ட் திருப்பி, அதே தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சார்ஜ் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி மாத்தி 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 கண்டினியூஸா ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ கிடையாது. நான் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மாத்தி மாத்தி மாத்திட்டு இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதோட ரியல் வேர்ல்டு கான்சிக்வன்ஸ் என்னன்னா, நம்ம 2 பின் பிளக் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்கிற 2 டெர்மினல்ஸ் இருக்கிற நம்ம ரியல் வேர்ல்டு பிளக் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் மொபைல் போன் சார்ஜஸ், இல்ல நீங்க லோ பவர் யூஸ் பண்ற, அதாவது 3 பின் பிளக்ல கூட 3வது பின் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா எர்த்திங், அது கம்ப்ளீட்டா வேற. மீதி இருக்கிற 2 பிளக் இருக்குல்ல, நார்மலா நம்ம பிளக் பண்ணும்போது இப்ப சார்ஜிங் அடாப்டர் இருக்குல்ல, சார்ஜிங் பிரிக், அதை நீங்க எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல 2 பின்ல எரியிற ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட், பேசிக் டேபிள் ஃபேன், சின்ன சைஸ் டேபிள் ஃபேனா இருக்கலாம், இல்ல 2 பின் பிளக் எதுவா இருந்தாலும் அதை நீங்க எந்த டைரக்ஷன்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். சோ மீனிங் என்னன்னா, எனக்கு அங்க சார்ஜ் ஃப்ளோ, கரண்டோட டைரக்ஷன் கண்டினியூஸா மாறிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ், நான் இங்கிருந்து தான் இங்க போவேன் அப்படின்னு கரண்டால சொல்ல முடியாது. அந்த 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல அவன் எங்கேயும் போறது கிடையாது. he will just keep oscillating, ஒரு வேவ் மாதிரி, ஃபார்வர்ட் பேக்வர்ட். இதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, இப்போ ஒரு காரோட ஸ்டேரிங் வீலை நான் பிடிச்சிருக்கேன், லெஃப்ட் ரைட், ஓட்ட தெரியாதவன் ஓட்டுற மாதிரி லெஃப்ட் ரைட் நான் மாத்தி மாத்தி திருப்பிட்டே இருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதே ஒரு டைரக்ஷன்ல ஃபுல்லா சுத்திட்டே இருந்ததுன்னா டைரக்ட் கரண்ட். ஓகே, முக்கியமான விஷயம் பசங்களா, மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். ஒரு சில நேரத்துல மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம இருக்கும், தப்பு. தட் இஸ் நாட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது ஃபிளக்சுவேட்டிங் டிசி. மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகணும், டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகணும். அது ரெண்டும் சைமல்டேனியஸா சேஞ்ச் ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்? இப்போ அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் மேத்தமேட்டிக்கலா பார்க்க போறோம். இந்நேரத்துக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டூ இட் மேத்தமேட்டிக்கலி. நான் எங்க போட்டேன்? ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ப்ராப்பர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் இருக்கணும். இதோட பேசிக் கோர் டெஃபினேஷன் என்ன பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸ்விட்சஸ் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ நீங்க எலக்ட்ரான்ஸுக்கு பதில் யூ கேன் கீப் இட் அஸ் சார்ஜஸ். அந்த சார்ஜ் ஃப்ளோவோட டைரக்ஷன் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் எனக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இன் டைரக்ட் கரண்ட் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். பாருங்க, ஒரே டைரக்ஷன்ல தான். எனக்கு சப்போஸ் இந்த டைரக்ஷன்லயே எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், திஸ் இஸ் த ஜீரோ லைன், எனக்கு பாசிட்டிவ்ல இப்படி ஒரு கரண்ட் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஸ்டில் நாட் அன் ஏசி. இதை நான் ஏசின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு போலாரிட்டி சேஞ்ச் ஆகவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. திஸ் இஸ் அ ஃபிளக்சுவேட்டிங் டைரக்ட் கரண்ட். இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டைரக்ட் கரண்ட்னு சொல்ல முடியாது, பட் கிளியரா இது ஆல்டர்னேட்டிங்னு சொல்லவே முடியாது. இது ஒரே டைரக்ஷன்ல தான் கரண்ட் போயிட்டு இருக்கு. பாருங்க, ஜீரோல இருந்து பாசிட்டிவ் ஒரே டைரக்ஷன்ல தான் கரண்ட் போயிட்டு இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா, வேகமா போகுது, திடீர்னு ஸ்லோவா போகுது. அதாவது பாயிண்ட் என்னன்னா, இதோட மீனிங், பிசிக்கல் மீனிங் என்னன்னா, சார்ஜ் ஸ்லோவா போகுது வேகமாகுது, ஸ்லோவா போகுது வேகமாகுது, அந்த மாதிரி. பட் ஒரே டைரக்ஷன்ல. பட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஃபார்வர்ட் பேக்வர்ட், அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இங்க தட் இஸ் நோ பேக்வர்ட், ஃபார்வர்ட்ல மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஸ்பீட், மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது, வேகம் கம்மி அப்படி. ரைட்? ஸோ எக்ஸாம்ல இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வரும், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எனக்கு டைமை விட கீழே இங்க மேக்னிடியூட் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட், அது நெகட்டிவ் ஆக்சிஸ்ல வந்தா மட்டும்தான் அதை நம்ம ஆல்டர்னேட்டிங் சொல்ல முடியும். இதை நம்ம ஆல்டர்னேட்டிங் சொல்ல முடியாது. This is a fluctuating single direction current, right? இப்போ இதோட மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் இன்னொரு அனிமேஷன் பாப்போமா? One sec, sorry for the background disturbance. Yes, எங்க பாருங்களேன். ஸோ ஒரு டிசி கரண்டோட மேக்னிடியூட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா அந்த கரண்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது. ஜீரோல இருந்து மேக்ஸிமம் ஜீரோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஜீரோ பீக் வேல்யூ திருப்பி ஜீரோக்கு வருது, நெகட்டிவ் பீக்கு திருப்பி. அண்ட் இங்க எவ்வளவு ஆங்கிள் எடுக்குது பாருங்க, 0 to 360 டிகிரி. ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்னா நம்ம 0 to 2π ஆங்கிள் தான் ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஜீரோல ஆரம்பிச்சு 90, 180, 270 திருப்பி அதே ஜீரோக்கு வரணும். அதுதான் 0 to 360 டிகிரி, 2π. either 360 சொல்லலாம் இல்ல 2π சொல்லலாம்.
தீட்டாவை தான் 𝜔t அப்படின்ற ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப எதுக்கு இதை நம்ம வேவ் ஃபார்மேட்ல சொல்றோம் அதையும் இப்ப பார்ப்போம். இப்ப ஏசிக்கும் டிசிக்கும் இருக்கிற கான்செப்சுவல் டிஃபரன்ஸ் என்ன பாருங்க. Alternating current is a lot safer to transfer over longer distance, right? ஏன்னா இப்போ நமக்கு கரண்ட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, நமக்கு எங்க ரிசீவ் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற பிளேஸ்ல அதான் நெய்வேலி என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அங்க இல்ல கூடங்குளம் பவர் பிளான்ட்ல, இல்ல சென்னைல, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆயிட்டு அங்கிட்டு இருந்து நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமா ஏசி கரண்ட் அனுப்புறது ஈஸி. பட் டிசி அந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் அதை பேட்டரியில கெமிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் கரண்ட் அனுப்புறது ரொம்ப கஷ்டம், பயங்கரமா எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ சேஞ்ச், திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அவர் ஏசி. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகியே தீரணும். இங்க டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. நோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் அட் ஆல். frequency depends on country to country. For example, நமக்கு இந்தியால we use 50 Hz frequency. இங்க சேஞ்சே கிடையாது. அப்ப frequencyன்ற வார்த்தைக்கு அங்க மீனிங்கே கிடையாது. டைரக்ட் கரண்ட், there is no change in frequency. இங்க ஜெனரேட் பண்றதுக்கு we use an alternator. இங்க போட்டோவோல்டாயிக் செல்னா நம்ம என்னது சோலார் செல்ஸ், அதுதான் போட்டோவோல்டாயிக் செல் சொல்றோம். அதுல இருந்து இந்த பேட்டரி செல்ஸ் அது எல்லாமே நமக்கு டிசி கொடுக்கும். இங்க ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். இங்க சேம் ஸ்டோரி, டைரக்ஷன்ஸ் ஒன்லி இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இங்க இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ், ரெசிஸ்டிவ் எல்லாமே பாசிபிள். பட் மோஸ்ட்லி டைரக்ட் கரண்ட்ல நம்ம ரெசிஸ்டிவ் லோடு தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றது இந்த சாப்டர் முடிகிறப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ டிசி ஜெனரேட்டர் நம்ம போன கிளாஸ்லேயே அதோட ஃபிகர் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் அ டிசி ஜெனரேட்டர் ஒர்க்ஸ். போன செஷன்ல காமிச்சோமா, சேம் ஸ்டோரி. எனக்கு ஒரு காயில் இருக்கா, ஒரு காயில ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சு நான் பிடிச்சி திருப்புறேன். தட்ஸ் ஆல். நான் சுத்த 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 அதுல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் அண்ட் கரண்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ரைட், திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஒரு நார்மல் காயில ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல நான் ரொட்டேட் பண்ண அப்படின்னா எப்படி எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்ல. when the magnetic flux linked with the coil changes, சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இங்க அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சை நம்ம எப்படி கொண்டு வரோம், டைரக்ஷன், அந்த காஸ் தீட்டா, ஃப்ளக்ஸோட ஃபார்முலானா BA cos theta, அந்த காஸ் தீட்டாவை சேஞ்ச் பண்றதன் மூலமா we are changing the total flux. அதுல இருந்து எனக்கு ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உருவாகுது. அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் நம்ம சேஞ்சுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நான் சைக்கிளிக்கலா சேஞ்ச் பண்ணும்போது என்ன, ஒரு ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி ஆரம்பிச்சு கீழே போயிட்டு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வர்றது தான் ஒரு ஃபுல் சர்க்கிள். ரைட், ஸோ அந்த ஓல்டு ஃபார்ம்ல பார்த்துருப்போம்ல, நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன, ஃபார் அ சிங்கிள் காயில், இங்க எனக்கு ஒரே ஒரு காயில் இருக்குன்னு வச்சுப்போம், BA, அதாவது பை ஃப்ளக்ஸ் என்ன நமக்கு, BA cos 𝜔t பிளஸ் phi என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். phi மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இக்னோர் பண்ணிடலாம், இட்ஸ் நாட் a big deal. அதாவது இந்த காயில் வந்து இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு பிளாட்டா இருக்கு, கரெக்டா? அப்ப அதை நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆரம்பிக்கும் போது அதோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கறது தான் நம்ம phi, இனிஷியல் ஃபேஸ் இல்ல ஃபேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பிக்கும் போது அது ஏதாவது ஒரு ஆக்சிஸ் கூட அலைன், நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸோட அலைன் ஆயிருந்ததுன்னா phi 0. அதாவது நான் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன், நான் நேரா இப்ப கேமரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த டைரக்ஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட இனிஷியல் ஆங்கிள் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் ஸ்டார்ட் பண்றதே வேற ஒரு ஆங்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்றேன், அப்போ ரெஃபரன்ஸ் லைனுக்கும் இனிஷியல் நான் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம phi அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் டர்ன் பண்ற ஆங்கிள் இந்த 𝜔t. ஸோ இனிஷியலாவே phi அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு, அதுல இருந்து நான் டைம் ஆரம்பிக்கப்போ எனக்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அதுதான் 𝜔t அப்படின்னு சொல்றோம். phi you can ignore it, அதை போட்டு பெருசா குழப்பிட்டு இந்த இடத்துல இங்க நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இதுக்கு பிறகு நமக்கு இன்னொரு டெரிவேஷன்ஸ் வரும், அங்க phi is important, இங்க you can ignore it, no problem. so இது phi. EMF ஃபார்முலா பார்த்தோமா, மேக்னிட்யூட் மட்டும் பார்க்கும்போது d phi by dt. so இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா, காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா E is equal to minus d phi by dt எடுத்துக்கலாம். so minus BA omega sin, இன்னொரு பிளஸ் ஆயிடும், 𝜔t plus phi, right? so BA omega sin 𝜔t plus phi, இதுதான் induced EMF. it's a sinusoidal wave. பாருங்க, எனக்கு ஒரு ரொட்டேட்டிங் காயில்னால வர்ற EMF வந்து ஒரு சைனுசாய்டல் ஃபார்மேட்ல இருக்கு. அதனால தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட மோஸ்டா சைனுசாய்டல் ஃபார்மேட்ல சொல்லுவோம்.
அது சைன் ஃபார்மேட்லாம் இருக்கணுமான்னு கேட்டா நாட் நெசசரி. எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும். டிஜிட்டல் ஃபார்மேட்ல கூட இருக்கலாம், இல்ல ட்ரையாங்கிளா கூட இருக்கலாம், இல்ல கண்ணாபின்னான்னு கூட இருக்கலாம். டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா that's an alternating current. But simplest format என்னன்னா sine wave. This is the simplest, easiest to analyze. Induced EMF is E sin omega t plus phi. அதே மாதிரி அதனால வர்ற கரண்ட் if it is a pure resistive circuit, இதை தூக்கி நம்ம ஒரு ரெசிஸ்டர்ல போடுறோம். இந்த சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப்க்கு சிம்பிள் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரிஜினல் டயக்ராம்ல பார்த்திருப்பீங்கல்ல, பேட்டரி டைரக்ட் கரண்ட்டுக்கு இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? திஸ் இஸ் டிசி. இதை நம்ம ஏசி அப்படின்னு சொல்லுவோம். இதை தூக்கி ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணனா அதுல இருக்கிற கரண்ட் ஃப்ளோவும் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? I0 sin omega t plus phi. இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு பேசிக் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இப்படிதான் இருக்கும். சைன் ஃபார்மேட், பியூர் சைன் ஃபார்மேட், பேசிக் இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் சாம்பிள், ஈஸியஸ்ட் சைன் ஃபார்மேட், ரைட்? ஐ வித் ரெஸ்பெக்ட் டு டி எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இதுதான் ஒரு ஃபுல் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபுல் சைன் வேவ் 0 to 362 pi. So I is equal to I0 sin omega t. இங்க I0 அப்படிங்கிறது என்னன்னா the peak value. இததான் நம்ம I0 அப்படின்னு சொல்லுவோம். either I0 இல்லனா Imax. இங்க இது டிவிஷன் கிடையாது. either I0 அப்படின்னு சொல்லலாம் இல்ல Imax அப்படின்னு சொல்லலாம். பிரைட்னஸ் ஓவரா இருக்கா? one sec. I0 or Imax ஏதோ ஒன்று. and omega angular frequency இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். t அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், that is t. இப்போ இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி I have to make this also clear. இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னா அதேதான். எனக்கு ஐயோட frequency இங்க இருக்கு. This is let's say time. நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு போகாததுனால this is not an AC. இது அல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். So this is clearly not an AC. எக்கச்சக்க பசங்க பண்ற தப்பு இதுதான். இது ஒரு வேரியபிள் மேக்னிடியூட் யூனிடைரக்ஷனல் கரண்ட். இங்க டைரக்ஷன் சேஞ்ச் ஆகல, சோ இதை நம்ம ஏசின்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் என்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன? போத் மேக்னிடியூட் as well as direction should change. அடுத்தது இந்த சாப்டர்ல நமக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஃபேசர்ஸ். ஃபேஸ் அப்படின்னு, இப்ப ஃபேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? அங்க சொல்லிருந்தேன்னா ஃபேஸ், அதாவது ஒரு வேரியிங் குவான்டிட்டியை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள். ஒரு ஒரு வெக்டார் எடுத்துப்போம். அந்த வெக்டார் என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகல, ரொட்டேட்டிங் வெக்டார். சிம்பிள். ஒரு குச்சி எடுத்துட்டு லட்சம் ஒரு ஃபேனோட ஒரு பிளேடு எடுத்துப்போம். அந்த ஒரு பிளேடு மட்டும் இருக்கிற ஒரு ஃபேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த பிளேடு வந்து எனக்கு சுத்திக்கிட்டே இருக்குது. அதோட ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், அதை தான் நம்ம இன்ஸ்டன்ட் இந்த சைனுசாய்டல் ஃபார்மேட்ல நம்ம பார்ப்போம். இதை பத்தி டீடைல்டா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல SHM சாப்டர்ல படிச்சிருக்கணும். இப்போ லெட் மீ கிவ் யூ a brief introduction. அதாவது எனக்கு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு சர்க்குலர் ஸ்டஃப், whatever it is. எனக்கு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ரேண்டம் வெக்டார் ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணிருக்கேன். let this be a vector. ஓகே, இப்போ இந்த a vector is at an angle theta அப்படின்னு வச்சுப்போம். ஏங்கிறது எனக்கு தீட்டான்ற ஆங்கிள் இருக்கு. இப்போ இவன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான் with an angle omega t. ஒமேகா டி இல்ல, அவனோட ஆங்குலர் ஸ்பீட் வந்து ஒமேகா. இப்ப ரொட்டேஷனுக்கு நமக்கு மீனிங் என்ன தெரியல? ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா. இங்க நான் phi யூஸ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ் as phi பசங்க. I'll tell you why later. phi, அதாவது இனிஷியலா, அதாவது பாயிண்ட் என்னன்னா, ஓவரால் ஸ்டோரி என்ன? எனக்கு இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு, அது இங்க இருக்கு, இனிஷியலா ரெஸ்ட்ல எப்படி இருக்கு. இப்ப நான் அதை லைட்டா தட்டி விடுறேன், என்னாவது அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குமா? ஒரு கிளாக்ல இருக்கிற முள்ளு மாதிரி அது எனக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு கணக்குல வச்சுப்போம். அவன் ரொட்டேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி என்ன? ஒமேகா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அவன் ரொட்டேட் ஆகிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. இப்போ இந்த வெக்டாரோட ஷேடோ ஆன் ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? திங்க் அபவுட் இட். அதாவது நான் இங்க ஒரு பெரிய டார்ச் லைட் வச்சிருக்கேன், ரைட்? லெட்ஸ் சே ஐ ஹேவ் a very big torch light. எனக்கு இங்க இருந்து லைட் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வெர்டிகல் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இங்க நான் ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஐ ஹேவ் a screen. இப்போ இந்த வெக்டாரோட ஷேடோ எனக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியும் தானே? வெக்டாருக்கு பதில் யூ கேன் திங்க் ஆஃப் இட் as a particle. எனக்கு இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே ஒரு பார்ட்டிகிள் இங்க இருக்கு. இந்த பார்ட்டிகிள் என்ன பண்ணுது? இந்த சர்க்கிள்ல எனக்கு சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். எதுக்கு இவன் இவ்வளோ பெரிய கதை சொல்லிட்டு இருக்கிறான்னு யோசிக்காதீங்க. இந்த கதை புரிஞ்சாதான் ஃபேசர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் புரியும். ஸோ ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஒரு பார்ட்டிகிள் சுத்தி வந்துட்டு இருக்கு. இனிஷியலா அவன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறான்.
அவனோட ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது சென்டர்ல இருந்து நமக்கு நம்ம ஒரு கயிறை வச்சு அவனை கட்டியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அவனோட ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா. இப்போ இவனோட ஷேடோவை நான் ட்ரேஸ் பண்றேன் இந்த 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 ஸ்கிரீன்ல இவனோட ஷேடோவை ட்ரேஸ் பண்றேன். So this is equivalent to y axis தானே. So both are y axis ன்னு எடுத்துப்போம். அப்போ இந்த y காம்பனன்ட் ஓட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க. y காம்பனன்ட் வேல்யூ இஸ், இவன் வந்து a, இவனோட மேக்னிட்யூட் a. So a ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. a sin ஆங்கிள் என்ன வரும் பாருங்க. இப்போ இவன் இனிஷியலா எனக்கு 5 அப்படின்ற இடத்துல வரணுமா? இனிஷியலா அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது 5. இப்போ நான் இவன் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறான், நான் டைமரை ஸ்டார்ட் பண்றேன். அப்போ ஒரு t அப்படின்ற டைம் தாண்டினதுக்கு அப்புறம் இவனோட பொசிஷன் இங்க இருக்கு, ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறானா. லெட்ஸ் சே ஹிஸ் பொசிஷன் இஸ் ஓவர் ஹியர். இப்போ எவ்வளவு ஆங்கிள் இங்க அவன் தீட்டான்ற ஆங்கிளை கவர் பண்ணிருப்பான். ஒரிஜினலா அவன்கிட்ட இருந்த ஆங்கிள் 5. அவன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான், நான் டைமர் ஆன் பண்றேன். ஆஃப்டர் a certain amount of time, this is t is equal to 0, இது t is equal to t after a certain amount of time, அவன் இவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணிருப்பான். இப்போ இந்த y காம்பனன்ட் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. the y component will be a sin omega t plus 5. ஏன் ஒமேகா டி எங்க இருந்து வந்தது அப்படின்னா, தீட்டா என்னது, தீட்டான்றது தான் ஆங்கிள். அது எவ்வளவு நேரத்துல டீன்ற டைம்ல கவர் பண்ணிருக்கான், which is omega. So அப்ப theta is equal to omega t, right? So இதத்தான் நம்ம phasor diagram அப்படின்னு சொல்லுவோம். இப்ப phasor அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு குவாண்டிட்டி வேரி ஆகுது, அத நான் ரொட்டேஷன் கான்செப்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த வேரியேஷனை நான் சொல்ல ட்ரை பண்றேன்னா அதுதான் phasor diagram. இங்க நமக்கு அல்டிமேட்டா கிடைச்சிருக்கிறது என்ன பாருங்க, a sin omega t plus 5. கரெக்ட் தானே? ஏங்கிறது என்ன, அந்த ரேடியஸ் வெக்டார், ரைட்? அந்த ரேடியஸ், அதோட லென்த் a. இப்போ sin omega t plus 5. சோ அதோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த பாயிண்ட்ல இருக்கிறப்போ எனக்கு டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. சோ அந்த ப்ரொஜெக்ஷன் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் இவன் மேலே இருந்து கீழே வர்றானா, இது கீழே இறங்கும், ரைட்? திருப்பி இங்க இருந்து இவன் இந்த பக்கம் வரணும், இது கீழே போகும். எகைன் இவன் மேல வருவான், இது இங்க வரும். சோ இங்க இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது this is a uniform circular motion, அவ்வளவுதான். இங்க ஒமேகா கான்ஸ்டன்ட், இது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கு. பட் இத நான் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சர்ஃபேஸ்ல பார்க்கும்போது அந்த மூவ்மெண்ட் எப்படி ஃபீல் ஆகுது பாருங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுறனா, மேல போயிட்டு கீழே, அகைன் மேல. சோ இட் வில் லுக் லைக் a simple harmonic motion கிடையாது, ஒரு சைன் ஃபார்மேட்ல, சைனூசாய்டல் ஃபார்மேட்ல இருக்கும், right? So this is an example for a sinusoidal motion, projection of a uniform circular motion on x or y axis. அது எனக்கு ஒரு சைன் இல்ல காஸ் வேவ் கொடுக்கும். இதத்தான் நம்ம phasor ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதத்தான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், phasor ரிலேஷன்ஷிப். இப்ப எதுக்கு இது இங்க நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், I0 sin omega t plus 5. அதே ஃபார்மேட்ல இது இருக்கா? அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், அல்டிமேட்டா கரண்ட் அப்படிங்கிற மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துட்டு அவன் ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான், ரைட்? வோல்டேஜ் அவனையும் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா எனக்கு சர்க்கிட்ல கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அவனோட ப்ரொஜெக்ஷன் ஆன் த y ஆக்சிஸ். அது நான் ஒரு மேக்ஸிமம் கரண்ட்டை எடுத்து அவனை தட்டி விடுறேன், அவன் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கான், அந்த வோல்டேஜ்ன்றவன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். பட் அவனோட ஃபுல் வேல்யூ எனக்கு கிடைக்க போறது இல்லை. எனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, அவனோட ப்ரொஜெக்ஷன் ஆன் y ஆர் x ஆக்சிஸ். நான் இங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சு இவனோட மூவ்மெண்ட்டை ஒரு செவுத்துல கேப்சர் பண்றேன், ரைட்? சோ அப்ப அது எந்த ஃபார்மேட்ல எனக்கு போயிட்டு இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் இல்ல வோல்டேஜ், வாட் எவர் இட் இஸ். இதான் நம்ம ஃபேசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேசர் டயக்ராம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஷிப், சைன் காஸ், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், ஆங்குலர் ரிலேஷன்ஷிப்ஸ், இதை யூஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஆங்கிள், அதை யூஸ் பண்ணி நான் ஒரு வேரியிங் குவான்டிட்டியோட மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷனை மேத்தமேட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் ஃபேசர் ரிலேஷன்ஷிப், வேற எதுவும் கிடையாது. ஃபேஸ் அப்படின்னா அந்த ஆங்கிள், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்குள்ள இருக்கிற ஆங்கிள். அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு ஃபுல் சைக்கிள்ல எனக்கு தேவைப்படுற டைம் இன்ஸ்டன்ட்ல அவன் எங்க இருக்கான், அவன்னா இட் கேன் பி வோல்டேஜ் ஆர் கரண்ட். ஸோ ஒரு மொத்த சைக்கிள்ல ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல அந்த வோல்டேஜ் இல்ல கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கு, ஃபிராக்ஷனலா நம்ம சொல்றதுக்கு. ஒரு ஃபுல் சைக்கிள்ல அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துருவான்பா, யா சொல்ல முடியும் தானே?
ஒரு ஃபுல் சர்க்கிள்ல அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துட்டான். அப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எப்படி மாறி இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் பீக், ஒரு நெகட்டிவ் பீக், திருப்பி ஜீரோக்கு வந்திருக்கும். சோ அவன் ஒரு ஃபுல் வேவுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கிறான். சிம்பிள். ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஷிப் சிம்பிள் ஆயிடுச்சுல்ல. இப்ப எனக்கு ஒரு குவார்டர் சர்க்கிளுக்கு எவ்வளவு தூரம் போயிருப்பான்? பீக்ல போயிருப்பான். ஒரு பாதி சர்க்கிளுக்கு மலை ஏறி இறங்கி இருப்பான். அடுத்த பாதி சர்க்கிளுக்கு பள்ளத்தாக்கு இறங்கி ஏறி இருப்பான். சோ இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ரிலேஷன்ஷிப்பை ஆங்கிள் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா இந்த செக்ஷனை திருப்பி இன்னொரு தடவை பாருங்க, புரியும். ஃபேஸ் எப்பவுமே மொதல் தடவை புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபேஸர் ரிலேஷன்ஷிப். அடுத்த பஞ்சாயத்து ஆவரேஜ் வேல்யூ. இப்போ ஆவரேஜ்னா மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் பை தி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அது டிஸ்கிரீட் குவான்டிட்டிஸ்க்கு. இஃப் சம்திங் இஸ் கண்டினியூஸ்லி வேரியிங், அதுக்கு நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணிப்போம். தட் இஸ் ஆவரேஜ். இப்போ இங்க நமக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு கரண்டோட ஆவரேஜ் வேல்யூ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். as you can see, பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கோ நெகட்டிவ் எனக்கு அவ்வளவு இருக்கு. சோ ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு நான் ஆவரேஜ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற ஆன்சர் எனக்கு 0 அப்படின்னு. ஆப்வியஸா பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் நெகட்டிவ் இருக்கு. ஒரு ஃபுல் சைக்கிள்ல எனக்கு 0 அப்படின்னு வரும் ஆவரேஜ் வேல்யூ. இது வந்து மேத்தமேட்டிக்கல் மீனிங். இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்னா, சரி பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு தானே 0ன்னு வருது, சாரி ஃபுல் சைக்கிளுக்கு தானே 0ன்னு வருது. நான் என்ன பண்றேன், அந்த ஃபுல் எடுத்துட்டு எனக்கு பாதிக்கு மட்டும் சொல்லு. ஒரு பாதி வேவுக்கு மட்டும் ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ சொல்ல முடியும் தானே. எனக்கு ஒரு 0ல இருந்து இவ்வளவு சேஞ்ச் ஆகிட்டு திருப்பி 0 வருதுப்பா. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இவனை நான் பார்ட்டா பிடிக்கிறேன். இது ஒரு டப்பா, இது ஒரு டப்பா, இது ஒரு டப்பா, இது ஒரு டப்பா, இது ஒரு டப்பா. சோ இந்த ஒரு வேல்யூவையும் 5 வேல்யூவா எடுத்து ஆட் பண்ணி டிவைட் பை 5 என்னால ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும் தானே. பட் ஆப்வியஸா இங்க எரர் ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்ப நான் என்ன பண்றேன், இதை குட்டி குட்டி டப்பாவா பிரிக்கிறேன். குட்டி குட்டி டப்பாவா பிரிச்சு ஒரு டப்பாவோட ஹைட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதோட ஹைட் இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஹைட் தனித்தனியா கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணி போட்டா எனக்கு கொஞ்சம் அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். இதே நான் எக்ஸ்ட்ரீமுக்கு தூக்கிட்டு போனா அதான இன்டகிரேஷன். ஐம் டேக்கிங் திஸ் எலமெண்ட் இன்ஃபைனைட்லி ஸ்மால், ரொம்ப குட்டியோண்டு ஸ்மாலான எலமெண்டா நான் அதை பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு இன்ஃபைனைட், அப்ப நான் ரொம்ப குட்டியோண்டா எடுத்தா எனக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் போகுமா? I'll get infinite number of elements. அதுக்கு நான் இன்டகிரேஷன் போட்டேன்னா எனக்கு ஓவரால் வேல்யூ கிடைச்சிடும். டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், that will give me my average. இது வந்து மேத்தமேட்டிக்கலா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். என்னது? இன்டகிரல் 0 to t/2 I into dt divided by integral dt 0 to t/2. இதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா. குளிருதுல. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ். இது ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் வரும், நான் பின்னாடி சொல்றேன். இப்போ பிசிக்கலா ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னா என்ன? எனக்கு இப்போ லெட்ஸ் சே ஒரு ரெசிஸ்டர் ஒன்று இருக்குப்பா, ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ், ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அதுல நான் ஒரு பேட்டரி, ஒரு செல், டைரக்ட் கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செல்லை தூக்கி நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப அந்த செல்லுல இருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? இப்ப கரண்ட்னா என்ன? சார்ஜ் பெர் யூனிட் அமௌண்ட் ஆஃப் டைம். இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன்னா, அந்த செல்லை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் டைமர் ஆன் பண்ணி மெஷர் பண்றேன். ஓகே, இவ்வளவு நேரத்துக்கு எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு அங்க அப்படின்னு நான் டைமர் ஆன் பண்ணி மெஷர் பண்றேன். சோ அப்ப எனக்கு அங்க எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு நான் செக் பண்றேன். சோ இன்டு டைம் போட்டா I'll get the total charge transferred. கரெக்ட் தானே? I is equal to Q/T. சோ அப்ப கரண்ட் ஃப்ளோ இன்டு டைம். லெட்ஸ் சே நான் ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் ஒரு 1 மினிட்டுக்கு நான் போட்டு விட்டுக்கிறேன். சோ எனக்கு டோட்டலா 60 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் வருமா? அப்ராக்சிமேட்லி சொல்றேன், செகண்டுக்கு மாத்தி போட்டா 60 கூலம் ஆஃப் சார்ஜ். சோ ஒரு நார்மல் ரெசிஸ்டர்ல ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு எவ்வளவு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? எஸ், பாயிண்ட் நம்பர் 1. அதே அளவு சார்ஜ் எனக்கு அதே நேரத்துல ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்ல கிடைக்கணும்னா எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். So average value of alternating current ஓட மீனிங் என்ன? பிசிக்கலா what is the meaning for average value of alternating current? எனக்கு ஒரு டைரக்ட் கரண்ட்டை தூக்கி நான் அந்த டிவைஸ்ல அப்ளை பண்ணும்போது எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ
அங்க சார்ஜ் ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். எஸ், அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். எனக்கு ஒரு செல் நான் வச்சிருக்கும் போது இங்க லெட்ஸ் சே எனக்கு ஒரு பல்ப் இருக்கு. இங்க எனக்கு ஒரு செல்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சார்ஜ் நான் இங்க ரேண்டமா இந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து பாக்குறேன். சார்ஜ் ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ அப்படின்றதோட மீனிங் என்ன? இந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துட்டு இங்க எத்தனை சார்ஜ் எனக்கு கிராஸ் ஆகுது. இது பாசிட்டிவ் டெர்மினல். சோ பாசிட்டிவ் டெர்மினல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ ஒரு செகண்ட்ல எனக்கு 10 சார்ஜ் கிராஸ் ஆகுதுப்பா. ரைட், 10 சார்ஜ் கிராஸ் ஆகுது. அதே 10 சார்ஜ் எனக்கு கிராஸ் ஆகணும். அதே சர்க்கியூட்ல இது ஒரு பல்பு, அதே பாயிண்ட்ல எனக்கு 10 சார்ஜ் கிராஸ் ஆகணும். ஆனா நான் இங்க டைரக்ஷன் இங்க ஒரே டைரக்ஷன்ல தான் கிராஸ் ஆச்சு. அதை நான் விட்டு கொடுத்துறேன். எனக்கு இது ரெண்டு டைரக்ஷனையும் சேர்த்து நான் கணக்குல எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், அதே மாதிரி எனக்கு 10 சார்ஜ் கிராஸ் ஆகணும், அதே நேரத்துல கிராஸ் ஆகணும். அப்போ நான் இங்க என்ன வேல்யூ போடணும்? இதுக்கு பேரு தான் ஆவரேஜ். சரியா, கதை புரிஞ்சுதா? சோ ஒரு டிசில எவ்வளவு சார்ஜ், ஒரு டிசில எனக்கு given amount of time எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ இருக்கோ அதே டைம்ல அதே சார்ஜ் ஃப்ளோ வர்றதுக்கு நான் எவ்வளவு ஏசி கரண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு பேரு தான் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிசில வந்து எனக்கு ஒரே கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அது ஈஸி. ஏசில சேஞ்ச் ஆயிட்டு இருக்கா, ஒரு நேரத்துல நிறைய சார்ஜ் போகும், அடுத்த நேரத்துல சார்ஜே போகாது. அதுக்கு அடுத்தது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பொறுமையா போகும், அதுக்கு அடுத்து ரிவர்ஸ்ல வேகமா போகும். சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறதுனால நம்ம அதை இன்டகிரேஷன் போட்டு வச்சுக்கோம். அந்த இன்டகிரேஷன் தான் இது. சோ இதையே நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. எனக்கு Q இந்த இடத்துல ஆவரேஜ் should be equal to, இது எங்க டிசில, இது டிவிஷன் கிடையாதுல, ஜஸ்ட் ஒரு டிசில should be equal to, இது ஆவரேஜ் சொல்ல வேணா, Q average DC average AC, ரைட்? எனக்கு இந்த டிசில எவ்வளவு கரண்ட் போகுதோ அதே கரண்ட் எனக்கு நான் வச்சிருக்கிற ஏசி சப்ளைல எவ்வளவு சார்ஜ் கிராஸ் ஆகுதோ அதே சார்ஜ் ஒரு ஏசில கிராஸ் ஆச்சுன்னா அதுதான் நான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க Q பதிலு நம்ம என்ன எழுதிக்கலாம்? I into T அப்படின்னு எழுதிக்கலாமா? I into delta T in a given amount of time. T னா என்ன அர்த்தம்? given amount of time, delta T. I into delta T, ரைட்? அப்படி வச்சுப்போம். அதே மாதிரி இங்க அதாவது Qக்கு இங்க I into delta T போட்டுக்கலாம். ஏன்னா I is constant. இங்க டிசில கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நான் I into delta T அப்படின்னு போட்டுக்கிறேன். பட் இங்க ஏசில எனக்கு இது கான்ஸ்டன்ட் கிடையாது இல்ல, வேரி ஆகுது இல்ல. அப்போ வேரியபிள் கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன பசங்களா? I is equal to dq by dt தானே வேரியபிள் கரண்ட், ரைட்? சோ அப்போ dq is equal to I dt அப்படின்னு வரும். சோ அப்ப நான் இன்டகிரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், Q is equal to integral I dt அப்படின்னு வருமா? சோ ஏசில இருக்கிற சார்ஜுக்கு பதில் நான் என்ன போட்டுக்கணும்? integral I into dt, ரைட்? சோ எங்க இருந்து எங்க? 0ல இருந்து t by 2. அப்ப இங்க டெல்டா t எவ்வளவு வரும்? I into t by 2 minus 0. இப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா அதுதான் இந்த ஃபார்முலா. நமக்கு இந்த ஆவரேஜ் கரண்ட், இதுதான் ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு வந்து நிக்கும். அதாவது இப்ப பாருங்க, I average into t by 2 minus 0வா? சோ I average into t by 2 minus 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன? integral 0 to t by 2 I dt. So integral 0 to t by 2 I into dt. Right? இவனை கீழே கொண்டு வந்துடலாம். So I average is equal to integral 0 to t by 2 I into dt by t by 2. இதைத்தான் நான் இங்க வேற மாதிரி எழுதிருக்கேன். 0 to t by 2 dt. இன்டகிரேட் பண்ணி பாருங்க. dt இன்டகிரேட் பண்ணா t. upper limit is t by 2 minus 0. That's all. The average. Right? So charge ஈக்குவேட் பண்ணி கொண்டு வர்றதுதான் ஆவரேஜ், வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா நாட் நெசசரி, ஜஸ்ட் ஃபர்கெட் இட். நீங்க ஃபைனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது I average over half cycle எவ்வளோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா I0 by pi by 2 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் I average. ஸோ அந்த pi by 2 எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா pi by 2 1 second 0.64 something I0 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ். ஸோ ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல நம்ம ஆவரேஜ் எடுக்க ட்ரை பண்ணோம்னா வர்ற ஆன்சர் இஸ் 0.64% ஆஃப் மேக்ஸிமம். அதாவது அது மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கோ அதோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா 64%, 637 சம்திங் காம்ப்ளிகேட்டட் ஆகும், லைக் 64-63% ஆஃப் மேக்ஸிமம். இதுதான் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஒரு சைக்கிளோட ஆவரேஜ் வேல்யூ.
அந்த ஆவரேஜ் எவ்வளவு எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம்? சார்ஜ். ஒரு டிசில எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுமோ அதே சார்ஜ் நான் ஏசில கொண்டு வரணும்னா இவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், ரைட்? 63% ஆஃப் பீக், ரைட்? சோ இதுதான் I average for a positive half cycle. அதுக்கு தான் இந்த ஸ்டோரி. இப்ப டெஃபினிஷன் பார்த்தா மீன்னா ஆவரேஜ் alternating current என்னது? That value of DC current which would give the same amount of charge as given by the AC in the same time interval. அதாவது ஒரு DC ஒரு given amount of timeல எவ்வளவு சார்ஜ் கொடுக்கறானோ அதே சார்ஜ எவ்வளவு AC கொடுக்கறானோ அவனுக்கு பேரு தான் ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். So this is the formula. So இங்கிட்டு பாத்தீங்கன்னா for a complete cycleக்கு sin cos ரெண்டுமே 0. ஏன்னா பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கோ நெகட்டிவ்க்கு எக்ஸாக்டா அதே அளவு தான் இருக்கும். சோ அதனால ஒரு ஃபுல் சைக்கிள்க்கு எடுத்து பார்த்தா 0. அதனால தான் நம்ம போன கேஸ்ல என்ன பார்த்தோம்? ஒரு பாதி சைக்கிளுக்கு மட்டும் எடுத்து பார்த்தோம். பட் ஸ்டில் அங்க ஏதோ ஒரு லாக் ஆகுதுல்ல. எனக்கு ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்னா ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு தான் நான் கணக்கு சொல்லணும். அப்ப ஒரு பாதி சைக்கிளுக்கு மட்டும் பாக்குறது தட்ஸ் ஓரளவுக்கு இந்த ஓசிடி மாதிரி சம்திங் இஸ் லைக் பக்கிங் மீ அவுட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சரி ஓகே, இப்ப எனக்கு ஃபுல் சைக்கிளுக்கு ஏதாவது ஒரு குவான்டிட்டி வேணும்பா. இப்ப நான் என்ன பண்றேன்னா கரண்ட்னா சார்ஜ் தான், ஓகே. பட் ரியல் வேர்ல்டுல நம்ம சார்ஜ் கரண்ட் எல்லாம் அவ்வளவா யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டேர்ம் என்ன? பவர், எனர்ஜி கன்சப்ஷன். எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் நம்ம காசு கட்டுறது எதுக்கு? எனர்ஜி கன்சம்ஷனுக்கு. கரண்ட் கிடையாது, வோல்டேஜ் கிடையாது. நம்ம காசு கட்டுறது எதுக்கு? எனர்ஜி பில், இபி பில் எதுக்கு வருது? எனர்ஜி அண்ட் பவர் கன்சப்ஷன். சோ அப்போ அதை வச்சு நம்ம இன்னொரு வேல்யூ கொண்டு வர ட்ரை பண்ணலாம். என்ன? நான் ஒரு ரெசிஸ்டர், அதே ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், ஒரு டிசி கரண்ட் அதுல பாஸ் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு எனர்ஜி டிசிபேட் ஆகுது? ரெசிஸ்டரோட வேலை என்ன? டு கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட் எனர்ஜி. எனக்கு ஹீட்டா ரிலீஸ் பண்ணி விடுமா? நம்ம இந்த வீட்ல தண்ணிக்குள்ள இமர்ஷன் ஹீட்டர் போடுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு எனர்ஜியை டிசிபேட் பண்ணி விட்டுருது. சோ ஹீட் எனர்ஜி இஸ் கெட்டிங் டிசிபேட்டட். சோ a DC given amount of time எவ்வளவு எனர்ஜியை டிசிபேட் பண்ணுதோ அதே எனர்ஜி எனக்கு டிசிபேட் ஆகணும் அதே நேரத்துல. அப்ப நான் எவ்வளவு ஏசி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் நம்ம. திருப்பி சொல்றேன் கேளுங்க. ஒரு ஏசி ஒரு டைரக்ட் கரண்ட்டை நான் ஒரு ரெசிஸ்டர்ல அனுப்பும் போது ஒரு சர்டன் டைம்ல அவன் அவ்வளோ ஹீட் எனர்ஜி எனக்கு டிசிபேட் பண்றான். அதை நம்ம கேலோரிமீட்டர் வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு விட்டுருவோம். அதே ரெசிஸ்டர்ல அதே டயத்துல நான் ஒரு ஏசியை பாஸ் பண்றேன், அவன் அதே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஏசி வேல்யூ எவ்வளோ? அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட். அங்க நம்ம ஃபுல் சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்? ஹீட் ஜெனரேட்டடுக்கு டைரக்ஷன் அவ்வளவா கணக்குல வராது. அது என்னன்றதான் டீடைல் பார்ப்போம் பாருங்க. இன்னொன்னு இதை இப்போதைக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த இப்ப சொன்ன கான்செப்டுக்கு இது யூஸ் ஆகும். அதாவது சைன் வேவையும் காஸ் வேவையும் நான் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு இன்டகிரேட் பண்ணா 0 வரும். இல்ல இதெல்லாம் நீங்க மேக்ஸ்ல படிச்சிருக்கணும். இப்போ அதை டிரைவ் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்ல. சோ அதோட ஃபைனல் ரிசல்ட் மட்டும் நான் வச்சிருக்கேன். சைன் ஸ்கொயர் as well as cos ஸ்கொயர் ரெண்டுத்தையுமே ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு 0 to 2 π இல்ல 0 to t ஒமேகா t அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும்போது ஒரு ஃபுல் டைம் பீரியட் sin ஸ்கொயர் அண்ட் cos ஸ்கொயர் நீங்க இன்டகிரேட் பண்ணா your answer will be 1/2 average. அது average of sin and cos over full cycle is 0. Average of sin square and cos square over a full cycle is 1/2. Half. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததுதான் இந்த RMS வேல்யூ. இப்ப நான் சொன்னேன்னா அந்த பவர் கதை அது அந்த RMSக்கு தான். அதாவது பவர் in a DC should be equal to power in an AC. அதாவது ஒரு ரெசிஸ்டர்ல நான் ஒரு டிசிய ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் போடும்போது எனக்கு எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் ஆகுது, பவர் டிசிபேட் ஆகுது, அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிசிபேட் ஆகணும் அதே நேரத்தில். அப்போ அதுக்கு நான் எவ்வளோ டிசி எவ்வளோ ஏசி கரண்ட் போடணும்? பவரோட ஃபார்முலா என்ன? I ஸ்கொயர் ஆர் இன்டூ டி அப்படின்னு வச்சுப்போமா? இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர் இன்டூ டி. ஓகே. சோ அப்ப இந்த ஆர் டி சேம் ஆர் டி சேம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா இங்க இது எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, இங்க எனக்கு இது வேரி ஆயிட்டே இருக்குமா? இது டிசி இது ஏசி அப்படின்னு வச்சுப்போம். இங்க எனக்கு கான்ஸ்டன்டா இருக்குது, இங்க எனக்கு வேரி ஆயிட்டே இருக்குது. இந்த ஐயோட ஃபார்முலா என்ன பாருங்க? I is equal to I0 maximum sin omega t அப்படின்னு வச்சுப்போம். அந்த பிளஸ் 5 எல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. லெட்ஸ் கீப் இட் as omega t. I ஸ்கொயர் என்ன வரும்? I0 ஸ்கொயர் sin omega t. Right? I0 ஸ்கொயர் I0 ஸ்கொயர் sin omega t. ரைட்டா? இப்போ இங்க நான் t கேன்சல் பண்ணிருக்க கூடாது, தப்பு. ஏன் அப்படின்னா
இங்கே இது வேரி ஆகுது இல்ல. சோ அப்ப நான் என்ன பண்ணணும், இத சப்ஸ்டிடியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நான் சொல்லணும் I ஸ்கொயர் sin of omega t அப்படின்னு வரணும். I square not square sin of omega t. இங்க let's take it as dt. ஒரு small amount of timeல dt ன்னு எடுத்துக்கலாம். That makes more sense. dt. Right? So இந்த இடத்துலயும் நம்ம dt அப்படின்னு போட்டுப்போம். So I naught square sin omega square dt. இப்போ இது எனக்கு வேரி ஆயிட்டே இருக்குது. சோ நான் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு கண்டுபிடிக்கணும். ரைட்? எனக்கு ஓவராலா ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு. இது வந்து பவர். இப்போ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன பாருங்க, இன்டெகிரல் பவர் இன்டு டிடி. கரெக்ட் தானே? எனர்ஜியோட ஃபார்முலா இஸ் இன்டெகிரல் பவர் இன்டு டிடி. அதாவது பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு டிஇ பை டிடி. ரைட்? ஸோ பிடிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ. இன்டெகிரேட் பண்ணோம்னா இன்டெகிரல் பவர் இன்டு டிடி, எனர்ஜி இன்டெகிரல் பவர் இன்டு டிடின்னு வருமா? ஸோ நம்ம இங்க பவர் போட்டாச்சு. பட் இதோட அல்டிமேட் எய்ம் என்ன? எனக்கு எனர்ஜி வேணும். பவர் இஸ் irrelevant. ஓவரால் நம்ம லெட்ஸ் டேக் இட் as எனர்ஜி. எனக்கு இங்க எவ்வளோ எனர்ஜி டிசில போகுதோ அவ்வளோ எனர்ஜி எனக்கு ஏசில வரணும். ஓகே, ஸோ அதுக்கு பதில் இன்டெகிரல் பவர் இன்டு டிடி. பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டிடி போட்டாச்சு. இன்டெகிரல் போட்டாச்சா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு இந்த ஐங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஐ ஸ்கொயர்ங்கிறதும் கான்ஸ்டன்ட். அப்போ இவனை நான் வெளியே எடுத்துடலாம். ஐ ஸ்கொயர் நான் கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துட்டு இன்டெகிரல் டிடி அப்படின்னு போட்டுடலாமா? ஸோ அப்போ 0 to t டோட்டல் ஒரு ஃபுல் டைம் பீரியட் எடுத்துப்போம். 0 to t. ரைட்? இந்த லிமிட், இது அப்பர் இன்டகிரேஷன் லிமிட் 0 to t. இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாமா? ஐ இந்த இடத்துல ஐ ஸ்கொயர், இதுக்கு நம்ம இன்னும் பேர் வைக்கல. பேர் வைக்கிறப்ப உங்களுக்கு இது என்னன்னு புரியும் பாருங்க. ஐ ஸ்கொயர் இன்டெகிரல் டிடி 0 to t இஸ் ஈக்குவல் டு integral 0 to t I naught square sin square omega t dt. Right? So அப்ப இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடலாம். I square is equal to integral 0 to t I naught square sin square omega t dt divided by 0 to t dt. இப்ப இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகுமா? root 0 to t I square sin square omega t dt by 0 to t dt. இதுக்கு பேரு தான் RMS வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். RMS அப்படின்னா என்னன்னா பாருங்க, நல்லா தெளிவா பாருங்க. root of mean of square. RMS root mean square. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரூட் போட்டுக்கிறேன்னா அடுத்து மீன் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். 0 to t 0 to t இது வந்து ஒரு ஆவரேஜோட ஃபங்க்ஷன். கரெக்டா? எதை ஆவரேஜ் எடுத்திருக்கேன்? ஸ்கொயர், சைன் ஸ்கொயர். அதனால தான் இதுக்கு பேர் IRMS அப்படின்னு சொல்லுவாங்க. IRMS இஸ் ரூட் மீன் ஸ்கொயர். நம்ம ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கணும். எனக்கு கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணி மீன் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் போடுறது. தட் இஸ் RMS வேல்யூ. ஸோ இது எங்க இருந்து வந்தது? திடீர்னு RMS வேல்யூனா அது எங்க இருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி எனர்ஜி பாருங்க. RMS வேல்யூ ஆஃப் கரண்ட், அதோட டெஃபினேஷன் என்ன பாருங்க? இஸ் த கரண்ட் RMS value of an alternating current. அப்படினா என்ன? What is the RMS value of an alternating current? It would give the same amount of heat energy. Right? Heat na inga, this is energy, same amount of energy. நான் first power and மாத்தி எழுதிட்டேன். Sorry, my mistake. இங்க energy, heat energy, same amount of energy as given by an AC in the same time interval. ஒரு DC ல ஒரு given time interval ல எனக்கு எவ்வளவு எனர்ஜி லாஸ் இருக்கோ அதே எனர்ஜி ஒரு ஏசில அதே டைம்ல வர்றதுக்கு நான் எவ்வளவு கரண்ட் கொடுக்கணும், அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் RMS வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? PDT. ரைட்? இன்டெகிரல் பவர் இன்டு டிடி. சோ பவருக்கு I ஸ்கொயர் ஆர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். இங்க டிசில கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அவனை நம்ம வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணும்போது திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஃபார்முலா. ரைட்? சோ இப்போ இங்கிட்டு இந்த சைன் ஸ்கொயர் ஐ இந்த இடத்துல திஸ் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஐ நாட் ஸ்கொயர் அப்படின்றவன் கான்ஸ்டன்ட், ஏன்னா அவன் மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டா? ஐ நாட் அப்படின்றவன் கான்ஸ்டன்ட் பிகாஸ் இட் இஸ் மேக்ஸிமம். இப்ப இங்க நீங்க பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா இங்க. சோ சைன் ஸ்கொயரோட ஆவரேஜ் என்ன பாருங்க? 1/2. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இன்டெகிரல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிவைடட் பை இன்டெகிரல் டிடி. Right? So 0 to t is equal to 1/2 அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பிராக்கெட்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்றது? ஆவரேஜ்.
Average na enna? This is average. So sin square cos square ரெண்டுத்தோட average over 0 to t, அதாவது sum of the observations divided by the number of observations. இது average ஓட formula, but integral formatல. இதெல்லாம் மேக்ஸ்ல படிப்பீங்கல, இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க, டைம் இல்ல நமக்கு. சோ இதோட ஆன்சர் 1/2 அப்படினு கொடுத்திருக்காங்களா? இப்போ இத தூக்கி நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். சோ இங்க I0 ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளிய வந்துருச்சு அப்படினா ரிமைனிங் 0 to t sin square omega t dt by 0 to t dt ன்னு இருக்கும். சோ இத நான் எப்படி எழுதிக்கலாம்? I0 square by 2, which is I0 by root 2. Right? Or RMS value of current என்னன்னா, for a sinusoidal alternating current, IRMS is equal to I0 by root 2. That's 0.707 I0. So இது ரெண்டு வேல்யூயும் மறக்கவே கூடாது. Okay? So average value I0 by pi 2. IRMS I0 by root 2. Average வந்து around 0.64, 64% of maximum. RMS is 70% of maximum. நமக்கு ரியல் வேர்ல்ட்ல இந்த RMS தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வீட்ல 220 வோல்ட்னு சொல்றோம்ல, அந்த 220 எதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னா இந்த RMS வோல்டேஜ். இது வந்து RMS கரண்ட். அதே மாதிரி VRMS is V0 by root 2, which is 0.707 of V0. இப்போ நம்ம 220 வோல்டேஜ்னு சொல்றோம்ல, அது பீக் வோல்டேஜ் கிடையாது, RMS. நம்ம ஒரு டிவைஸ்ல யூஸ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்போ நமக்கு மோஸ்டா எனர்ஜி கன்சம்ப்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். we don't care about voltage or current. நமக்கு தேவைன்னா how it is energy consumed. அப்ப அந்த எனர்ஜி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு எஃபெக்டிவ் வேல்யூ என்ன வருது? RMS. சோ RMS நம்ம வர்ச்சுவல் வேல்யூ இல்ல எஃபெக்டிவ் வேல்யூ இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம். நமக்கு ரியல் வேர்ல்டுல the thing that I am concerned about is energy. அப்ப அந்த எனர்ஜிக்கு எனக்கு வர்ற வோல்டேஜ் வந்து ஆடிட்டே இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவன் மேல கீழே ஆடிட்டே இருக்கான், I don't care about it. அப்ப எனக்கு எஃபெக்டிவா நான் ஒரு நம்பர் சொல்லி அவனை ரெப்ரசன்ட் பண்ணணும், and that is RMS 0.707 of V0. அப்ப நம்ம வீட்ல பீக் வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. RMSக்கு பதில் 220 போட்டு 0.707, 220 by 0.707 போட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 தாண்டி போகும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி பிளக்ல இருந்து மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கக்கூடிய பீக் வோல்டேஜ் இஸ் 300 volts plus. RMS value is 220 volts. Okay? So this is RMS. புரிஞ்சுதா? From the energy perspective, this is RMS. So இதுதான் பீக், ரைட்? இது ஒரு டிப்பிக்கல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு எடுத்துப்போம். அதோட பீக் வேல்யூ அப்படின்னு ரெஃபர் பண்றது இதுதான். இப்போ ஒரு டிவைஸ்ல இந்த கரண்ட் இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இவ்வளவுதான் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் கரண்ட் முட்டை, இன்னொரு செகண்ட் மேக்ஸிமம், இன்னொரு செகண்ட் முட்டை, நெகட்டிவ் முட்டை மாறிட்டே இருக்கு. அப்ப நான் எஃபெக்டிவா ஒரு நம்பர் சொல்லி அவனை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்றது தான் இந்த ஆவரேஜ், RMS எல்லாமே. ஆவரேஜ் வேல்யூ பாருங்க 0.6377, round it off to 64. RMS value is 0.707, round it off to 0.71. நீங்க round off பண்ணிக்கலாம். Right? This is RMS and this is average. RMS வந்து slightly more than average. Right? இது ஆக்சுவலா RMS வேற கரண்ட், ஆவரேஜ் வேற கரண்ட் எல்லாம் யோசிக்க கூடாது. கரண்ட்ங்கிறது இது ஒண்ணுதான், ஆடிட்டே இருக்கிறான் பாருங்க, அதுதான் ஒரே வேல்யூ ஆஃப் கரண்ட். நம்ம டிவைஸ்ல போறது ஒண்ணுதான், அந்த கரண்ட் மட்டும்தான். அத நான் வேற வேற விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதே கரண்ட் RMSன்னு சொல்லிக்கிறேன். அப்போ 0.707. அப்ப ரியல் வேர்ல்ட்ல எனர்ஜி டேர்ம்ஸ்ல சொல்லும் போது அந்த 0.707 ஆஃப் I0 அப்படின்னு சொல்லிக்கலாம். லேப்ல எக்ஸ்பெரிமெண்டல் பர்பசஸ்க்கு நம்ம சார்ஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும் போது ஆவரேஜ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிப்போம். 0.64% ஆஃப் I0. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கப்புறம் நம்ம இந்த RMS வேல்யூவை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. பை ரூட் 2 இல்ல 0.707. நம்ம அடிக்கடி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், RMS வேல்யூ. ஸோ திஸ் இஸ் RMS. IM by root 2 0.707. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அந்த இன்டகிரேஷன்லாம் இப்போ ஸ்கிப் பண்ணியாச்சு. யூ கேன் டூ இட். அண்ட் ஃபைனல் சம்மரி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததோட ஓவரால் சம்மரி என்ன பாருங்க. ஒரு வேரியபிள் வோல்டேஜ் V is equal to V0 sin omega t. இதனால வர்ற கரண்ட்டும் எனக்கு லெட்ஸ் கால் இட் as I0 sin omega t. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பேசிக் ரெசிஸ்டர்ல தூக்கி இதை நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஒரு ஃபுல் சைக்கிள்ல நான் ஆவரேஜ் போட்டேன்னா 0ன்னு வரும். பிகாஸ் ஒரு ஃபுல் சைக்கிள்ல எனக்கு பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கும், நெகட்டிவ் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ 0. அதே RMS போடும்போது V0 by root 2. ஒரு ஹாஃப் சைக்கிள்ல
இதை நான் இப்படி எழுதிருந்தேன் V0 by pi by 2. This is easy for me to remember. V0 by pi by 2. இல்ல நீங்க 2 V0 by pi உங்க இஷ்டம் இப்படி என்ன வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். RMS வேல்யூ சேம் தான். ஹாஃப் சைக்கிளா இருந்தாலும் ஃபுல் சைக்கிளா இருந்தாலும் நான் 1000 சைக்கிள் எடுத்தாலும் RMS வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட் and it's not going to change by root 2. 70%, 0.71% of the peak current. அது RMS வேல்யூ கான்ஸ்டன்ட். பாருங்க, ஹாஃப் சைக்கிளுக்கும் அதேதான், ஃபுல் சைக்கிளுக்கும் அதேதான். ஆனா ஆவரேஜ் வேல்யூ ஹாஃப் சைக்கிளுக்கு 0, ஃபுல் சைக்கிளுக்கு V0 சாரி மாதிரி சொல்றேன், ஃபுல் சைக்கிளுக்கு 0, ஹாஃப் சைக்கிளுக்கு V0 by pi by 2. Got it? இப்போ ஒரு ஏசி சர்க்கிட் குள்ளற போ. இப்போ ஏசினா கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசினா அல்டர்னேட்டிங் கரண்ட், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எனக்கு ரெண்டுமே சேஞ்ச் ஆகணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவன் அல்டர்னேட் ஆயிட்டே இருக்கிறதுனால ஒரு மொமெண்ட்ல அவன் வேல்யூ 0 இருக்கும், இன்னொரு மொமெண்ட்ல பீக் பாசிட்டிவ்ல இருக்கும், இன்னொரு மொமெண்ட்ல 0, அடுத்த மொமெண்ட்ல பீக் நெகட்டிவ், அடுத்த மொமெண்ட் 0. எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு நம்பர் சொல்லி இவ்வளவுதான் கரண்ட் போகுது அப்படின்னு நான் சொல்லணும்ல, அதுக்கு ரெண்டு டிஃபரெண்ட் பாதையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒன்னு சார்ஜ் ஈக்குவலண்ட், இன்னொன்னு எனர்ஜி ஈக்குவலண்ட். சார்ஜ் ஈக்குவலண்ட்டுக்கு ஆவரேஜ் அப்படின்ற கதை சொல்லிக்கிறோம், எனர்ஜி ஈக்குவலண்ட்டுக்கு நான் RMS அப்படின்ற கதை சொல்லிக்கிறேன். ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு வருது? 0.6377 பீக். எனர்ஜி ஈக்குவலண்ட்டுக்கு 0.707 பீக் RMS வேல்யூ. இது ஒரு பேசிக் சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு ரெசிஸ்டரை தூக்கி ஒரு சப்ளைல கனெக்ட் பண்ணிருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டரி போட்டுட்டு இருப்போமா, அது டிசி. பேட்டரிக்கு பதில் ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் தூக்கி கனெக்ஷன்ல போட்டாச்சு. இப்போ இத நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா போடுவோமா, இங்க இருந்து அப்படியே நடந்து, சோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம் தானே. சோ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுனா எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் ஆகுதுன்னு தானே அர்த்தம். சோ மைனஸ் I into R டிராப் ஆகுது. திருப்பி அங்க இருந்து இங்க வரும்போது நான் இங்க பாயிண்ட் என்னன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் கிடையாது. பட் நான் கன்சிடர் பண்ண மொமெண்ட்ல கரண்ட் எப்பவுமே இந்த டைரக்ஷன்ல போகுது. லெட்ஸ் சே திஸ் இஸ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம அந்த மொமெண்ட்ல எடுத்திருக்கோம். ஏன்னா எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி போயிட்டு இருக்குல்ல, நான் யூசுவலா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம கணக்குல வச்சிருக்கோம். அது எப்படில இருந்து வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம், பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் phi. இனிஷியல் ஃபேஸ் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சேஞ்ச் ஆகும். பட் பை டிஃபால்ட்டா நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த 0ல இருந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல இருக்கிறப்போ இவன் பாசிட்டிவ் இவன் நெகட்டிவ், கரெக்ட் தானே? இங்க இருந்து எனக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போறப்போ திஸ் இஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ இங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லால நடந்து வரும்போது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வர்றதுனால the potential is rising plus V நான் கொடுத்திருக்கிற சப்ளை equal 0 ன்னு வருமா. so V is equal to IR. okay, one sec, give me one sec. V is equal to IR. இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும், இந்த V ஓட ஃபார்முலா என்ன, V0 sin omega t is equal to IR. so இந்த R மட்டும் நான் இங்க கொண்டு வரேன். so I is equal to V0 by R sin omega t. இப்போ இந்த V0 by R என்ன பாருங்க, that is the maximum current I0. அந்த சர்க்யூட்ல மேக்ஸிமமான வோல்டேஜ் இருக்கிறப்போ எனக்கு மேக்ஸிமமான கரண்ட் கிடைக்குமா. சோ I0 நம்ம V0 by R அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணா I is equal to I0 sin omega t. so in an AC circuit V is equal to V0 sin omega t, right? so இதுதான் applied voltage and this is the applied current. இங்க as you can see வோல்டேஜும் கரண்ட்டும் ஒத்தாப்ல சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, ரைட்? சோ ஒரே மாதிரி இவன் எப்படி சேஞ்ச் ஆகறானோ அதே மாதிரி both are sinusoidal. ரெண்டு பேருமே ஒரே ஃபேஸ் டிஃபரன்ஸ். சப்போஸ் நான் இங்க 5 ஃபேஸ் ஒன்னு போட்டா கூட இங்கட்டும் அதே 5 தான் வரும். லைக் if I take it as omega t plus 5, இங்கேயும் அதே 5 தான் எனக்கு வரும். சோ ஐடியா இஸ் as you can see இங்க பாருங்க I is equal to NH omega t பா. இப்போ இந்த மேல இருக்கிறது வோல்டேஜ் அப்படின்னு வச்சுப்போம். சோ வோல்டேஜ் 0 இருக்கிறப்போ கரண்ட்டும் 0, வோல்டேஜ் பீக்ல இருக்கிறப்போ கரண்ட்டும் பீக், வோல்டேஜ் திருப்பி 0 வருதா, கரண்ட்டும் 0, வோல்டேஜ் நெகட்டிவ் பீக், கரண்ட்டும் நெகட்டிவ் பீக், வோல்டேஜ் 0 again, கரண்ட்டும் 0 again. so the idea is இது ரெண்டுமே in
phase அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேருக்குமே phase difference-ஏ இல்ல. phase-னா அந்த டயகிராம்ல நான் என்ன சொன்னேன்? angle. கரெக்ட்டா? ஒரு trigonometric ratio-க்குள்ள இருக்கிற angle. சோ இங்க நான் வோல்டேஜை எப்படி கொண்டு போய் வைக்கிறனோ கரண்ட்டும் அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகுறான். there is no phase relationship. there is no difference in phase. ரெண்டுமே in phase-ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த டயகிராம்ல நான் எப்படி பார்க்கலாம்னா let's say நான் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் எடுத்திருக்கேன். ரைட்? இப்போ நான் வோல்டேஜ் இங்க போடுறேன்னு வெச்சுப்போமே at an angle phi. நான் வோல்டேஜ் இங்க போட்டேன்னா கரண்டோட வேல்யூவும் அங்கே இருக்கு. ரைட்? so if this is voltage, now V நான் சப்ளை பண்ற EMF V அது அப்படின்னா then கரண்ட்டும் அங்கிட்டே இருக்கு. அதாவது நான் அவனை எந்த டைரக்ஷன்ல வோல்டேஜ் கொடுக்கறனோ அதே டைரக்ஷன்ல தான் எனக்கு கரண்ட்டும் இருக்குன்னு அர்த்தம். so they are said to be in phase. so most நம்ம இந்த இனிஷியல் phi-யை இக்னோர் பண்ணிடுவோம்னு வெச்சுப்போம். இங்க ரெப்ரசன்டேஷன் we have shown phi. அதாவது this is like the ultimate equation. பட் இதுல இருந்து இப்ப அந்த இனிஷியல் phi-யை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதே டயகிராம் எனக்கு எப்படி இருக்கும்? this diagram becomes kind of like this. so எனக்கு voltage V இங்க and the current is over here I. so they are in phase. அதுதான் இங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க. E supplied, E னா field இல்ல, EMF supplied EMF இந்த டைரக்ஷன்ல இருக்கு, E0 I0 இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரைட்? IRMS எல்லாமே சேம் ஃபேஸ்ல இருக்கும். சோ ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல there is no difference in the phase relationship between current and EMF. ரெண்டுமே ஒரே ஃபேஸ்ல இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்தவித ஃபேஸ் சேஞ்சுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ரைட்? in a normal AC source and resistor diagram. ரெசிஸ்டர் சர்க்யூட்ல இப்போ அதுவே ஒரு இண்டக்டர் போடுறோம்னு வெச்சுப்போம். ரைட்? if we go with an inductor, so இந்த சர்க்யூட்ல நான் இங்க இருந்து சப்ளை போடுறேனா so V is minus L into DI by DT equals 0 அப்படின்னு வரும். ஏன்னா இங்க வரும்போது கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் என்னோட EMF இப்படி இருக்கா. again நான் ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை கன்சிடர் பண்றேன். எப்பவுமே by default will go for positive half cycle. அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்ப எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது தானே. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல எனக்கு 0ல இருந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இவன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவனோட வேலை என்ன? அப்போஸ் பண்றது தானே. அன்னைக்கு கிளாஸ்ல போன செஷன்ல பார்த்துருந்தோம். இண்டக்டர் will always oppose the cause. அப்ப எனக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? அதே அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவன் அப்போஸ் தான் பண்ணுவான். ரைட்? சோ அப்போஸ் பண்றதுனால மைனஸ். so V is equal to L into DI dt. எழுதிக்கலாமா? V என்னது? V0 sin omega t is equal to L into DI by dt. இப்ப இத என்ன பண்ணலாம்னா இத இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். so V0 by L into sin omega t dt is equal to DI அப்படின்னு வெச்சுப்போமா? ரைட்? நான் ஜஸ்ட் இந்த L கீழே கொண்டு வந்துட்டு DT மேல கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். now just integrate it. இதுல V0 கான்ஸ்டன்ட், L கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆகாது. cos இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? minus V0 by L cos omega t by omega is equal to I. இதை நான் ஃபைனலா ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா V0 by omega into L cos omega t is equal to I. பசங்களா இங்க காஸ் சைன் நமக்கு கம்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னோட வோல்டேஜ் சைன் ஃபார்மேட்ல இருக்கா. so my supplied voltage is Vm Vmax V0 sin omega t ல இருக்கு. இங்க காஸ் எனக்கு கம்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அதை நான் சைனுக்கு மாத்த ட்ரை பண்றேன். காஸ் நான் எப்படி மாத்தலாம்? sin 90 minus theta அப்படின்னு போடலாமா? so இவனை minus V0 by omega L sin 90 minus theta is equal to I. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. sin is an odd function. அப்ப sin minus theta can be written as minus sin theta. அப்ப இந்த minus sin theta-வை நான் sin minus theta அப்படின்னு எழுதுறேன். so இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா omega t will become plus pi by 2 minus. so அப்போ V0 by இந்த பைபிள்ல இருக்கான்ல omega L, அவனுக்கு பதில் நம்ம புதுசா ஒரு பேர் கொடுத்துக்கிறோம், XL sin omega t minus pi by 2 equals I. so இப்ப கரண்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பாருங்களேன்.
இங்க பார்த்தோமா ரெசிஸ்டர்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கா. I is equal to E by R sin omega t. இந்த 5 விட்டுறலாம், doesn't matter. E by R sin omega t. அதாவது இந்த இடத்துல E by இங்க பார்ப்போம். So I is equal to V by R sin omega t. கரெக்டா? இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அதே மாதிரி தான் இருக்கும். எங்க போச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் அதே மாதிரி தான் இருக்கும். I is equal to V0 by R க்கு பதில் XL புது டேர்ம் இருக்கு. sin omega t minus pi by 2. So minus pi by 2 அப்படின்றதோட அர்த்தம் என்ன? கரண்ட் வோல்டேஜை விட 90 டிகிரி பின்னாடி இருக்கான் அப்படின்னு அர்த்தமா? மைனஸ் அப்படின்னா பேக்வர்ட்ஸ், ரைட், ரிவர்ஸ். பிளஸ் அப்படின்னா ஃபார்வர்ட்ஸ். ஸோ இங்க கரண்ட் அப்படிங்கிறவன் வோல்டேஜை விட 90 டிகிரி பின்னாடி இருக்கான், ரைட்? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது எக்ஸல். வி பை கரண்ட்ல வோல்டேஜுக்கு கீழே வர்றது யாரு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான் வரணும். இங்க அதுக்கு பதில் நமக்கு எக்ஸல் அப்படின்ற டேர்ம் இருக்கு. அந்த டேர்மோட மீனிங் என்ன, அதோட பேர் என்னன்னு பார்த்தா ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அந்த ரியாக்டன்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ற வேலை என்ன? கரண்டை எதிர்க்கிறது. அதே வேலையை ஒரு இண்டக்டார் பண்ணா எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம எக்ஸல், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். The opposition of the flow of current by an inductor. அதை நம்ம இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சாரி, இண்டக்டன்ஸ் இல்ல, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ணுவோமா? இங்க இருக்கு. யா. சோ நமக்கு நான் V போட்டிருந்தேன், இங்க எப்சிலான் இல்ல, இந்த மூணு சிம்பிள்ஸும் இங்க மாறி மாறி வரும். V, E, எப்சிலான், இது எல்லாமே they mean the same thing. சப்ளை வோல்டேஜ், சப்ளை EMF, அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இசிக்கல் E0 sin omega t. நான் ஒரு சைனூசாய்டல் EMF சப்ளை பண்ணும்போது எனக்கு வர்றதும் சைனூசாய்டலா தான் இருக்கு. எஸ், ஃபைன். E0 by omega L, yes, that's also fine. இப்போ இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா minus pi by 2 லாக் ஆகுது. 90 டிகிரி லாகிங்லயே இருக்கு. கரண்ட் எப்பவுமே லாகிங்லயே இருக்கு. அதாவது ரெசிஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னா, கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே சேம் ஃபேஸ்ல இருந்தது. ஒருத்தனை விட்டு ஒருத்தன போக மாட்டாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா தான் போயிட்டு இருந்தாங்க. லைக் they'll go together. பட் இங்க வோல்டேஜ்ன்றவன் எப்பவுமே ஒரு 90 டிகிரி முன்னாடியே இருக்கான். சோ இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? சோ வோல்டேஜ் முன்னாடியா, கரண்ட் எப்பவுமே பின்னாடியில இருந்து அவனை துரத்தி பிடிக்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பான். பட் அதே நேரம் வோல்டேஜ் முன்னாடி ஓடிட்டே இருப்பான். சோ there is always the chasing relationship. the டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான், ரைட்? சோ இங்க current is always lagging. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு இண்டக்டரோட வேலை என்ன பாருங்க, செல்ஃப் இண்டக்ஷன். அதாவது ஒரு கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது அவன் ஒரு இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கரண்ட் சேஞ்சை அப்போஸ் பண்ணுவான். he will oppose current. கரண்ட் இல்ல, சேஞ்ச் இன் கரண்ட், சாரி. அந்த கரண்ட் சேஞ்ச் ஆகிறத அப்போஸ் பண்றது தானே இண்டக்டரோட வேலையே. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல கரண்ட் சேஞ்ச் ஆகிறது தானே கரண்டோட வேலையே. யோசிச்சு பாருங்க, பை நேச்சராவே அந்த இண்டக்டாருக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் ஆகவே ஆகாது, ரைட்? சோ தி ஐடியா இஸ், கரண்ட் பீக்ல ஏறி பிடிக்கிறதுக்கு வருவான். வோல்டேஜ் பீக் ஆக்கறனால கரண்ட் பீக்ல வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த இண்டக்டர் என்ன பண்ணுவான், எங்களை வர்ற இரு அப்படின்னு ஆப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ரைட்? சோ அதனால இவன் மேல வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். அவன் ஒரு வழியா வந்து கரண்ட் வோல்டேஜ பிடிக்கிறதுக்குள்ள வோல்டேஜ் என்ன பண்ணுவான், நீ அங்கே இரு ராசா, நான் போயிட்டு வரேன், அவன் அடுத்த சைக்கிளுக்கு கீழே இறங்கிடுவான். சோ இப்போ நீ அங்க போயிட்டியா, நான் பிடிக்க வரேன்னு கரண்ட் கீழே வருவான். சோ த லாஜிக் இஸ், வோல்டேஜ் எப்பவுமே 90 டிகிரி முன்னாடியில இருக்கும், கரண்ட் எப்பவுமே 90 டிகிரி பின்னாடியில இருக்கும். ஐ மீன் ரெண்டும் சேர்த்து சொல்லக்கூடாது, either one of these two. நான் வோல்டேஜ்னு சொன்னா அவன் லீடிங்ல இருக்கான் கரண்ட்டை விட 90 டிகிரி. கரண்ட்னு சொன்னா அவன் வோல்டேஜை விட லாகிங்ல இருக்கான் 90 டிகிரி, ரைட்? சோ ஏன்னா இது this is the nature of the inductor itself. and inductive reactance இதை XL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். omega L இது இன்டு கிடையாது, சஃபிக்ஸ், X சஃபிக்ஸ் L, omega L, and SI unit is ohms. இதாங்க pi by 2. இதோட ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் அதான் உங்களுக்கு புரியும் பாருங்க. சோ ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் இது current, EMF, XL is equal to omega L, and take a look at it பசங்களா. இங்க as you can see, இந்த இது represents EMF, voltage. வோல்டேஜ் 90 டிகிரில இருக்கிறப்பதான், யோசிச்சு பாருங்க, வோல்டேஜ் 90 டிகிரில இருக்கப்பதான் கரண்ட் ஜீரோல இருக்கான், ரைட்டா? அதாவது பாயிண்ட் என்னன்னா, இதை நம்ம இப்படி வரைஞ்சுக்கிறோம். வோல்டேஜ் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அப்ப கரண்ட் எங்க இருக்கணும், கீழே இருக்கணும், கரெக்டா?
ஸோ இவன் 0ல இருந்து கிளம்ப மேல போறான். அப்பதான் இவன் நெகட்டிவ்ல இருக்கான். கரண்ட் அப்பதான் நெகட்டிவ்ல இருக்கான். இவன் பீக்குக்கு போறப்பதான் இவன் தள்ளாடி 0க்கே வர்றான். ஸோ இவன் பீக்ல இருக்கிற பார்த்துட்டு இவன் ஏற ஆரம்பிக்கிறானா அதுக்குள்ளார இவன் கீழே வந்துட்டான். நீ கீழே வந்துட்டியா? ஸோ நானும் கீழே வர்றேன், இவன் கீழே வர்றான், அதுக்குள்ளார இவன் நெகட்டிவ் பீக்குக்கு போயிட்டான். ஸோ இவன் நெகட்டிவ் பீக்குக்கு வர ட்ரை பண்றான், அதுக்குள்ளார இவன் மேல 0க்கு வந்துட்டான். ஸோ இவன் மேல இருக்கிறத பார்த்துட்டு கரண்ட் மேல ஏற ட்ரை பண்றான், இவன் திருப்பி பீக்குக்கு போயிட்டான். ஸோ இதே மாதிரி அந்த 90 டிகிரி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதான் நம்ம இப்படி சொல்லலாம். கரண்ட் நான் ஹரிசான்டலா, யூஸ்வலா கரண்ட் வந்து நம்ம ஹரிசான்டலா எடுத்துப்போம். ஏன்னா நம்ம கரண்ட் வோல்டேஜை விட கரண்ட் ட்ரான் இந்த சர்க்கிட் அதுதான் நம்ம ரெஃபரன்ஸா வச்சுப்போம். கரண்ட் இப்படி வச்சிருக்கும் போது போன கேஸ்ல நமக்கு ரெசிஸ்டர் இப்படி இருந்தது, கரெக்டா? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருந்தது. இங்க வோல்டேஜ் சப்ளைடு வோல்டேஜ் வந்து மேல இருக்கு பாருங்க, 90 டிகிரி ஃபார்வர்ட், கிளாக் வைஸ்ல 90 டிகிரினா லீடிங். ஏன்னா ஆங்கிளோட ப்ராப்பர் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ். ஸோ இங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி மேல இருக்கிறதுனால லீடிங். ஓகே, ஸோ ஒரு இண்டக்டிவ் சர்க்கிட்ல இஎம்எஃப் இல்ல சோர்ஸோட வோல்டேஜ் இஸ் லீடிங் த கரண்ட் பை an angle of 90 டிகிரி, ஃபேஸ் ஆஃப் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்டர் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அடுத்து கெப்பாசிட்டர். ஃபைனலா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்ல ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது இந்த டைரக்ஷன்ல சார்ஜ் ஆகும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சார்ஜ் ஆகும். அவ்வளவுதான், சேம் ஸ்டோரி. இப்போ இங்க கெப்பாசிட்டர்ல இருக்கிற சார்ஜ் என்ன பாருங்க, Q is equal to C into V. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? நான் ஒரு சோர்ஸ் போட்டு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். அவங்கிட்ட இருக்கிற சார்ஜ் என்ன, Q is equal to C into V. வேற வோல்டேஜ் எதுவுமே கிடையாது, இது ஒண்ணுதான், ஒரே ஒரு சப்ளை, ஒரே ஒரு டிவைஸ். Q is equal to CV. அவ்வளவுதான். ஸோ அப்போ V ஃபார்முலா என்ன, C into V0 sin omega t. இப்போ கரண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், dq by dt is equal to CV0 into sin நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t by டிஃபரன்ஷியேட் தான பண்றேன் into omega. cos omega t into omega. செயின் ரூல் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது into omega வருதா? இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். C omega into V0 into again சேம் பஞ்சாயத்து பசங்களா, இங்கிட்டு சைன்ல இருக்கு, இது காஸ்ட்ல இருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம், அதை போன கேஸ்ல போட்ட மாதிரியே sin 90 மைனஸ் தீட்டான்னு கூட போடலாம். ஆனா எனக்கு தீட்டா அந்த ஒமேகா டீயை நான் பாசிட்டிவ்ல வச்சாதான் கம்பேர் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். நான் sin 90 மைனஸ் தீட்டான்னு போட்டேன்னு வைங்களேன், இங்க வந்து பாசிட்டிவ் தீட்டால இருக்கு, ஒமேகா டீல இருக்கு, அங்க எனக்கு மைனஸ் ஒமேகா டீல. ஸோ இட் இஸ் அ பிட் ஆஃப் கன்ஃபியூஷன். எனக்கு ஒமேகா டி அப்படியே வரணும், ஆங்கிள் பிளஸ் ஆர் மைனஸ்ல வரணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், sin omega t plus pi by 2. ஏன்னா sin 90 plus தீட்டாவும் cos தீட்டா தானே. இப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி சிம்பிளிஃபை இல்ல, ஆக்சுவலா காம்ப்ளிகேட் தான் பண்ணுவேன். 1 by c omega அப்படின்னு, sin omega t plus pi by 2. இப்ப நம்ம ரெசிஸ்டர்ல பார்த்தா அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்து பாருங்க, I is equal to V by R sin something. R இருக்க வேண்டிய இடத்துல 1 by C omega இருக்கு. இவனாதான் நம்ம V0 by X suffix C அப்படின்னு சொல்லுவோம், capacitive reactance. Sin omega t plus pi by 2. This guy is called capacitive reactance. இவனாதான் நம்ம capacitive reactance அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அப்ப X is 1 by C omega. இப்போ இங்க ரிலேஷன்ஷிப் பாருங்க, இவன் வோல்டேஜ் sin omega t அப்படின்னு சைன்ல இருக்கும்போது கரண்ட் பிளஸ் முந்திரி கொட்டை முன்னாடி ஓடிட்டு இருக்கிறான். வோல்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நீ என்னடா என்ன அனுப்புறதுன்னு வோல்டேஜுக்கு முன்னாடி கரண்ட் ஓடிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் இஸ் லீடிங் வோல்டேஜ் பை pi by 2. ரைட்? சூப்பர்ல. பாருங்க, சோ E is equal to E0 sin omega t. அதுதான் நம்ம போட்ட ரிலேஷன்ஷிப் தான் அப்படியே வந்திருக்கு. எஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1 by C omega, SI unit is omega, 1 by C. ஓகேல, எங்க ஒரு பிரச்சனை. This is small omega, angular frequency. இது upper case omega, ohm, resistance. 1 by C omega ohms. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Current through the capacitor current leading the voltage by pi by 2. So 90 degree phasor relationship பாருங்க, current மேல வந்துச்சு, voltage கீழே போயிடுச்சு. So current is leading by pi by 2. இல்ல நான் இப்படி சொல்லணும்னா கரண்ட் இங்க வரைஞ்சிட்டு வோல்டேஜ கீழே போடணும். சோ லாகிங், கிளாக் வைஸ்லனா லாகிங் இல்ல, வோல்டேஜ் இப்படிதான் இங்கிட்டு இருக்கான், கரண்ட் இங்க வந்துருச்சு,
அப்படியே 90 டிகிரி திருப்பினோம்னா வில் கெட் திஸ் சர்க்கிட், ரைட்? இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இங்க வோல்டேஜ் இங்க இருக்கா, ஜீரோல இருக்கிறப்போ கரண்ட் ஆல்ரெடி பீக்குக்கு வந்துட்டான். வோல்டேஜ் இனிமேதான் பீக்குக்கு போறான். இவன் அந்த பீக்ல இருந்து அடுத்த சைக்கிளுக்கு இறங்கிட்டான் கீழே. வோல்டேஜ் ஜீரோக்கு வருதா, கரண்ட் நெகட்டிவ் மேக்ஸ், ரைட்? வோல்டேஜ் நெகட்டிவ் மேக்ஸ் வருது, கரண்ட் ஜீரோல வந்துருச்சு ஆல்ரெடி. வோல்டேஜ் ஜீரோக்கு வருது, கரண்ட் மேக்ஸ் 90க்கு போயிடுச்சு. ஸோ இங்க ஒரு சர்க்கிட்ல ஆசிலேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம், ஆசிலேஷன் சொல்றேன், அந்த கரண்ட் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கிட்ல the current leads the voltage by pi by 2. So கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் pi by 2 தான். பட் ஹியர் the current is leading. ஸோ அந்த லீடிங் ராகிங் ரிலேஷன்ஷிப்பை நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்த மூணுத்தோட சம்மரி பாருங்க. ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட், ஒரு பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்கிட், ஒரு பியூர் இண்டக்டிவ் சர்க்கிட். நான் கொடுக்குற சப்ளை எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கு, ரைட்? 𝑒𝐻 sin 𝜔𝑡 எல்லாமே சேமா தான் இருக்கு. நான் ஒன்னே தான் கொடுக்குறேன். இங்க I எனக்கு 𝐼0 sin 𝜔𝑡 அப்படியே தான் இருக்கும். இங்க I is 𝐼0 sin 𝜔𝑡 சேம் ஃபேஸ், ரைட்? இண்டக்டார் பார்த்தோமா, இண்டக்டார்ல I0 sin 𝜔𝑡 minus pi by 2 lagging, current is lagging. கெப்பாசிட்டர்ல I0 sin 𝜔𝑡 plus pi by 2. ஸோ பாருங்க, current is leading. ஸோ அங்க lagging relationship, இங்க கெப்பாசிட்டர்ல current leads, அங்க lagging relationship. ஸோ அதான் சேம் ஃபேஸ்ல இருக்கு. எனக்கு இங்க current leads voltage, இங்க current lags behind voltage. அவ்வளவுதான் பார்க்கணும். இதுதான் டோட்டல் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த XL XC அதை பார்த்துடலாம் பாருங்க. இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் R, அவ்வளவுதான். ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட்ல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R, அது சேஞ்ச் ஆகவே இல்லை. அங்க இம்பீடன்ஸ் ஃப்ரீக்வன்சி சம்பந்தமா எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் கான்ஸ்டன்ட். பெரிய ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஏசி கொடுத்தாலும் குட்டி ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஏசி கொடுத்தாலும் எனக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், அது ஃபிக்ஸட். இப்ப ரெண்டாவது, ஃபார் அன் இண்டக்டார் நம்ம XL என்ன பார்த்தோம் பாருங்க, L into omega, which means inductive reactance is directly proportional to omega. எனக்கு நான் ஃப்ரீக்வன்சி அதிகமா போட 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 எனக்கு ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களா, கான்செப்சுவலா ஒரு இண்டக்டரோட வேலை என்ன, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்றது. அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால வருது, சேஞ்சிங் கரண்ட். அப்போ நான் ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுத்தேன்னா நான் அந்த இண்டக்டாருக்கு எப்படி சொல்றது, தீனி வாங்கி போடுற மாதிரி, ரைட்? அவனுக்கு நான் மூட்டை மூட்டையா அவனுக்கு ஃபேவரட் ஸ்நாக் வாங்கி கொடுக்குற மாதிரி அவன் வேலையை பயங்கரமா பண்ணுவான். என்னது அவன் வேலை, அப்போஸ் பண்றது. அதனால பாருங்க, XL பயங்கரமா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக கரண்ட் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல. கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அவனுக்கு கொண்டாட்டம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், அவன் ஆப்போசிங் EMF பயங்கரமா பண்ணுவான். அப்படி அப்போஸ் பண்றது பயங்கரமா ஆகுறதுனாலதான் ரியாக்டன்ஸ் அதிகமாகுது. ஏடா இதுல கெப்பாசிட்டர்ல பாத்தீங்கன்னா XC is 1/C omega. Meaning என்ன, XC is inversely proportional to omega. What's the story here? ஒரு கெப்பாசிட்டரோட ஒர்க்கிங் யோசிச்சு பார்ப்போம். எனக்கு ஒரு பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட். நான் ஒரு பேட்டரியை தூக்கி போடும்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம், ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவன் சார்ஜ் அளவு பண்ணவே மாட்டான். ஒரு கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவன் சார்ஜ் அளவே பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் ஃபுல் சார்ஜ் ஆயிட்டான். அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாயிருக்கும். அதுக்கு மேல கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ரைட்? ஸோ தட் இஸ் த ஜாப் ஆஃப் அ கெப்பாசிட்டர். இப்ப அதுவே நான் அல்டர்னேட்டிங் கரண்ட் தூக்கி போடுறேன். ஸோ ஒரு சைட்ல சார்ஜ் ஆவான். இப்ப கரண்ட் வோல்டேஜோட வேல்யூ அப்படியே உல்டா நெகட்டிவ்க்கு போயிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல சார்ஜ் ஆவான். இப்ப மறுபடியும் பாசிட்டிவ், ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஸோ ஹி வில் ஆக்ட் லைக் அன் ஓப்பன் சர்க்யூட். ஸோ எனக்கு அவனை நான் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெப்பாசிட்டருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினேன் அப்படின்னா அவன் நமக்கு பக்காவா கோஆபரேட் பண்ணுவான். இண்டக்டார்ல ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தினா அவன் நம்ம கிட்ட சண்டைக்கு தான் வருவான், அப்போஸ் தான் பண்ணுவான். அவன் வேலையா தான், அவனுக்கு கொண்டாட்டம், அவன் பாட்டு அப்போஸ் பண்ணி அடிச்சு தள்ளிட்டே இருப்பான். மோர் ரியாக்டன்ஸ். அதே ஒரு கெப்பாசிட்டர்ல ஃப்ரீக்வன்சியை அதிகமா படுத்தணும் அப்படின்னா அவன் சந்தோஷமா கரண்ட் அலோவ் பண்ணுவான், ரைட்? இப்போ இந்த டைரக்ஷன்ல சார்ஜ், இப்படி சார்ஜ், இப்படி சார்ஜ், இப்படி சார்ஜ். கெப்பாசிட்டர்ல பிளேட் மாறி மாறி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆடிக்கிட்டு இருக்கும்.
அதே நான் ஃப்ரீக்வன்சியை கம்மியா வச்சேன்னு வச்சுக்கோங்க, அவனோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒன்ஸ் ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேல கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அதனால ஃபார் அ வெரி லோ வேல்யூ ஆஃப் ஒமேகா கெப்பாசிட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். பட் நான் ஃப்ரீக்வன்சி அதிகமாக he will have very low value of reactance. இதை மேத்தமேட்டிக்கலா புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஒமேகாக்கு பதில் நான் வெரி ஹை வேல்யூ இன்ஃபினிட்டி போட்டேன்னா XL 0 வரும். ரைட் பாருங்க, ஒமேகா ஃப்ரீக்வன்சி இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா XL 0 வரும். மேத்தமேட்டிக்கலா புரிஞ்சுக்கிறது ஈஸி. பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பிசிக்கலி. இங்க ஒமேகாக்கு பதில் இன்ஃபினிட்டி போனா XL இன்ஃபினிட்டிக்கு போகும் எனக்கு. இன்ஃபேக்ட் இவங்களை வச்சு நம்ம சர்க்கியூட்டே டிசைன் பண்ணலாம். அதாவது இண்டக்டருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்தது அப்படின்னா அவன் கண்டுக்க மாட்டான், அலோவ் பண்ணிடுவான். ஹை ஃப்ரீக்வன்சியை அப்போஸ் பண்ணுவான். ஸோ இவனுக்கு பேர் வந்து லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டக்டரோட பேர் வந்து லோ பாஸ் ஃபில்டர். லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறத பாஸ் பண்ணி விட்டுருவான், மீதி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி விட்டுருவான். கெப்பாசிட்டர் அப்படியே ஆப்போசிட், ஹை பாஸ் ஃபில்டர். ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறத அலோவ் பண்ணிடுவான். பாருங்க, அவனோட XC வந்து ரொம்ப கம்மி ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி. ரைட்? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அவன் அலோவ் பண்ணுவான். தட்ஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர். ஃபில்டர் சர்க்கியூட்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லோ ஃப்ரீக்வன்சியை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ யூஸ் அன் இண்டக்டர். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியை நான் செலக்ட் பண்ணணும்னா நான் கெப்பாசிட்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம சர்க்கியூட்ல யூஸ் பண்ணலாம். LC சர்க்கியூட் இருக்கு, RC சர்க்கியூட் இருக்கு, LR சர்க்கியூட் இருக்கு, அண்ட் அல்டிமேட்டா LCR சர்க்கியூட். என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க டைம் தாம்ல இல்ல, அதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ LR சர்க்கியூட் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் given you the basics. ஸோ இப்போ இந்த ஸ்டஃப்பை வில் டூ இட் பிரீஃப்லி. LR சர்க்கியூட் இந்த சாப்டர்ல இதுக்கு மேல எந்த டாபிக்கா இருந்தாலும் அந்த ஃபேஸர் டயக்ராமை நீங்க ஹெல்ப்புக்கு எடுத்துருங்க. அந்த ஃபேஸ் டயக்ராம் ஹெல்ப் எடுத்தா எல்லாமே ஈஸி. ஸோ இங்க எனக்கு ஒரு L and R இருக்கா? ஸோ இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். லெட்ஸ் சே திஸ் இஸ் தி கரண்ட். அப்போ ரெசிஸ்டர்ல ரெசிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதோட வோல்டேஜ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா VR எனக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும். கரெக்டா? So ஒரு ரெசிஸ்டர்ல current and voltage across the resistor will be in the same phase. இப்படி இருக்கணும். இப்போ this is an inductor. இண்டக்டர்ல வோல்டேஜ் லீடிங்ல இருக்கும், இல்ல கரண்ட் லாகிங்ல இருக்கும். சோ வோல்டேஜ் இவங்கிட்ட இருக்கிற அந்த VL பயப்புள்ள அவன் எப்படி இருப்பான் பாருங்க. VL இந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? This is VL. வோல்டேஜ் across inductor. ரைட்? சோ வோல்டேஜ் across ரெசிஸ்டர் எப்படி இருக்கு, வோல்டேஜ் across இண்டக்டர் எப்படி இருக்கு. இப்போ இதோட ரிசல்டன் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரெண்டுத்தையும் இப்படி சீரீஸ்ல இருக்கிறதுனால டப்புன்னு ஆட்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. LCR சர்க்கியூட்ல நீங்க இப்படி இருக்கும்போது V is equal to VR plus VL அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும். அது ரெண்டும் ஒரே ஃபேஸ்ல இல்ல. இங்க நமக்கு this is not a normal battery. ஒரு பேட்டரியில நம்ம போட்டுக்கலாம் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை டைரக்டா தூக்கி V is equal to VR plus VL அப்படின்னு போட்டுக்கலாம். பட் this is an alternating circuit. ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். So what is the net resistance, net voltage? எப்படி? So Pythagoras theorem போட்டோம்னா V is equal to root of VR square plus VL square வருமா? அதாவது அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. V is equal to VR square plus VL square. Net total. This is like V net. இப்போ voltage across resistor V formula Ohm's law IR. அதே அங்கிட்டு இண்டக்டர்ல சீரிஸ் சர்க்கியூட்ல ஒரே கரண்ட் தானே, கரண்ட் ஃப்ளோ இஸ் ரிமைன்ஸ் தி சேம். அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ல எந்த சேஞ்சுமே இல்ல, அது கரண்ட் இஸ் சேம். அதனால தான் கரண்ட் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டு விட்டுறலாம், எல்லாத்துக்குமே கரண்ட் சேம் தான். ரைட்? இப்போ இங்க V is equal to I into R. இங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் I into XL. ரைட்? சோ VR க்கு பதிலா நான் I into R the whole square, அங்க I into XL the whole square, I square வெளிய எடுத்து வெளிய கொண்டு வந்துடலாம். Right? So R square plus XL square அப்படின்னு வரும். இதுக்கு பேரு தான் இம்பீடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெறும் கெப்பாசிட்டர் இல்ல இண்டக்டர் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ரியாக்டன்ஸ். ரைட்? ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதில் if I have more than one circuit elements, ஒரு ரெசிஸ்டர் இண்டக்டர் காம்பினேஷன், ஒரு இண்டக்டர் கெப்பாசிட்டர் காம்பினேஷன், இல்ல ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர், இல்ல மூணுமே LCR, இந்த மாதிரி கம்பைன்ட் சர்க்கியூட்ல we call that as, அதாவது ஒரு சர்க்கியூட்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா we call that as impedance. Z impedance அப்படின்னு சொல்றோம். இம்பிடன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே தான். ஒரு ரெசிஸ்டர் அப்படிங்கிற டிவைஸ் கொடுக்கிற ஆப்போசிஷனுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு பதில் எனக்கு அந்த சர்க்கியூட் மொத்தமா கொடுக்கிற அதே எஃபெக்ட் ஆப்போசிஷன், அதோட பேரு இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸ் அப்படின்னு வருது. Dimensionally these are all same. Impedance oda dimension same as that of resistance omega, ohms, capital ohms, avladhan.
ஸோ இவனுக்கு பேரு தான் Z R square plus L square. இங்க இந்த angle, what is the phase angle? Alpha. Tan alpha is opposite VL by VR, right? அந்த V ல இருக்கிற I cancel ஆயிடுச்சுன்னா tan alpha is XL by XR கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க ஃபைனலா இருக்கிறது ஆல்பா. இந்த ஆல்பானா என்ன? இப்போ ரெசிஸ்டர்ல ஆல்பா 0, no phase relationship between current and resistance, ஆல்பா 0. பியூர் இண்டக்டர்ல 90 டிகிரி இருக்கு. இப்ப நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்ல. ரெசிஸ்டர் என்ன சொல்லுவான்? இல்ல, என் கூடவே தான் வரணும், ரைட்? கரண்ட் வோல்டேஜ் ரெண்டு பேருமே நாங்க ஒன்னாத்தான் போவோம் அப்படின்னுவான். பட் இண்டக்டர் என்ன பண்ணுவான்? கரண்ட் முன்னாடி, இண்டக்டர் என்ன பண்ணுவான்னா வோல்டேஜ் முன்னாடி ஓடிட்டே இருப்பான். நான் என்னல அவன் கூட வர்றது, நான் இங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு வோல்டேஜ் தனியா ஓட ட்ரை பண்ணும். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி அந்த ஆல்பா மாறும். ஸோ நான் பியூரா ரெசிஸ்டன்ஸ்ல 0 ஃபேஸ், ஒரு பியூர் இண்டக்டர்ல 90 டிகிரி, நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது ரெண்டு பேரோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் மாறும், ரைட்டா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜை இங்கிட்டு பிடிச்சி இழுப்பான், என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இண்டக்டன்ஸ் மேல பிடிச்சி இழுப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி இழுக்கும் போது ஒரு காமனான பாயிண்ட்ல வந்து நிப்பாங்க. அண்ட் தட் இஸ் திஸ் ஆல்பா, ரைட்? ஸோ ஆல்பா இஸ் XL by R அப்படின்னு வந்து நிற்கும். ஓகேவா? புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இப்போ இதுலயே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் பாருங்க, டினாமினேட்டர்ல 0 போட்டா எனக்கு 1/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். ஸோ டேன்ல இன்ஃபினிட்டி எங்க வரும் பாருங்க, 90 டிகிரி, ரைட்டா? 90 டிகிரி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட். ஸோ ஆல்பா பிகம்ஸ் 90 டிகிரி. நோ ஆப்வியஸ். ஓகே, இதே லாஜிக் தான் அடுத்தது ஃபார் அன் ஆர்சி சர்க்யூட். ரைட்? ஒரு ஆர்சி சர்க்யூட்டுக்கும் அதே ஸ்டோரி தான். எனக்கு இங்க கரண்ட் இப்படி இருக்கா, ஐஏ, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இப்படி இருக்கா, வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் எப்படி இருக்கணும், லாகிங்ல இருக்கணும், விசி லாகிங்ல இருக்கும், ரிசல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆல்பா இங்க நெகட்டிவ் கிளாக் வைஸ்ல. இந்த 5ங்கிறத மறந்துடுங்க, நாட் நெசசரி, அது இனிஷியல் ஃபேஸ், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் 5, அதுதான் நமக்கு. இந்த 5 தான், ஆல்பா தான் இம்பார்ட்டன்ட். இங்க மைனஸ். அதே ஸ்டோரி தான். இங்க விஆருக்கு பதில் நான் I into R எழுதிக்கலாம், இங்க விசிக்கு பதில் I into XC, ரைட்? ஸோ IR I into XC. ஸோ ஐ காமனா எடுத்துட்டா R plus XC. tan ஆல்பா அதே ஸ்டோரி, XC வெர்டிகலா இங்க இருக்கிறது VC, I into XC போடுவேன், இங்க ஹரிசாண்டலா இருக்கிறது I into R போடுவேன். ஸோ I and I கேன்சல் ஆயிடுச்சு, XC by R. V0 மைனஸ் ஆல்பா, எனக்கு இங்க கிளாக் வைஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் ஆல்பா, வேற எதுவும் இல்லை. மைனஸ் ஆல்பா ஹியர் ரெப்ரசன்ட்ஸ் த லாகிங் ரிலேஷன்ஷிப். வோல்டேஜ் அப்படிங்கிறது கரண்ட்டை விட லாகிங்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க ஐயை தான் நான் ஹரிசாண்டலா எடுத்திருக்கேன். ஸோ சைன் ஒமேகா டி வில் கோ ஃபார் I. மைனஸ் ஆல்பா, சைன் ஒமேகா டி பிளஸ் 5 வந்து ஐக்கு போயிடும். மைனஸ் ஆல்பா ரெப்ரசன்ட்ஸ் த லாகிங் ரிலேஷன்ஷிப். ஸோ பிளஸ் ஆல்பா அங்க லீடிங்ல போட்டுச்சா, வோல்டேஜுக்கு வந்து நம்ம பிளஸ் ஆல்பா போட்டோம். ஸோ இண்டக்டர்ல வோல்டேஜ் இஸ் லீடிங் கரண்ட், கெபாசிட்டர்ல கரண்ட் இஸ் லீடிங் வோல்டேஜ், இல்ல அது ரிவர்ஸ்ல சொன்னா வோல்டேஜ் இஸ் லாகிங் பிஹைண்ட் கரண்ட். ஸோ அது பை மைனஸ் ஆல்பா. இதுவே ரெசிஸ்டர் இல்லாம இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் will be 90 டிகிரி. ஞாபகம் இருக்கா? மைனஸ் 90 டிகிரி அப்படின்னு வரும், ரைட்? ஸோ இங்க இஸ் சேம் திங், ஆல்பா 90 டிகிரி இல்ல, பட் ஆல்பா. அடுத்தது த அல்டிமேட் LCR சர்க்யூட் இல்ல RLC சர்க்யூட். மூணுத்தையுமே தூக்கி போட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், மூணுத்தையுமே சீரீஸ்ல தூக்கி ஒரு சர்க்யூட்ல போடுறேன். இப்ப எனக்கு அந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்? ஏக போகமா இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கரண்ட் எங்க எடுத்துக்கலாம், என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் VR இப்படி இருக்கணும். கெப்பாசிட்டர் இல்ல இண்டக்டர் வந்து கரண்ட்டை விட இண்டக்டர்ல வோல்டேஜ் லீடிங்ல இருக்கணும், VL. ஸோ இங்க என்னோட கெப்பாசிட்டர் வோல்டேஜ் VC அப்படின்னு எடுத்துப்போமா? இப்போ இந்த VL அண்ட் VC ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்காங்களா? ஸோ லிட்டரலி தே ஆர் ஆப்போசிட் டைரக்ஷனல் வெக்டார்ஸ். இப்போ ரெண்டு வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தது அப்படின்னா நம்ம டைரக்டா அதோட மேக்னிடியூட சப்ராக்ட் பண்ணிக்கலாம் தானே. வெக்டார் அடிஷன்ல cos 180 is -1 அப்படின்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வெக்டார் சப்ராக்ஷன் will become A minus B, அவ்வளவுதான். இங்க VL and VC நான் டைரக்டா சப்ராக்ட் பண்ணிக்கலாம் because they are literally in the opposite direction. So அப்ப effective value
இது ரெண்டுத்தோட நெட் எஃபெக்டிவ் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா VL minus VC அப்படின்னு வரும். வோல்டேஜ் ட்ராப் across these 2 points. VL minus VC. அதை I'll represent it in this way. இந்த VL minus VC போடும்போது let's say இதுதான் எனக்கு VL minus VC அப்படின்னு வச்சுப்போம். VL minus VC. இந்த VC எங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா this is VL minus VC. இப்போ this is my resultant. The resultant என்ன வரும் பாருங்க, Pythagoras theorem, root of horizontal component square plus vertical component square. So root of VR square plus VL minus VC the whole square. ஏன்னா இங்க இருக்கிறது எனக்கு total VL minus VC. இது VL தனியா கிடையாது, VC தனியா கிடையாது. இந்த entire quantity is one single chunk. Root of VL minus VC the whole square. So எனக்கு இங்க net voltage என்ன வரும்னா root of VR square plus VL minus VC the whole square. அதே மாதிரி இங்க I உள்ள substitute பண்றோம். IR square, IXL minus IXC the whole square. So, அது substitute பண்ணா, you can take out I as common. I common வெளியே எடுத்த பிறகு, root of R square plus of XL minus XC the whole square. Right? Root of R square plus XL minus XC the whole square. எடுத்துக்கலாமா? So, இங்க, yeah, this is a phase relationship. இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா நமக்கு அங்க என்ன வரும்னா V is equal to I of root of R square. அதை நான் simplify பண்ணிடுறேன். அந்த I will bring it back to the denominator here. So V by I is equal to root of R square plus of XL minus XC the whole square. அதாவது அந்த ஃபார்முலால பார்த்த இந்த V is equal to I into root of R square plus XL minus XC the whole square. இந்த I நான் இந்த பக்கம் கீழே கொண்டு வரேன், அவ்வளவுதான். So கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் V by I என்னது, ஓம்ஸ் லா படி நமக்கு R தெரியும். பட் இங்க இட்ஸ் நாட் அக்ராஸ் ஒன் சிங்கிள் காம்பனன்ட். இங்க V அப்படிங்கிறது ஒன் சிங்கிள் காம்பனன்ட் இல்ல, மொத்த சர்க்யூட்ல இருக்குது. அதுக்கு பேர் தான் இம்பீடன்ஸ் சொன்னமா. So V by I க்கு பதிலு you replace it with Z. Right? Z is equal to V by I. So impedance, இதுதான் அந்த சர்க்யூட்ல இருக்கிற impedance. Impedance is equal to root of R square plus XL minus XC the whole square. Right? So, இப்போ அந்த V by I is equal to Z. கரெக்டா? V by I naught is equal to Z. இந்த V by I naught க்கு பதிலு V naught க்கு பதிலு நம்ம இதை தூக்கி இந்த I and Z மல்டிப்ளை பண்ணி you can write it over here. So, what is alpha? அந்த டயக்ராம்லயே இங்க alpha என்னன்னா this is alpha. கரெக்டா? So, tan alpha equals opposite side. Opposite side என்ன? VL minus VC. So, VL minus VC by VR. So, இங்க you can again simplify this as IXL, IXC, IR போட்டு I தூக்கிட்டோம்னா XL minus XC by R. So, இதுதான் alpha. So, XL minus XC by R. Right? So, XL minus XC by R. So, what is the logic here? இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு RLC சர்க்யூட்ல நான் ஒரு சப்ளையை தூக்கி போடும்போது எனக்கு அதுல இருக்கிற capacitance inductance அதுங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை நடக்கும். Now there will be a fight. அவங்க ரெண்டு பேரும் they'll try to pull the voltages across each other. இப்போ நம்ம அந்த phasor diagramல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிய வரும். இங்க போட்டாங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினலா VL இவ்வளவு பெருசு இங்க இருக்கான், VC கொஞ்சம் குட்டியா இருக்கான், அதனால இதை இழுத்து கொண்டு வந்து இங்க வச்சுட்டான். சப்போஸ் நான் VC ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கேன், VL விட VC ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கிறேன்னா இந்த வெக்டார் எனக்கு அப்படியே கீழே வந்துடும், லாக் ஆயிடும். சோ இங்க இண்டக்டார் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் than the capacitor அப்படின்னு வச்சுப்போம். அதனால ஐ எம் ஹேவிங் ஸ்லைட்லி வோல்டேஜ் ahead of current. எனக்கு அந்த ஆல்பா வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு, ஏன்னா அந்த இண்டக்ஷன் காம்பனன்ட் கெபாசிட்டிவ் காம்பனன்டோட பெருசா இருக்கிறதுனால. இப்ப அதுவே இஃப் த கெபாசிட்டர் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுறேன்னு வச்சுப்போமே, அங்கிட்டு எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் VL அவன் பெருசாகும் போது அவன் சைட்ல வோல்டேஜ் எழுதிட்டு போவான், எனக்கு வோல்டேஜ் வந்து லேக் ஆக ஆரம்பிக்கும் கரண்ட்டை விட. இஃப் இட் இஸ் அன் இண்டக்டிவ் டாமினன்ட் சர்க்யூட், அந்த சர்க்யூட்ல வந்து இண்டக்டர் வந்து டாமினண்டா இருந்ததுன்னா எனக்கு அது வோல்டேஜ் லீடிங்ல இருக்கும். அதே கெபாசிட்டர் டாமினண்டா இருந்ததுன்னா எனக்கு வோல்டேஜ் லாகிங்ல இருக்கும். ரைட்? சோ இப்போ நான் இங்க சாம்பிளுக்கு இண்டக்டிவ் டாமினன்ட் அப்படின்னு எடுத்து போட்டுருக்கேன், அதனாலதான் VL மைனஸ் VC. பட் பசங்களா இங்க பாருங்களேன், the whole square இதை நான் பெரட்டி போட்டாலும் இங்க நெட் எந்த எஃபெக்டும் வர போறது இல்லை. மீனிங்
எனக்கு இதே வேல்யூ இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. Except for alpha, rest everything will remain the same. So இங்க we have got alpha as positive. Right? Positive alpha அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட லீடிங்ல இருக்கு by an angle alpha. ரைட்? ஏன்னா அந்த கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டருக்கும் நடுவில் வர்ற சண்டைனால. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டோட வோல்டேஜ் இம்பீடன்ஸ் கரண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ கரண்ட்டை நார்மலாக இங்கே I sin 𝜔t அப்படின்னு எடுத்துப்போம். VL, VC, VR மூணுத்தையும் நம்ம ஃபேஸர் ரிலேஷன்ஷிப்ல பிளாட் பண்ணும்போது VR ஹரிசாண்டலா இருக்கும். அவன் யார் என்ன வேணா நீங்க அடிச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் பாட்டு ஒதுங்கி இருப்பான். இண்டக்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் சண்டை எப்படி வருது அதை பொறுத்து வோல்டேஜ் லீடிங்கா லாகிங்கா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ரைட், திஸ் இஸ் ஒன் திங். இப்போ அதை வச்சு அந்த ஆல்பா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபேஸர் டயக்ராம்ல இருந்து. VL minus VC or VC VL minus ஸோ ஐதர் இங்க VL minus VC நார்மலா நம்ம அப்படி போட்டுப்போம், இல்ல VC பெருசா இருந்ததுன்னா இது அப்படியே தலை கீழே கூட வரலாம், VC minus VL அப்படி கூட போட்டுக்கலாம். அந்த ரிசல்டன்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் தட் இஸ் phi, அது ஆல்பான்னு கூட சொல்லலாம், இட் டிபெண்ட்ஸ், பட் யூ காட் தி ஐடியா, ரைட்? ஆல்பா, அதுதான் இந்த இடத்துல ஆல்பா, த ஃபைனல் ரிசல்டன்ட் ஆங்கிள் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ், அதுதான் ஆல்பான்னு சொல்லுவோம். இந்த சர்க்கியூட்ல இருக்கிற இம்பீடன்ஸஸ் √(r² + XL - XC the whole square. ரைட், மொத்தமா இந்த சர்க்கியூட்ல இருக்கிற இம்பீடன்ஸ் √(r² + XL - XC the whole square. ஸோ இந்த 4 ரிலேஷன்ஷிப் இது கூட சேர்த்து கரண்ட் I is equal to I0 sin 𝜔t. ஸோ ஒரு RLC சர்க்கியூட்ல இருக்கிற 4 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இதுதான். நார்மலா கரண்ட் நம்ம இப்படி எடுத்தா வோல்டேஜ் will be V is equal to V0. I0 into Z, அதுக்கு பேர் தான் V0. V0 sin 𝜔t plus alpha. இப்போ what is alphaன்ற கேள்வி வரும். The final phase angle between final voltage and the resistance voltage. இல்ல கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்கிற ஃபைனல் ஆங்கிள். அது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? XL - XC/R. XC பெருசா இருந்தா இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆயிடும், ஆல்பா நெகட்டிவ் ஆயிடும், சோ கீழே வந்துடும். And what is the final value of Z? √(r² + XL - XC the whole square. Wait பசங்களா, ஃபார்முலா மிஸ்டேக். XL - XC the whole square. ரைட், ஃபார்முலா மறந்துடாதீங்க. இப்ப அடுத்து இதுல நம்ம ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். ரெசனன்ஸ் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா. ரெசனன்ஸ் அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஒன்னா சிங்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரைட், அந்த ஃப்ரீக்வன்சி ஏதோ ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஒன்னா மேட்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அப்படி மேட்ச் ஆகுறதுனால என்ன நடக்க போகுது, வாட் இஸ் த கான்சிக்வென்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு குவான்டிட்டி, பிசிக்கல் குவான்டிட்டி, ஏதோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி பயங்கரமா அதிகமாக போகுது, ரொம்ப பயங்கரமா அதிகமாக போகுது அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலா த ஆம்ப்ளிடியூட், இப்போ நீங்க அந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, ஹை பிச் வாய்ஸ்ல ஒரு ஃபீமேலு ஒரு கிளாஸ், வைன் கிளாஸ் பக்கத்துல போயிட்டு ஹை பிச்ல கத்துனா அந்த கிளாஸ் ஷாட்டர் ஆகும். அது எதனால அப்படின்னா, இட்ஸ் நாட் டியூ டு ஷியர் ஃபோர்ஸ், இட்ஸ் டியூ டு ரெசனன்ஸ். அந்த கிளாஸ் மாலிக்யூல்ஸுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் will have their own frequency of vibration. அதுவும் சாலிட்ல the atoms will be in the constant of vibration. அதுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ அந்த ஃபீமேல்ஸோட வாய்ஸ் வந்து யூசுவலா ஹை பிச்சா இருக்கும். சாரி, ஃபீமேல்ஸோட வாய்ஸ் வந்து ஹை பிச்சா இருக்கும். அப்படி ஹை பிச் வாய்ஸ்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஒரு பர்டிகுலர் ஹை நோட்டை ரீச் பண்ணும்போது அந்த வாய்ஸோட ஃப்ரீக்வன்சியும் அந்த வைன் கிளாஸ்ல இருக்கிற அந்த மாலிகூல்ஸோட ஃப்ரீக்வன்சியும் ஒன்னா சிங்க் ஆகும். அப்படி ஆகும்போது if the frequency matches, we'll reach this state called resonance. அந்த ரெசனன்ஸ்ங்கிற ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிடும். அந்த ரெசனன்ஸ் அப்போ என்ன நடக்கும்னா, அங்க அந்த மாலிகூல்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து பயங்கரமா பெருசாகும். நார்மலா அது வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும், இப்படி 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 இப்படி. வெளியே வர்ற ஃப்ரீக்வன்சி, அந்த சவுண்ட் வேவ் வந்து இது மேல வந்து படும்போது அதோட ஃப்ரீக்வன்சி இதோட ஃப்ரீக்வன்சியும் சிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வைப்ரேஷன் ரொம்ப வைலண்டா போகும். இட் வில் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் வைலண்ட்லி. ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாயிட்டே போகும். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். அந்த மாலிகுல் கம்மியா டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அந்த கிளாஸ்க்குள்ளரே இருக்கும். மேக்ஸிமமா டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த கிளாஸ் மெட்டீரியலுக்குள்ளரே அதால இருக்க முடியாது, இட் வில் ஷேட்டர். அது உடையிறது கிடையாது, டெக்னிக்கலி இட் ஷேட்டர்ஸ். அட்டாமிக் லெவல்ல, மாலிகுலர் லெவல்ல எனக்கு அது ஷேட்டர் ஆகும். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது, ரெசனன்ஸ்.
என்ன இந்த சர்க்கியூட்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும், ரைட்? அந்த சர்க்கியூட்டுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். இப்போ நான் எக்ஸ்டர்னலா கொடுக்குறேன்ல சப்ளை ஃப்ரீக்வன்சி, நான் எக்ஸ்டர்னலா கொடுக்குறேன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, அதுவும் இந்த சர்க்கியூட்டோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ஒன்னா சிங்க் ஆகும்போது எனக்கு இவங்கள்ட்ட இருக்கிற கரண்டோட ஆம்பிளிடியூட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அதேதான் சேம் லாஜிக் இங்கேயும். எக்ஸ்டர்னலா நான் கொடுக்குற சப்ளையோட ஃப்ரீக்வன்சியும் அந்த சிஸ்டமோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் எனக்கு சிங்க் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ரெசனன்ஸ். அப்ப என்ன நடக்குதுங்க? the current will reach maximum. எனக்கு கரண்ட் வந்து பீக் வேல்யூ ரீச் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் மேக்ஸிமம் ஆகணும். தட் இஸ் a கண்டிஷன், ரைட்? கரண்டோட ஃபார்முலா என்ன? V0/Z, V0/R XL minus XC the whole square, ரைட்? கரெக்ட். இப்போ நான் அந்த V0 எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஆரையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது கிவன் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். மீதி இருக்கிறது என்ன பாருங்க, இவங்கள. இப்போ எனக்கு I மேக்ஸிமமா வரணும்னா லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போமே. இஃப் ஐ வாண்ட் a maximum value of I, இந்த டினாமினேட்டர் மினிமமா இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு குவாண்டிட்டியில மினிமம் வேல்யூ இருந்ததுன்னா டினாமினேட்டர் மினிமம் ஆகும். அப்ப இவங்களோட மினிமம் வேல்யூ என்ன? 0, because they are in subtraction. எனக்கு XL minus XC 0வா இருக்கும்போது if it becomes 0, ஏன்னா சப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால sometimes it is possible they can become 0. அப்படி 0 ஆச்சுன்னா my current will be maximum. அப்ப இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? XL should be equal to XC, கரெக்டா? XL minus XC 0 அப்படின்னா XL should be equal to XC. அப்போ L omega should be equal to 1/C omega. Then I rearrange பண்ணா omega square is equal to 1/LC, which implies omega is equal to 1/root of LC. இததான் ஸ்பெஷலா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அதுங்க ரெண்டுத்தோட வேல்யூவை வச்சு எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வருது, and that is LC, 1/root of LC. அந்த ஃப்ரீக்வன்சியை நான் சப்ளைல கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது நான் சப்ளைக்கு கொடுக்கிற ஒமேகா இந்த ஒமேகா நாட்டா இருந்ததுன்னா this term will become 0. அப்ப I என்ன ஆகுது பாருங்க, it is just V0/R அப்படின்னு வருது. It will behave like a pure resistive circuit. அந்த சர்க்கியூட்ல கெப்பாசிட்டன்ஸும் இண்டக்டன்ஸும் இல்லவே இல்லாத மாதிரி அவன் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அண்ட் ஹிஸ் கரண்ட் வேல்யூ வில் ரீச் த மேக்ஸிமம். அந்த கரண்ட் வந்து பீக்குக்கு போகும். அதுதான் நம்ம ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/root of LC. ஒமேகாக்கு பதில் ஐ கேன் ரைட் 2πf is equal to 1/root of LC. அந்த 2π அங்க போச்சுன்னா f is equal to 1/2π root of LC. அவ்வளவுதான். f is equal to 1/2π root of LC. Done. Okay. So இதுதான் resonant condition னு சொல்லுவோம். ரெண்டு விஷயம் பசங்களா. For the given capacitor and inductor, resonant frequency என்னன்னு கேட்டா omega is equal to 1/root of LC. வேணும்னா அதை f ஃபார்மேட்ல சொல்லிக்கலாம். f is equal to 1/2π root of LC. But the idea is angular frequency னா இந்த 2π விட்டுட்டு சொல்லணும். நார்மல் frequency னா 2π சேர்த்து சொல்லணும். இப்போ இதோட மீனிங் என்ன? நான் கொடுக்கிற சப்ளை இந்த frequencyல நான் சப்ளை கொடுக்கும்போது எனக்கு இங்க இவங்க ரெண்டு பேரும் பிசிக்கலா இந்த சர்க்கியூட்ல இருந்தாலும் எலக்ட்ரிக்கலா மாயமாயிடுவாங்க, ரைட்? they'll not exist in the circuit in terms of electrical phenomena. அப்ப எனக்கு ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கும். I0 is equal to V0/R. ஒரு RLC circuit will behave like a pure resistive circuit. அப்போ இந்த சர்க்கியூட் பாருங்க. சோ எனக்கு frequency versus current. நான் frequency இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேனா, வெரி லோ frequency, எனக்கு frequency கம்மியா இருக்கும்போது நல்லா பாருங்க, frequency கம்மியா இருக்கும்போது கெபாசிட்டிவ் டார்ச்சர் பண்ணுவான், கெபாசிட்டன்ஸ் டார்ச்சர் பண்ணுவான், ரைட்? கெபாசிட்டன்ஸ் கெபாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும் frequency கம்மியா இருக்கும்போது, கரெக்டா? அதே frequency அதிகமா போனா இண்டக்டர் அவன் இன்ச பண்ணுவான். பட் நான் ரெண்டுத்தையும் அவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு சாவுற மாதிரி நான் ஒரு ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்றேன். and that is resonant frequency. XL equal to XC. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சாவுங்க. XL equal to XC. அந்த ஒமேகா நாட் தான் இது. அந்த ஒமேகா நாட்டை போட்டேன்னா எனக்கு கரண்ட் பிச்சுக்கிட்டு போகும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் எனக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ரெசனன்ட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெசனன்ட் கர்வ் இதெல்லாம் இருப்பாருங்க. ஸோ இப்போ அந்த ரெசனன்ஸ்ல நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் சூஸ் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கர்வ் கிடைக்கும்.
right? I is equal to V by R, obvious. இப்போ நான் ரெசிஸ்டன்ஸை கம்மியா போட்டேன்னா பயங்கர கரண்ட் கிடைக்கும், அது நமக்கே தெரியும்ல. ஸோ அட் ரெசனன்ஸ் நான் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் போட்டேன் அப்படின்னா when the resonance is very small எனக்கு ஒரு ஷார்ப்பான கரண்ட் கர்வ் கிடைக்கும். பீக் சமத்துல போகும். I'll get a sharp resonance. அதுவே நான் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் மீடியமா போடுறேன், அப்போ எனக்கு அந்த பீக் கம்மியா தான் இருக்கும். பட் நான் ரெசிஸ்டன்ஸையே மானாவாரியா போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுப்போம், எங்கிட்ட இருந்து கரண்ட் அதிகமாகுது, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் ரெசிஸ்டன்ஸ் தான் மாடு மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கான், அவனை தாண்டி நான் எங்கல போறது அப்படின்னு கரண்ட் நம்மள கேட்பான். ஸோ கரண்ட் ரைஸ் ஆக முடியாது. ஸோ ரெசனன்ஸ்ல எனக்கு பீக் கரண்ட் வேணும்னா XL should be equal to XC, அதாவது ஒமேகா நாட் should be 1/√LC. அது இல்லாம ரெசிஸ்டன்ஸ் should be as small as possible. அப்போ the current value will go to the peak. ஓகே, ஸோ இதுதான் ரெசனன்ஸோட frequency curve. இது நம்ம பார்த்தாச்சு, and this is it. ஸோ அப்போ frequency ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ பாருங்க, capacitive reactance will be greater than inductive reactance. Inductance கவலையே பட மாட்டான், இண்டக்டரோட வேலை கிட்டத்தட்ட ஜீரோவா இருக்கும். ஏன்னா அவன் ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி பே பண்ணுவான், கரண்ட் அப்படியே பூந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, பட் frequency அதிகமாக அதிகமாக எனக்கு அவனோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். அதுவே கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸ் வந்து எனக்கு குறைஞ்சிட்டே வரும். அட் சம் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இவனும் எக்ஸாக்டா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருப்பாங்க, காலி. ரைட், அண்ட் தட் இஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்ப அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர். இப்ப இந்த குவாலிட்டி ஃபேக்டர் எதை பத்தி பேசுது அப்படின்னா, அந்த ரெசனன்ஸோட ஷார்ப்னஸை பத்தி பேசுது. அந்த ரெசனன்ஸ் கர்வ் எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு அப்படின்றதுதான் குவாலிட்டி ஃபேக்டர். இப்ப இந்த குவாலிட்டி ஃபேக்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு பார்க்கணும், பவர் ஃபேக்டர். சாரி, பவர் ஃபேக்டர். அதாவது எந்த ஒரு சர்க்யூட்டா இருந்தாலும் VIR, அதுக்கு அடுத்து நம்ம மெஷர் பண்ண போறது பவர் கன்சியூம்டு. கரெக்டா? இங்க பவரோட ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, V into I. So overall power is V into I. இப்போ V என்னது நமக்கு? V0 sin omega t, அதே மாதிரி I0 sin omega t plus 5 plus or minus 5. இங்க நம்ம ஜெனரலா plus 5 அப்படின்னு போட்டுக்கலாம். அது நான் வோல்டேஜ் sin omega t அப்படின்னு சப்ளை பண்ணும்போது எனக்கு கரண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 5ல இருக்கலாம், எனக்கு 5 0வா கூட இருக்கலாம். ரெசனன்ஸ்ல எனக்கு 5 இருக்கவே இருக்காது. பட் இங்க நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு கிரியேட் பண்ண போறதுல ஜெனரல் ஃபார்முலா ஃபார் பவர். அந்த சர்க்யூட் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், இண்டக்டிவ் டாமினண்டா இருந்தாலும் கெப்பாசிட்டிவ் டாமினண்டா இருந்தாலும், ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா. ஸோ V into I, V0 sin omega t into I0 sin omega t. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த V0ஐயும் I0ஐயும் தனியா வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ண போறதுல சால்வ் பண்ணா என்ன வரும்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க sin A plus B போட்டு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா sin A cos B plus cos A sin B இதெல்லாம் வருமா நமக்கு? இது இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ரைட்? ஸோ இப்போ ஆவரேஜா ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு நமக்கு பவர் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். இது டைமை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இன் a given amount of time. இப்போ நமக்கு தேவையானது ஆவரேஜா ஒரு ஃபுல் சைக்கிள்ல எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆயிருக்கு, தட்ஸ் இட். இப்போ ஒரு ஃபுல் பவர் நம்ம எப்படி ஓவரால் எப்படி கால்குலேட் பண்ண பாருங்க, ஆவரேஜ் ஏற்கனவே அந்த ஃபார்முலா பார்த்து வச்சிருந்தோமா, 0 to t p dt divided by 0 to t dt. ஸோ இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா, அதாவது sin A plus B அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin A cos B plus cos A sin B மல்டிப்ளை பண்ணிட்டு ஓவரால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா வாட் வில் கெட் இஸ் V0 I0 by 2 cos 5 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ ஓவராலா ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு V0 by 2 I0 by 2 cos 5 அப்படின்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த 2 இருக்கான் இல்லையா, V0 by root 2 I0 by root 2 cos 5, அதாவது V0 by root 2 I0 by root 2 cos 5. So this becomes VRMS IRMS cos 5
இதுதான் average power consumed over full cycle. VRMS, ARMS, cos phi. இப்போ இங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தா cos phi அப்படின்ற டேர்ம் அவனுக்கு பேர் தான் பவர் ஃபேக்டர். அதாவது அந்த சர்க்கிட்ல டோட்டலா அவைலபிளா இருக்கக்கூடிய பவர் இல்ல மேக்சிமமா கன்சியூம் பண்ணக்கூடிய பவர்ல என்ன ஃபிராக்ஷன் ஆக்சுவலா கன்சியூம் ஆகுது அதை முடிவு பண்றது தான் அந்த phi ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்போ cos phi ஃபேஸர் டயக்ராம்ல இருந்து இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ஃபேஸர் டயக்ராம் இப்படி வரைஞ்சிருந்தோமா? ஸோ இந்த இடத்துல XL இருக்கும், இது XC இருக்கும், அண்ட் XL மைனஸ் XC நம்ம இப்படி போட்டிருப்போம், அண்ட் திஸ் இஸ் R. ஸோ இதுதான் எனக்கு Z அப்படின்னு போட்டிருப்போம், அண்ட் திஸ் இஸ் phi. cos phi என்ன வருது பாருங்க, adjacent side by hypotenuse. ஸோ R by Z. இதை தான் நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். cos phi is equal to R by Z. அந்த சர்க்கிட்ல எவ்வளோ மேக்ஸிமம் பவர் கன்சியூம் பண்ண முடியும் அப்படிங்கிறது, ஆவரேஜா எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத முடிவு பண்றது cos phi, ரைட்? இப்போ இந்த cos phi-க்கு பேரு தான் நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல நம்ம phi வேல்யூ என்ன பார்த்தோம் பாருங்க. அண்டர் ரெசனன்ஸ் கண்டிஷன் எனக்கு Z will become R, கரெக்டா? Z எனக்கு R ஆயிடும். ஏன்னா XL and XC, இங்க Z வேல்யூ என்ன? Z is equal to root of R square plus XL minus XC the whole square. XL minus XC the whole square. So இது 0 ஆயிடும். எனக்கு Z R ஆயிடும். தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1. cosல எப்போ எனக்கு 1 வரும்? when phi is equal to 0. So resonance அப்போ இந்த cos phi maximum வேல்யூக்கு போயிடும் 1. Phi will become 0. இப்போ ரெசனன்ஸோட கண்டிஷனே அதுதானே, எனக்கு மேக்ஸிமம் பவர் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கணும். the current will be in maximum. எல்லாமே எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோமோ எல்லாமே மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அப்போ ரெசனன்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர் ஃபேக்டர் வில் பிகம் 1. ரெசனன்ஸ் இல்லாதப்போ மற்ற ஸ்டேஜஸ்ல இது 0ல இருந்து 1 வரைக்கும் அந்த காஸோட வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, 0 to 1 அந்த ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கும். -1 to +1, 0 to 1 அந்த ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கும் நமக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் பவர் ஃபேக்டர். இப்போ அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர் எதை பத்தி பேசுது? அந்த இடத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சாரி. இப்போ அந்த குவாலிட்டி ஃபேக்டர் எதை பத்தி பேசுது அப்படின்னா அந்த ரெசனன்ஸ் கர்வோட ஷார்ப்னஸை பத்தி பேசுறது தான் அந்த குவாலிட்டி ஃபேக்டர். இப்போ இங்க நம்ம ரெசனன்ஸ் கர்வ்ல 3 பார்த்தோம் இல்லையா, இப்போ இங்க அந்த குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு அர்த்தம், பயங்கரமா ஷார்ப்பா இருக்கு பாருங்க. ஸோ அந்த பீக் கரண்ட்ல இருந்து எவ்வளவு ஸ்டீப்பா அந்த வோல்டேஜ் டிராப் ஆகுது, that will be given by quality factor. மேத்தமேட்டிக்கலா குவாலிட்டி ஃபேக்டர் நம்ம எப்படி படிப்போம்? சிம்பிள். ஸோ குவாலிட்டி ஃபேக்டரோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தா, இட் இஸ் ஜஸ்ட் ரேஷியோ, ரைட்? அது எந்த வித யூனிட்டும் இல்லாத ஒரு ரேஷியோ. யாருக்கு இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கிறோம்? ரெசனன்ஸ். அப்போ எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் டாக்ஸ் அபவுட் ரெசனன்ஸ் இல்லையா? ஸோ ரெசனன்ஸ் அப்போ எனக்கு இண்டக்டார் இல்ல கெப்பாசிட்டர், ஒரு எல்சிஆர் சர்க்கியூட்ல ஒரு இண்டக்டார் இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் இல்லையா? டியூரிங் ரெசனன்ஸ் எனக்கு ஐதர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இண்டக்டார்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப்பும் கெப்பாசிட்டர்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப்பும் ஈக்குவல் டியூரிங் ரெசனன்ஸ், ரைட்? ரெசனன்ஸோட கண்டிஷனே அதுதானே. அது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்போது ஐ வில் ஹேவ் த மேக்ஸிமம் கரண்ட். இப்போ அந்த வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர் ஆர் ஏதாவது ஒன்று டிவைடட் பை த வோல்டேஜ் சப்ளைட், ரைட்? நான் சப்ளை பண்ண வோல்டேஜ் எவ்வளோ, பட் டெக்னிக் அண்ட் அட் ரெசனன்ஸ், இது அட் ரெசனன்ஸ். அட் ரெசனன்ஸ். இப்போ ரெசனன்ஸ் அப்போ என்னோட சப்ளைடு வோல்டேஜ் மொத்தமாவே ரெசிஸ்டர்ல தானே டிராப் ஆகும்.
ஏன்னா மீதி ரெண்டு தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு போட்டாச்சு. டியூரிங் ரெசனன்ஸ் சப்ளைட் வோல்டேஜ் கம்ப்ளீட்லி வில் பி டிராப்ட் அட் ரெசனன்ஸ் ரெசிஸ்டர். ஸோ இதைத்தான் நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியா வச்சு டெரைவ் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் VL என்ன, IXL by IR L omega by R. சொல்லலாமா? I கேன்சல் ஆயிடும். XLக்கு பதில் L omega divided by R. ரெசனன்ஸ் இப்போ ரெசனன்ஸ் அப்போ ஒமேகா நாட் ஃபார்முலா என்ன நமக்கு 1/√of L into C. பசங்களா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா ஃபார் Q ஃபேக்டர். அதாவது Q ஃபேக்டருக்கு நமக்கு எக்கச்சக்க ஃபார்முலாஸ் வரும். கொஸ்டின்ல கேட்கும் போது கான்செப்சுவலா எக்கச்சக்க லாஜிக் யூஸ் பண்ணி Q ஃபேக்டர் கேட்க முடியும். சோ இங்க Q ஃபேக்டருக்கு ஒரிஜினல் கான்செப்சுவல் ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் இண்டக்டர் or capacitor divided by the applied voltage. But applied voltage equal to resistor. Resonance அப்ப மட்டும் applied voltage is equal to the voltage drop across resistance. Resonanceல மட்டும். So அதனால resonance இந்த supplied voltageக்கு பதிலா நம்ம VR கீழ போட்டுக்கலாம். Done. That's all. இத தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா L by R into 1/√of LC. So solve பண்ணா 1/√of L by C. So quality factorக்கு இது ஒரு ஃபார்முலா. இது இல்லாம இங்க நம்ம VL போட்டோமா, சப்போஸ் VC போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். So okay, I cancel ஆயிடுச்சு. எனக்கு XC க்கு பதில் 1/C omega into 1/R. ஸோ இந்த இடத்துல ஒமேகா நாட் அதே ஃபார்முலா நம்ம இதுக்கு போட்டோம்ல, இதே டைப் வரும். எனக்கு இங்க L omega by R, அதுக்கு பதில் இங்க 1/C omega naught R. இப்போ இங்கேயும் ஒமேகா நாட்க்கு பதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1/√of LC. இது தூக்கி அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணா Q ஃபேக்டர் என்ன வரும் பாருங்க, 1/√of LC into C into R, right? So இங்கிட்ட this becomes இப்படி ஆயிடும். So 1/R√of L by C. So எப்படி போட்டாலும் you will come down to the same formula. So resonance அப்போ quality factorோட ஃபார்முலா ஒண்ணுதான். இந்த லாஜிக்ல போட்டாலும் will get the same formula. So இப்போ மொத்தமா இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் லிஸ்ட் பண்ணோம்னா இங்க பாத்தீங்களா, Q is equal to எனக்கு voltage drop across inductor by resistor இல்லனா VC by VR. கான்செப்சுவலா இதுதான் ஃபார்முலா. either voltage drop across the inductor by voltage drop across resistor இல்ல voltage drop across capacitor by done. இது பேசிக் ஃபார்முலா. அதுக்கு பதிலு நம்ம என்ன போடலாம், XL by R or XC by R இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லையா XLக்கு பதிலு L omega by R or 1/C omega L omega naught 1/C omega naught R. இல்லையா ஃபைனலா காமனா யூஸ் பண்ணப்படுற ஃபார்முலா என்னன்னா 1/R√of L by C. 1/R√of L by C. இதுதான் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. 1/R√of L by C. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இருக்கிறதுல. இது இல்லாம இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு நமக்கு, குவாலிட்டி ஃபேக்டர் இருக்கு. அது வேற ஒரு பாயிண்ட்ல இருந்து வரும், எக்ஸ்பிளைன் பண்றேன். So far this is quality factor. இது எதை பத்தி பேசுது, once again எனக்கு ரெசனன்ஸ் அப்போ கிடைக்கிற அந்த கரண்ட் ஆம்பிளிட்யூடோட ஷார்ப்னஸ் பத்தி பேசுது. அந்த பீக் வேல்யூல இருந்து எவ்வளவு சீக்கிரம் டிராப் ஆகுதோ அந்த அளவுக்கு எனக்கு குவாலிட்டி பெட்டரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். குவாலிட்டி ஃபேக்டர்ஸோட நார்மல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும், 10 to 100, சம்டைம்ஸ் 200 வரைக்கும் கூட போகலாம். பெட்டர் அந்த நம்பர் அதிகமாக அதிகமாக அந்த சிக்னல் அக்செப்டிங் குவாலிட்டி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர். இப்போ நம்ம இங்க இந்த டயக்ராம்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூ வருதா, ஃபார் ஒன் சிங்கிள் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூ வருது. ஸோ எப்பவுமே இந்த சர்க்கிட்டை அந்த ஒரே ஒரு எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சியில நம்ம ஆப்ரேட் பண்றதுங்கிறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் கரண்ட்ல இருந்து பாதி இறங்குற வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம்.
ரைட்? மேக்ஸிமமா எவ்வளவு கரண்ட் வருது, அதுல இருந்து நம்ம கரண்ட்ல கிடையாது, ஆக்சுவலா பவர்ல ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதோட பவர் கிராஃபும் இப்படிதான் இருக்கும். நமக்கு குவாலிட்டி ஃபேக்டரை டிஃபைன் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. Now by using half power frequency, இந்த இடத்துல பாருங்க, அதாவது எனக்கு ஒரு பர்டிகுலர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்போ பவர் டிசிபேட்டட் மேக்ஸிமம் இருக்கு. எஸ், அது ஒரு பாயிண்ட். ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி அப்போதான் அந்த சர்க்கியூட்ல எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் அண்ட் மேக்ஸிமம் பவர் கிடைக்குது. யா, தட் இஸ் ஒன் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், சரி ஓகேப்பா, அந்த சர்க்கியூட்டை அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில மட்டும் ஆப்ரேட் பண்றது அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா இருக்காது இல்லையா? So what we are going to do is, அந்த பவர் எனக்கு கொஞ்சோண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு 2-3 ஃப்ரீக்வன்சியா பக்கத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரே ஃப்ரீக்வன்சில அந்த பவர்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பதில், சரி நான் அந்த ஃப்ரீக்வன்சியோட நான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இருக்கிற ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சோண்டு பவர் குறைஞ்சாலும் பரவாயில்ல நான் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வர்றோம். அப்போ எனக்கு கொஞ்சோண்டு குறைஞ்சாலும் பரவாயில்லன்றதுக்கு பதில் ஒரு சில நேரத்துல சரி பாதி குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஸ்டில் தட் இஸ் எனஃப். எனக்கு மேக்ஸிமம் பவர், இப்போ நம்ம பைக் ஓட்டும் போது எப்பவுமே ஃபுல் த்ராட்டில் கொடுத்து மேக்ஸிமம் ஸ்பீட்லயே ஓட்ட போறது கிடையாதுல்ல. நம்ம ஓட்டுற ஸ்பீட் என்ன, நமக்கு கம்ஃபர்டபுளா அந்த ஸ்பீடோமீட்டர்ல, இப்ப நார்மலா ஸ்பீடோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 0ல இருந்து இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம மோஸ்டா அந்த நீடில் மேல இல்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த ரேஞ்சில் மட்டும் தான் ஓட்டிட்டு இருப்போம். அந்த டோட்டலா அவைலபிளா இருக்கிற ஸ்பீடோமீட்டர் ரேஞ்சில் நம்ம பாதியில தான் ஓட்டிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இங்க நான் அந்த சர்க்கியூட்ல மேக்ஸிமம் பவர்ல ஆப்ரேட் பண்றதுக்கு பதில் ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் பவர் அது வரைக்கும் நான் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் பவர்ல இருந்து ரெண்டு சைடுமே எனக்கு பாதி பாதி. அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு பதில் எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும். I can operate the circuit in a very wide range of frequency. எனக்கு எவ்வளவு காலம் ஃப்ரீக்வன்சிஸ் அவைலபிளா இருக்கோ அவ்வளோ காலம் I'll have a better performance. அதுதான் பேண்ட் வித் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ராட் பேண்ட் அது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பேண்ட் வித் கம்மியா இருக்கு, இந்த டேட்டா கனெக்ஷன்ல ஸ்பீடு கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது கூட அந்த பேண்ட் வித் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேண்ட் வித் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, the range of frequencies available. நான் பீக் பவர்ல இருந்து பாதி பவருக்கு இறங்கி வர்றப்போ என்னோட ஃப்ரீக்வன்சிஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் பீக் பவர். அதை விட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணனா, இப்ப நம்ம பவர் கர்வை பார்த்தோம் அப்படின்னா, பவரோட கர்வ் பார்த்தோம் அப்படின்னா, this is ஒமேகா, this is p, ரைட்? ஸோ இப்படி போயிட்டு எனக்கு இப்படி இறங்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த பர்டிகுலர் இதுதான் ஒமேகா நாட் எனக்கு கிடைக்கிற ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ இது எனக்கு மினிமம், இது மேக்ஸிமம் பவர். ஸோ நான் பாதி இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாதிக்கு எனக்கு ரெண்டு ஃப்ரீக்வன்சி வருமா, ஒமேகா 1, ஒமேகா 2. ஸோ இந்த இடத்துல இருக்கிற மொத்த ரேஞ்சையும் இப்போ நான் அவைலபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்றதை விட்டுட்டு I'll be able to use an entire range of frequencies. இப்போ அதைத்தான் நம்ம half power frequencies அப்படின்னு சொல்லுவோம். This is like max power, இது maximum power by 2, half power frequencies. இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் இதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கு. I'll tell you how. இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுப்போமே, இது வந்து நார்மலா இருக்கிற கர்வ். இப்போ அதுவே பீக் அதிகமா இருக்கிற ஒரு கர்வ். சரி, இன்னொரு கிராஃப்ல நான் போட்டு காட்டுறேன். ஸோ அப்போ திஸ் இஸ் half power frequency. இப்போ அந்த half power frequency-யை எப்படி டிட்டர்மின் பண்றது? சிம்பிள். நமக்கு கரண்ட் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர். கரெக்டா? பவரோட ஃபார்முலா என்ன? I ஸ்கொயர் R into I ஸ்கொயர் R. that is power formula. இப்போ எனக்கு பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்றோம்? P max by 2. அப்போ என்ன கரண்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். கரெக்ட் தானே? பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? P max is proportional to I max ஸ்கொயர். மேக்ஸிமம் பவர் அப்போ எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், I max ஸ்கொயர். அப்போ எனக்கு P max by 2. இங்க எனக்கு இந்த இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் பாருங்க, I அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கலாம். P max by 2ல எனக்கு I அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது எனக்கு தேவையான அந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்போ, ரைட்? அதாவது P half அப்படின்னு எடுத்துப்போம். P half is proportional to I square. Half னா இந்த மேக்ஸிமம்ல பாதி. ஸோ அப்போ P max by 2 is proportional to I square. இங்க P max என்ன நமக்கு? I max square. 2 is proportional to I square. ஸோ நான் ரூட் எடுக்கும்போது எனக்கு தேவையான ஹாஃப் பவர் கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தா, இங்க போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். I is equal to I max by root 2.
ரைட்டா? ஸோ half power frequency அப்போ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தா Imax by √2. பாருங்க, I0 மேக்ஸிமம் கரண்ட் by √2. அந்த இடத்துல தான் எனக்கு இந்த ரெண்டு half power frequencies கிடைக்குது. சரியா? இப்போ இந்த I0 by √2 எப்படி வந்ததுன்னா பாதி பவர் அப்போ எனக்கு கரண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசிக் பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கோம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக போறது இல்ல, அது அப்படியே தான் இருக்கும். மேக்ஸிமம் பவர்ல எனக்கு நான் கொடுக்குற சப்ளை மொத்தமாவும் வெறும் ரெசிஸ்டர்ல மட்டும்தான் போகுது. தேர் இஸ் நோ இண்டக்டன்ஸ் ஆர் கேப்பசிட்டன்ஸ். ஏன்னா ரெண்டுமே காலி ஆயிடுச்சு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ டேலிட் அவுட் 5 is equal to 0 போட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் பவர் அப்போ நான் போட்டிருக்கிற சப்ளை ஃபுல்லாவே ரெசிஸ்டன்ஸ்ல தான் போகுது. ஸோ P is proportional to I². அப்போ P பாதி ஆச்சுன்னா I should come down by √2, I by √2. ஸோ half power current வந்து I by √2, I0 by √2, maximum by √2. half power frequencies ரெண்டு frequency வரும். அதாவது இங்க என்னோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியா ஒரு ஃப்ரீக்வன்சி, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமா இன்னும் ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ் வரும். இப்போ இதோட டெரிவேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறதில்ல. we'll just write down the final formula. டைம் ஆயிடுச்சு. இப்போ பேண்ட்வித்துக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க. பேண்ட்வித்துக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை அந்த பேண்ட்வித் டெல் ஒமேகா. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா this represents del omega, right? அந்த பேண்ட்வித் என்னோட மேக்ஸிமம் பீக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கும். டிவைடட் பை இந்த டெல் ஒமேகா, இந்த ரெண்டு ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற வேவ் லென்த் frequency, and the range of frequencies, that is bandwidth. அந்த bandwidth denominatorல வரணும். இப்போ எனக்கு ரெண்டு curve இருக்குன்னு வெச்சுப்போம். This is one curve. either நான் numerator அதிகப்படுத்துறேன். So இங்க என்னோட ஒமேகா நாட் மேக்ஸிமமா இருக்கா, நான் half power போடும்போது எனக்கு இந்த இடத்துல இங்கே வந்துரும். ரைட், this is ஒமேகா நாட். நான் half power போடும்போது எனக்கு இங்கே வந்துரும். So எனக்கு அந்த கர்வ் வந்து ஷார்ப்பா இருந்ததுன்னா பேண்ட்வித் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ரைட், ஸோ அந்த கர்வ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்போது எனக்கு பேண்ட்வித் ஆட்டோமேட்டிக்கா குறையுது. டினாமினேட்டர் குறையிறப்போ எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமாகும் தானே. ஏன்னா நியூமரேட்டர்ல இருக்கிறது ஃப்ரீக்வன்சி, அது அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம். கீப்பிங் தட் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். நான் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் போது எனக்கு ஷார்ப்னஸ் பயங்கரமா போகும். அப்போ என்னோட ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் வில் டிக்ரீஸ், அந்த ரேஞ்ச் வந்து எனக்கு குறையும். So my bandwidth will decrease, so I'll get a better quality factor. Right? அவ்வளவுதான் கதை. So quality factor நம்ம மூணு விதமா பார்க்கலாம். இப்போ டோட்டலா நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், மூணாவது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் அக்ராஸ்ல பார்த்தோமா, அடுத்தது இப்போ பேண்ட்வித்தை வச்சு பார்த்துட்டோம். நம்ம அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் பேண்ட்வித்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் குவாலிட்டி ஃபேக்டர் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எனர்ஜி வச்சு ஒரு விதமா பார்ப்பாங்க. இப்போ we don't need that. இப்போ இது ரெண்டு போதும்னு நினைக்கிறேன். we'll be able to answer all the problems. இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. பேண்ட்வித்தோட ஃபார்முலா R/L. இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. லாஜிக் என்ன வரும் அப்படின்னா, கரண்டோட வேல்யூ எனக்கு I0 by √2 அப்படின்னு வரணும். யோசிச்சு பாருங்க, கரண்டோட வேல்யூ I0 by √2 அப்படின்னு. அப்ப அந்த 1 by √2 எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, தீட்டா 45 டிகிரியா இருக்கும்போது, when phi தீட்டால 5 நம்ம ஃபேஸ் ஆங்கிள்ல 545 டிகிரி அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு cos phi 1 by √2 அப்படின்னு வருமா. ஸோ 545 டிகிரியா இருக்கணும்னா எனக்கு அந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ எனக்கு லெட்ஸ் சே இதுதான் என்னோட ரிசல்டன்ட். அது எனக்கு இங்க 545 டிகிரி வரணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணுமா. 45 டிகிரி எப்போ வரும்? ஒன்லி when you have equal opposite and adjacent side. tan 45 is 1. So அப்போ opposite side and adjacent side equal இருக்கணும். இல்ல sin 45 is 1. So 45 degree na opposite and equal and adjacent equal இருக்கணும். This is XL minus XC and this is R. ரைட்டா? இது 45 டிகிரி இருக்கும்போது cos போடும்போது this is I0 அப்படின்னு எடுத்துப்போம். I0 cos 45 is I0 by √2 அப்படின்னு வரும். எனக்கு சர்க்யூட்ல இருக்கிற கரண்ட் I0 by √2 எப்போ வரும்னா ஆங்கிள் 45 டிகிரி இருக்கிறப்போ. இப்போ 45 டிகிரி வரணும்னா opposite and adjacent should be equal. So XL minus XC should be equal to R அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். இதுதான் நமக்கு இந்த half power frequencyல யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். எனக்கு எக்ஸாக்டா பாதி பவர் வர்றப்போ
and the resistance will be equal to the difference between inductance and capacitance, inductive reactance and capacitive reactance. இங்க இந்த பாயிண்ட் பார்த்தோமா, இந்த ரெண்டு frequency இருக்குல்ல, one frequency, one will correspond to XL minus XC, இன்னொன்னு XC minus XL is equal to R. overall அந்த difference தான் matter. So XL minus C will be equal to R, XC minus XL will be equal to R. So in the ரெண்டு கேஸ்லயும் you will get two different omega, omega 1, omega 2. So this is, இப்போ இங்க substitute பண்ணுமா, XL minus XC is equal to R வச்சுப்போம், இங்க L omega minus 1 by C omega is equal to R. இதுல இருந்து நமக்கு omega 1 கிடைக்கும். அடுத்து XL XC minus XL, so L 1 by C omega minus L omega is equal to R. So இங்க இருந்து ஒரு வேல்யூ வரும், இங்க இருந்து ஒரு வேல்யூ வரும். So அது ரெண்டு தான், you will get two frequencies, omega 1 and omega 2. இதை சால்வ் பண்ணா will get omega 1 omega 2. இது கொஞ்சம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா போகும், இப்போ நமக்கு சால்வ் பண்றதுக்கு டைம் இல்ல. So I'll leave it to you, போட்டு விட்டுருங்க. So அப்ப அந்த omega 1 minus omega 2, omega 2 minus omega 1 என்ன வரும்னு பார்த்தா R by L அப்படின்னு வரும், right? So or this is just bandwidth, bandwidth ஓடது R by L, இதை தான் இங்க தூக்கி போட்டுக்கிறேன். So bandwidth denominatorல R by L போடும்போது L நமக்கு numerator ஆயிரும். So this is another formula for quality factor, omega naught into L by R, இல்ல omega naught divided by del omega. Del omega அப்படிங்கிறது total bandwidth. இந்த bandwidth எங்க இருந்து வருது, நான் மேக்ஸிமம் பவர்ல தான் சர்க்யூட் ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம அந்த மேக்ஸிமம் பவர்ல இருந்து பாதி பவர் வரைக்கும் இறங்கி வரேன். அப்ப அந்த சர்க்யூட்ல எனக்கு மேக்ஸிமம் பவர் இல்லாம வேற எந்த பவர்ஸா இருந்தாலும் பாசிபிள் அப்படின்னா அங்க கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே நான் ஜீரோஸா வந்துடும். தே ஆர் நாட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ ஒரு பாயிண்ட்ல கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கும், அதை நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. இன்னொரு பாயிண்ட்ல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கும், அதை இன்னொரு ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அந்த ரெண்டு ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி தான் omega 1 and omega 2. இதுங்களுக்கு நடுவுல இருக்கிற ரேஞ்ச் இஸ் டெல்டா ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா கரண்ட் I0 by √2 இருக்கணும். ஸோ 1 by √2 எங்கிட்ட வரும் பாருங்க, ஃபேஸ் ஆங்கிள் 45 டிகிரியா இருக்கு. அப்போ 45 டிகிரினா ஆப்போசிட் சைட் அண்ட் அட்ஜசன்ட் சைட் ஷுட் பி ஈக்குவல். ஸோ இங்க ஆப்போசிட் சைடு இஸ் XL minus XC, adjacent side is R. அது ரெண்டும் ஈக்குவலா வரணும். அதாவது என்னோட வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டர் இண்டக்டர் காம்பினேஷன்ல வர்ற வோல்டேஜ் ட்ராப்பும் ஈக்குவலா இருக்கணும், ரைட்? ஸோ அதுல ஒரு கேஸ்ல இண்டக்டர் பெருசா இருக்குன்னு எடுத்துப்போம், இன்னொரு கேஸ்ல கெப்பாசிட்டர் பெருசா இருக்குன்னு எடுத்துப்போம். வில் கெட் த டூ ஃப்ரீக்வன்சிஸ், ரைட்டா? omega 0 into L by R, இதோட சேர்த்து இன்னொரு ஃபார்முலாவையும் Q factor. உங்களை இப்போதான் குவாலிட்டி ஃபேக்டர் பார்த்தோம், அவ்வளோ ஃபார்முலா எழுதுனேன். ஸோ இது கூட சேர்த்து குவாலிட்டி ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபார்முலாவே எழுதி வச்சுக்கோங்க. ஆல் தீஸ் ஆர் Q ஃபேக்டர் ஃபார்முலாஸ். ஸோ Q is equal to omega 0 by del omega or omega 0 divided by R by L, அந்த L மேல omega 0 L by R. இது எல்லாமே குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா தான் பசங்களா. ஸோ டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இதில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெல் ஒமேகா என்ன வரும், omega 2 minus omega 1. ஸோ திஸ் இஸ் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ டோட்டல் திஸ் இஸ் டன். அடுத்தது LC ஆசிலேஷன்ஸ். இதை பத்தி பிரீஃபா பார்த்துட்டு வந்துருவோமா? LC ஆசிலேஷன்ஸ். வாட் இஸ் LC ஆசிலேஷன்? நம்ம ஏற்கனவே ரெசிஸ்டர் தனியா பார்த்தோம், கெப்பாசிட்டர் தனியா பார்த்தோம், இண்டக்டர் தனியா பார்த்தோம். அது இல்லாம RC சர்க்யூட் அண்ட் RL சர்க்யூட் பார்த்தோம். ஒரு ஐடியல் LC சர்க்யூட் எப்படி இருக்கும்? ஒரு கெப்பாசிட்டரையும் ஒரு இண்டக்டரையும் நான் தூக்கி கனெக்ஷன்ல போட்டா எனக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். கெப்பாசிட்டர் நான் ஃபுல்லா சார்ஜ் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். சார்ஜ் பண்ணிட்டு அவனை தூக்கி ஒரு இண்டக்டர்ல கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ ஒரு டைம்ல ஒரு டைரக்ஷன்ல அவன்கிட்ட இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் an இண்டக்டர், அங்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகும், ரைட்?
ஸோ ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். அதுல இருந்து அதுக்கப்புறம் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு கெப்பாசிட்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சார்ஜ் ஆகும். இப்போ அவன் ஃபுல்லி சார்ஜ் ஆயிட்டு இது அப்படியே ரிவர்ஸ். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆசிலேஷன் பார்த்துருப்போம் இல்லையா, ஊஞ்சல் ஆடுற மாதிரி, அதே தான். இதை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒரு பெண்டுலம்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், ரைட்? பெண்டுலம்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு. திருப்பி மீன் பொசிஷன் இவன் ஃபுல்லா, திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இவனோட சார்ஜ் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல பிளஸ், திருப்பி மைனஸ், சார்ஜ் ரிவர்ஸ், திருப்பி மீன் பொசிஷன், திருப்பி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இங்க எனர்ஜி வில் ஆசிலேட் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் எனர்ஜி ஆசிலேட் ஆகும். இதைத்தான் நம்ம எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்போம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதை தூக்கி நான் ஒரு இண்டக்டர் கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். இங்க சர்க்கிட் ஓப்பன்ல இருக்கு, நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலன்னு வச்சுப்போம். ஸோ நான் க்ளோஸ் பண்ண உடனே as soon as I close it, எனக்கு இங்க இருந்து கரண்ட் போக ஆரம்பிக்குமா? கரண்ட் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எனக்கு கெப்பாசிட்டர்ல இருக்கிற சார்ஜஸ் குறையும். இங்க பாருங்க, நான் 5 சார்ஜ் போட்டிருப்பேன், இங்க 3 போட்டிருக்கேன். as a result எனக்கு என்ன நடக்கும்? இங்க கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும், ரைட்? ஸோ I'll have a current flow. எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும்னு வச்சுப்போம். இந்த லைன் தே ரெப்ரசன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எனக்கு கெப்பாசிட்டர்ல இருந்து சார்ஜ் இங்க ஃப்ளோ ஆகும். ஸோ எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ இவன் சும்மா இருப்பானா? எனக்கு அந்த கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், ரைட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் ட்ரை டு அப்போசிட். ஸோ இஎம்எஃப் எப்பவுமே ஆப்போசிட்டா தானே இன்டியூஸ் ஆகும். என்ன காஸ்னால அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதோ, சேஞ்ச் ஆகுதோ, அதை சேஞ்ச் அப்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தேர் வில் பி அன் அப்போசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு வச்சுப்போம். இப்போ ஸ்டில் அதுக்கு அடுத்தது மொத்த சார்ஜும் இங்க போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? த என்டையர் சார்ஜ் ஹஸ் கம் டவுன். அப்போ இங்க எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரைட்? மொத்தமா இங்க பாதி சார்ஜ் இருக்குது, அங்க பாதி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மொத்த சார்ஜும் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமமா இருக்கும். இப்போ அடுத்து இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு இவங்கிட்ட சார்ஜும் இருக்காது, கரண்டும் இருக்காது. இப்போ இங்க என்ன ஆகும்னா, இங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைய ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகும்? இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னால கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். ஸோ இங்க கரண்ட் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு இப்படி குறைஞ்சிட்டு இந்த டைரக்ஷன்ல ஐ வில் ஹேவ் பாசிட்டிவ், இந்த டைரக்ஷன்ல எனக்கு நெகட்டிவ் இப்படின்னு. ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், ரைட்? ஒன்ஸ் அகெயின் திருப்பி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்குமா? ஃபுல்லா எல்லாம் இங்க ஃப்ளோ ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க எனக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். இங்க எதுவுமே மீதி இருக்காது, கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடும். இப்போ ஒன்ஸ் அகைன் என்ன நடக்கும்? சிம்பிள். இது இங்கிட்ட இருந்து அதே மாதிரி இருக்கு, பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். கரண்ட் ஃப்ளோ இப்படி, திஸ் இஸ் கரண்ட் ஃப்ளோ, அண்ட் திஸ் இஸ் கரண்ட் ஃப்ளோ. இப்போ ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் டிஸ்சார்ஜ் பேக் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு இங்க 3 சார்ஜா குறையுதா? இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரைட்? இப்படி கரண்ட் ஃப்ளோ எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ரைட்? இதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டு மேல வரும், ரைட்? கம்ப்ளீட்டா அது டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல ஒரிஜினலா திருப்பி சார்ஜ் ஆகும். திஸ் சைக்கிள் வில் கீப் ரிப்பீட்டிங், கண்டினியூஸா எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியலா கெப்பாசிட்டர் ஒரு பொலாரிட்டியில சார்ஜ் ஆயிருக்கும், அதுல இருந்து ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் போகும், ரைட்? ஸோ கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறி எனக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இவன் கம்ப்ளீட்டா கெப்பாசிட்டர்ல இருக்கிற சார்ஜ் எல்லாம் காலி ஆயிடும். இப்போ அங்க இடத்துல ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே டிகேவா ஆரம்பிச்சு கீழே ஃபுல்லா கெப்பாசிட்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சார்ஜ் ஆயிடுவான். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு எனர்ஜியா இருந்தது ஒரு கட்டத்துல கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறிட்டு திருப்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியா மாறிடுது, பட் த polarity gets reversed. அதுக்கப்புறம் again சுத்தி வந்து it will go back to its original state back again. ஸோ இங்க எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தா, இனிஷியலா எனக்கு இருந்தது டோட்டல் எனர்ஜி வாஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர்ல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியா இருந்தது எனக்கு 1/2 Q²/2C. ஸோ டோட்டல் மேக்ஸிமம் எனர்ஜி எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் எனர்ஜியா இருந்தது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்
1/2 Li square. Right? Q square by 2 Li square. Maximum. இது வந்து நம்ம Q0 maximum charge எடுத்துப்போம். இது I0 maximum current எடுத்துப்போம். பட் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா let's say இங்க இல்ல இங்க இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லலாம் பார்த்தோம்னா எனக்கு ரெண்டு எனர்ஜியுமே இருக்கும் 1/2 Q square by C plus 1/2 Li square. So total energy conservation ஒரு LC oscillation tank circuitல எனக்கு energy conservation is valid. But real worldல resistance ன்னு ஒன்னு இல்லாம எதுவுமே கிடையாதா? நம்ம SHM சாப்டர்ல பார்த்திருக்கோம். Sustained vibrations, sustained oscillations. First நம்ம பார்த்திருக்கிறது ஒரு basic oscillation பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து damped oscillations ஒன்னு பார்த்திருப்பீங்கல்ல. ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகும். damped oscillations. அதே ஸ்டோரி தான் இங்கேயும். இங்க ஆக்சுவலா எந்த ஒரு ஆசிலேஷனா இருந்தாலும் அங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தே தீரும். ஏன்னா அந்த கெப்பாசிட்டர்லயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் வயர்ல இண்டக்டருக்குள்ள எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தடவை எனக்கு அந்த கரண்ட் போயிட்டு வரும்போதும் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ்ட் ஆஸ் ஹீட். ஸோ எனக்கு அந்த ஆசிலேஷன்ஸ் டேம்ப் ஆகிட்டே வந்து ஃபைனலி இட் வில் டை அவுட். இது வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன்ல எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். பட் ரியல் வேர்ல்டுல அங்க எனக்கு ஒரு எனர்ஜி லாஸ் இருக்கும். த ஆசிலேஷன்ஸ் வில் எவென்ச்சுவலி டை அவுட். இப்போ இங்க வாட் வில் பி த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்? நம்ம SHMக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? SHM ஓட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா d square x by dt square is equal to minus omega square into x அப்படின்னு பார்த்திருப்போம். A is equal to minus omega square x இல்ல d square x by dt square is equal to minus omega square x. அந்த ஒமேகா அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. இந்த சர்க்கியூட்ல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இண்டக்டர் அண்ட் ஒரு கெப்பாசிட்டர், கரெக்டா? இப்போ கெப்பாசிட்டர் பாசிட்டிவா இருக்கும்போது இங்க இருந்து கரண்ட் இப்படி கொடுக்கும்போது இவனோட இன்டியூஸ்ட் EMF ஆப்போசிட்டா தானே இருக்கணும். ஸோ ஒரு இண்டக்டர்ல இருக்கிற இன்டியூஸ்ட் EMF will always be opposite, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? voltage across capacitor is equal to minus EMF induced in the inductor அப்படின்னு எடுத்துக்கலாமா? So voltage across capacitor என்ன? Q by C is equal to minus L into DI by DT. எடுத்துக்கலாம் L into DI by DT. இப்போ இந்த மைனஸ் L நான் இந்த பக்கம் கொண்டு தரேன். minus Q by LC is equal to DI by DT. இப்போ இந்த I ஓட ஃபார்முலா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? I is equal to DQ by DT. அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா d square Q by dt square. இப்போ எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்துருச்சா? d square Q by dt square is equal to minus 1 by LC into Q, right? So இந்த ஃபார்மேட் பாருங்க, omega is equal to 1 by root of LC. Omega is equal to 1 by root of LC. இதுதான் அந்த சிஸ்டம் ஆசிலேட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி, the frequency of oscillations. இந்த LC சர்க்கியூட்ல எனக்கு அந்த சார்ஜ் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும் between electrostatic capacitance and magnetic fieldல கரண்டா. அந்த ஆசிலேட் ஆகிற frequency is 1 by root of LC equal to one simple harmonic motion. நமக்கு ஒரு SHM மாதிரி. Okay, done. And அடுத்தது our transformer. Come on. இப்போ transformer அப்படின்ற வார்த்தையோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னா to transform. எதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது? வோல்டேஜ் இல்ல கரண்ட் ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும், இல்ல இன்டைரக்டா கரண்ட்டை லோல இருந்து ஹைக்கு, ஹைல இருந்து லோக்கு எப்படி வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்னா இவ்வளவு பெருசா இருக்கிறது மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர்னு கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா டிவைஸ்லயுமே எல்லாம்னா மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்ப நம்ம சார்ஜர் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சார்ஜருக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஏன்னா நமக்கு வர்ற சப்ளை 220 வோல்ட். நம்ம போன்லாம் எவ்வளவு எடுக்கும்? 5 வோல்ட் 10 வோல்ட், அதுவே ரொம்ப அதிகம். ஸோ அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. இது ஒர்க் ஆகுற பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒர்க் ஆகுற பிரின்சிபல் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ரைட்? அதுல செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன், பிரைமரி செகண்டரி அப்படின்னு 2 காயில் இருக்கும், அதுங்களுக்குள்ள நடக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். இதை ரியல் வேர்ல்டுல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? பிரைமரியா பவர் டிரான்ஸ்மிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இந்த பவர் வில் பி ஜெனரேட்டட் சம்வேர். ஊருக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணுவோம்.
அங்கிருந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தேவையோ அந்த எல்லா இடத்துக்கும் இதை நம்ம சப்ளை பண்ணணும். அதுக்கு சப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக்கி கரண்ட்டை குறைச்சு விட்டு அனுப்பி விடுவாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் லாசஸ் கம்மியா இருக்கும். எப்பன்னா வோல்டேஜ் அதிகமாயிட்டு எனக்கு கம்மியான கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா the energy loss will be minimal. ஏன்னா நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படிச்சிருப்போம் இல்லையா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில. H is equal to I square R into T. Energy loss is directly proportional to square of electric current. அப்போனா வோல்டேஜ் எவ்வளோக்கு அதிகமா பண்ணிட்டு கரண்ட் எவ்வளோக்கு கம்மியா வச்சு நான் வயர்ல அனுப்புறனோ அந்த அளவுக்கு எனக்கு லாசஸ் மினிமைஸ்டா இருக்கும். ஸோ ஒரு லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் பவரை விட ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் பவர் will have lesser losses. அதுக்கு நம்ம யூஸ் பண்றது அந்த டிரான்ஸ்ஃபார்மர். பாருங்க எதுக்கு டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த வோல்டேஜ். ஸோ பிரைமரியா இவனோட வேலை அந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இங்க ஃப்ரீக்வன்சியில எந்த சேஞ்சுமே இருக்காது. கரண்ட் சேஞ்ச் ஆகும், வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் சேஞ்ச் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். யா பட் ஃப்ரீக்வன்சியில எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. ஃப்ரீக்வன்சி எப்பவுமே சோர்ஸோட ப்ராப்பர்ட்டி. அந்த சோர்ஸ் எந்த ஃப்ரீக்வன்சியை உருவாக்குதோ அதுதான் நமக்கு வரும். ஃப்ரீக்வன்சியை நம்மளால ஆல்டர் பண்ண முடியாது. ஐ மீன் மாத்தலாம், டெக்னிக்கலா இந்த இடத்துல முடியாது. This is the construction of a transformer. எனக்கு ரெண்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா ரெண்டு வைண்டிங் இருக்கணுமா. ஸோ இதுதான் பிரைமரி வைண்டிங் அப்படின்னு எடுத்துப்போம். இங்கிட்ட தான் நான் இன்புட் கொடுக்குறேன். இன்புட் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை தூக்கி உள்ள கொடுக்குறேன். இது எனக்கு ஒரு பிரைமரி வைண்டிங். இன்புட் வோல்டேஜ் ஆர் வாட்எவர் உள்ள தூக்கி கொடுத்துறேன். இது எனக்கு செகண்டரி வைண்டிங். இந்த நடுவில் இருக்கிற ஃப்ரேம் என்ன அப்படின்னா சாஃப்ட் அயன் கோர். நம்ம மேக்னெட்டிசம் சாப்டர்ல படிச்சிருப்போம் அந்த ஹிஸ்டெரிசிஸ். எனக்கு ஒரு டெம்பரரி மேக்னெட்டுக்கு சாஃப்ட் அயன் மேக்னெட் இஸ் பெட்டர். ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு ஹார்ட் அயன் மேக்னெட்டை தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் a டெம்பரரி மேக்னெட். அப்போ எனக்கு ஒரு சாஃப்ட் அயன் கோர் எடுத்திருக்கோம் நம்ம. இப்போ இங்க எனக்கு ஒரு கரண்ட் போகுது. அந்த கரண்ட்னால இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா. அந்த ஃபீல்டு இந்த சாஃப்ட் அயன் மூலியமா லிங்க் ஆகி அப்படியே இங்க போகும். இங்க எந்த வித சோர்ஸுமே நம்ம கொடுக்கல. பட் தேர் இஸ் a காயில். அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரும்ல. அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இங்க ஐடென்டிக்கலா இருக்கு. பட் ரியல் வேர்ல்ட்ல பார்க்கும்போது அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருக்கும் இல்ல கம்மியா இருக்கும். as you can see here, இங்க பிரைமரியில எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரெண்டு தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுனால எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஜெனரேட் ஆகும். கரெக்ட் தானே? ஒரு ஃபீல்டு ஜெனரேட் ஆகும், அதனால ஒரு ஃப்ளக்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் அப்படியே இங்க போகும். இங்க நான் அனுப்புன ஃப்ளக்ஸ் அங்க இருக்கிற ஒரு சர்க்கிள்லையும் லிங்க் ஆகும். கரெக்ட் தானே? நான் நம்பரை அதிகமா வச்சா எனக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்குமாங்க. டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன n into 5 அப்படின்னு தானே நம்ம வச்சிருப்போம். இங்க எனக்கு எத்தனை டர்ன்ஸ் அதிகமாதோ அத்தனை மடங்கு நான் ஃப்ளக்ஸையும் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு அர்த்தம். thereby the induced EMF also increases. இப்போ இங்க நம்ம இந்த ஜெனரல் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார்முலா அப்படின்னு போடுவோம். NP/NS is equal to VP/VS. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு number of turns in primary to number of turns in secondary, right? Be equal to EMF in the primary, voltage supplied across primary, voltage supplied across secondary. இதை நம்ம EMF VP/ES ன்னு சொல்லுவோம், or VP/VS எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இங்க EMF across primary to EMF across secondary. ஸோ இந்த NP/NS இந்த நம்பர் தான் எனக்கு அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா அப்படிங்கிறத முடிவு பண்றது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி, அந்த ரேஷியோ தான் அது ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்றது. இந்த சிச்சுவேஷன்ல நான் கம்மியான வோல்டேஜை கொடுத்து அதிகமான வோல்டேஜ் எடுக்க முடியும். இட்ஸ் a ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜா மாத்தி கொடுக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அங்க அதிகமாகுது. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரிவர்ஸ். பிரைமரியில நிறைய டர்ன்ஸ் இருக்கும், செகண்டரியில கம்மியான டர்ன்ஸ் இருக்கும். ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜா மாத்தி கொடுக்கும். பட் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரால பவரையோ ஃப்ரீக்வன்சியையோ ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது. பவர் எல்லாம் அதிகமாக்கி எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன டிவைஸை கண்டுபிடிக்கவே இல்லை. ரைட்? ஆம்பிளிஃபயர் இருக்கு, பட் அது வேற. அதுக்கும் நம்ம ஒரு பவர் எக்ஸ்டர்னலா எனர்ஜி கொடுத்து அதை அந்த சிக்னல்ல நம்ம இது பண்ணி கொடுப்போம்.
பட் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரால வோல்டேஜை பூஸ்ட் பண்ண முடியும், குறைக்க முடியும். கரண்ட்டை குறைக்க முடியும், ஏற்ற முடியும். பட் பவரை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்புட் பவர் வில் பி ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஸோ நான் என்ன இன்புட் பவர் கொடுக்குறேனோ அது எனக்கு அவுட்புட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ பவர் என்ன? V1 இன்புட் வந்து நம்ம 1ல கொடுக்குறோம்னு வச்சுப்போம், பிரைமரின்னு கொடுத்துப்போம். VPIP ஈக்குவல்ஸ் V0 செகண்டரின்னு எடுத்துப்போம். அவுட்புட் வந்து நம்ம செகண்டரியில் எடுக்கிறோமா? செகண்டரி VSIS. ஸோ அப்போ VP by VS என்ன வரும் பாருங்க? IS by IP. இப்போ இதுக்கு பதில் நான் இந்த இதையும் தூக்கி இங்க எழுதிக்கலாமா? IS by IP. ஸோ எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால பிரைமரியில விட செகண்டரியில வோல்டேஜ் அதிகமாக கொடுக்க முடியும். பட் அதோட கான்சிக்வன்ஸ் எனக்கு கரண்ட் குறையும். So that the power remains equal. Power step up or step down எதுவுமே பண்ணவே முடியாது. Power will be the same. So voltage அதிகமாச்சுன்னா கரண்ட் குறையும், கரண்ட் அதிகமாச்சுன்னா வோல்டேஜ் குறையும். இந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பசங்க தப்பு பண்றது இதுதான். வோல்டேஜ்ங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும். பட் அந்த பவர் கான்ஸ்டன்ட், அதனால எனக்கு கரண்ட் தலைகீழா மாறும் அப்படின்ற பாயிண்ட்டை மறந்துடுவீங்க நீங்க. ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் குறையும். ஸோ ஃபைனல் ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வோல்டேஜ் நேரா ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுனுக்கான வித்தியாசம் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா யூல் பி ஏபிள் டு சி. ஸோ பிரைமரியை விட எனக்கு செகண்டரியில இங்க நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இங்க நான் 110 ஆர் 120 இன்புட் வோல்ட் கொடுக்குறேன், எனக்கு அதோட டபுளா இருக்கு. இங்கிட்ட இங்க நம்பர் ஆஃப் காயில்ஸ் டபுளா இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் டபுள் ஆகும். அதே இங்க பிரைமரியை விட செகண்டரியில எனக்கு லெசர் நம்பர் ஆஃப் காயில்ஸ் இருக்கு, செகண்டரியில லெசர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ ஸ்டெப் டவுன் நான் இங்க 220 240 கொடுக்கும்போது எனக்கு 110 120 தான் வருது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற லாசஸ் எப்பவுமே எந்த ஒரு ரியல் வேர்ல்ட் டிவைஸை பில்ட் பண்ணும்போது லாசஸ் இல்லாம இருக்காதுல்ல. டிரான்ஸ்ஃபார்மர்ல எக்கச்சக்கம் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பவரை எந்த சேஞ்சும் பண்ண முடியாதுன்னு சொன்னால, அது வந்து மேக்னட்டிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பவரை ஸ்டெப் அப் பண்ண முடியாது, ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது, அது வேற. ஆனா அங்கிட்ட ஒரு வயர் இருக்கு. ஸோ அந்த வயருக்குள்ளார எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி செகண்டரியில இருந்து நம்ம கரண்ட் எடுக்கணும், ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ எஃபிஷியன்சி வில் டிரான்ஸ்ஃபார்மர் வில் டெஃபினெட்லி பி லெஸ் than 100%. நான் இன்புட் பவர் கொடுக்கறனால அது 100% வெளியே எடுக்கவே முடியாது. அந்த பவர்ல டெஃபினட்டா ஒரு லாஸ் இருந்தே தீரும். அது இல்லாம வேற லாசஸ் பாருங்க. ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், அந்த மேக்னட்டிசம்ல பார்த்தோம்ல, ஏரியா அண்டர் த ஹிஸ்டெரிசிஸ் லூப், அதுதான் எனர்ஜி லாஸ்ட் பெர் சைக்கிள். ஸோ இங்க இப்ப அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் நம்ம வரைஞ்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சாஃப்ட் அயன் கோர் தான் நம்ம யூஸ் பண்றோம், பட் ஸ்டில் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம். இந்த லூப்குள்ளார இருக்கிற ஏரியா தான் ஒரு தடவை அது மேக்னடைஸ் ஆகி டிமேக்னடைஸ் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆயிட்டு இதெல்லாம் நடக்கிறப்ப எனக்கு இருக்கிற லாஸ் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஏன்னா டியூ டு நான் லீனியர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ், அது நேரா போயிட்டு வரணும், பட் அந்த நான் லீனியரா இருக்கிறதுனால we have losses. அடுத்து கோர் லாசஸ். கோர் லாஸ்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வச்சிருக்கோம்ல, நம்ம சாஃப்ட் அயன் கோர் வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த கோர்க்குள்ளர கொஞ்சம் லாஸ் ஆகும். நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த கோர்க்குள்ளர போகும்போது அந்த சம் லாசஸ் வரும். ஸோ அதுதான் நம்ம அந்த கோர் லாசஸ் அப்படின்னு சொல்றோம். அதை மினிமைஸ் பண்றதுக்கு ஒரு சில வழி இருக்கு. எட்டி கரண்ட், அகைன் மேக்னட்டிசம்ல எட்டி கரண்ட் பார்த்தோமா, இதை மினிமைஸ் பண்றது எப்படின்னா, அந்த கோரை ஒரு சிங்கிள் சங்கா வைக்காம பிளேட்டா கட் பண்ணி ஒன்னத்தையும் லேமினேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு விட்டுருப்பாங்க. நீங்க பழைய சார்ஜர் ஏதாவது யூஸ் பண்ணாத சார்ஜர் ஏதாவது உடஞ்ச சார்ஜர் ஏதாவது இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு சிங்கிள் சங்கா இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஒரு சிங்கிள் பீஸா இல்லாம இதை அப்படியே ஃப்ரேமா வெட்டி ஒன்னத்தையும் தனித்தனியா ரேப் பண்ண மாதிரி. ஆக்சுவலா லேமினேஷன், அது வேற ஒரு மெட்டீரியல் லேமினேஷன், ராப்பிங் கிடையாது, புரியறதுக்காக சொல்றேன். லேமினேட் பண்ணி அங்கிட்டு வச்சிருப்பாங்க. that prevents the eddy current loss. ஜூல்ஸ் லாஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம், அந்த ஹீட்டிங் எஃபெக்ட்னால வர்றது. லீக்கேஜ் லாஸ், இந்த கோர் லாஸ், லீக்கேஜ் லாஸ், இது எல்லாமே அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ப்ராப்பரா இல்லாததுனால வர்றது. ரைட், தீஸ் ஆர் லீக்கேஜ் லாஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொஞ்சோண்டு வெளியே போயே தீரும், that is லீக்கேஜ் லாஸ். அடுத்து ஸ்கின் எஃபெக்ட். ஆக்சுவலா டிசி கரண்ட் வந்து
நம்ம எப்படி டிசி அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னா, ஒரு பேட்டரியில இருந்து நான் ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த சார்ஜஸ் எல்லாமே அந்த வயருக்குள்ளரையே கம்ப்ளீட்டா போகும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிருப்போம். ஐ மீன் உள்ளர மட்டும் இல்ல, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வயர். இப்போ நான் இதுதான் ஒரு வயர்னு வச்சுப்போம். இந்த வயரை நான் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். அப்போ இங்கிட்ட இருந்து எனக்கு இங்கே கரண்ட் போயிட்டு இருக்கு. அந்த கரண்ட் இதோட ஏரியா மொத்தத்திலையும் போகும் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். இட் வில் டிராவல் த்ரூ அவுட் த ஏரியா டிசி. பட் ஏசில ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சார்ஜ் மொத்தமா ஃப்ளோ ஆகுறது இல்ல. இட்ஸ் கோயிங் டு ஜஸ்ட் ஆசிலேட். முன்ன பின்ன ஆசிலேட் ஆகுது. அதோட இன்னொரு கான்சிக்வன்ஸ் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த சார்ஜஸ், மெஜாரிட்டி ஆஃப் த சார்ஜஸ் அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏசி கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வயர்ல அல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்குறேன்ப்பா. அதோட மொத்த கரண்ட்டுமே எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. மொத்தமா கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் எனக்கு அந்த சர்ஃபேஸ், அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ கான்செப்சுவலா திங்க் பண்ணா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அந்த ஏரியா அப்படின்னு நம்ம டிசில எதை கணக்குல எடுப்போம்? அந்த வயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஏன்னா அங்க மொத்தமாவே எனக்கு கரண்ட் போகுது. இப்போ இந்த ஏசில கரண்ட் எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் போகுது. அப்போ சென்டர் பார்ட்ல இருக்கிற அந்த ஏரியா இஸ் யூஸ்லெஸ் இல்லையா? கோர்க்குள்ள இருக்கிற ஏரியா நமக்கு யூஸ்லெஸ். அது நமக்கு யூஸ் ஆகிறது கிடையாது. அப்ப அந்த ஏரியா யூஸ் ஆகாததுனால எஃபெக்டிவ் ஏரியா பிகம்ஸ் லெஸ்ஸர். ஏரியா குறையுது. அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுமா? ஹீட்டிங் எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ அதை மினிமைஸ் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம எந்த ஒரு வயரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ளார ஒரு வயர் இருக்காது. நம்ம மல்டிபிள் தின் வயர்ஸை பிரைட் பண்ணி வச்சிருப்போம். நீங்க நார்மலா வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு வயரோட ஸ்லீவை பிச்சுட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள வயரை திரிச்சு வச்சிருப்பாங்க. பிரைடட் வயர்ஸ் திரிச்சு வச்சிருப்பாங்க. அது எதனால அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராண்ட்லயுமே எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் சார்ஜ் ஃப்ளோ இருக்கு. ஸோ நான் அப்போ ஒரு திக்கான கம்பி போட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட் இல்லை. அதோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஏரியா இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். ஸோ அதுல சர்ஃபேஸ்ல மட்டும்தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்கு. அப்போ நான் சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகமாக்குறதுக்கு ஒரு சிங்கிள் ராடுக்கு பதில் மல்டிபிள் தின் ஸ்ட்ராண்ட்ஸை நான் அப்படியே திரிச்சு வச்சிருக்கேன். thereby increasing the surface area. ஸோ இதுதான் ஸ்கின் எஃபெக்ட். அதுல இருந்து அதை கம்மி பண்றதுக்கு தான் நம்ம ரியல் வேர்ல்ட்ல எல்லா வயர்ஸையுமே பிரைடட் தின் மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஸ்ட்ரிங். இங்க பாத்தீங்கன்னா கோர்ல சார்ஜ் ஃப்ளோவே இருக்காது. ஏசி கரண்ட்ல சர்ஃபேஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த சார்ஜ் ஃப்ளோ இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கவே இருக்காதுன்னு சொல்லல. 1 செகண்ட் பசங்க. இருக்கவே இருக்காதுன்னு இல்ல, ரொம்ப மினிமமா இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த சார்ஜஸ் எனக்கு இங்கே தான் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த ஏரியா எனக்கு கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் ஆகுறதுனால நான் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியாது. இதை தூக்கி போட்டு இதை மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏரியா ரொம்ப கம்மியாகுது, ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஒரு சிங்கிள் சங்குக்கு பதில் நான் மல்டிபிள் தின் வயர்ஸை பிரைட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஸ்கின் எஃபெக்ட். அவ்வளவுதான்ல, முடிஞ்சிருச்சு. டன். ப்ராப்ளம் சால்விங் போகுமா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா தியரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். இப்போ क्वेश्चंसக்கு போயிடலாம் வாங்க. Right. When a DC voltage of 100 volts is applied to an inductor, a DC current of 5 amperes is flowing through it. அடுத்தது when an voltage of 200 volt peak value, அப்ப peak value அப்படின்னும் போது alternating, இங்க ஒரிஜினலா they are applying a DC, பேட்டரியில இருந்து டைரக்ட் கரண்ட். ஒரு ஐடியல் இண்டக்டார் DC அப்ளை பண்ணும்போது அது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் வயரா பிஹேவ் பண்ணும். கரெக்ட் தானே? ஒரு ஐடியல் இண்டக்டார் எடுத்து பார்க்கும்போது நான் ஒரு டைரக்ட் கரண்ட் கொடுத்தேன்னா ஐடியல் சிச்சுவேஷன் அது ஒரு பிளெயின் வயரா தான் பிஹேவ் பண்ணும். அவன்கிட்ட இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் ஆகும். ஒரு ஏசியை தூக்கி போடும் போது தான் நமக்கு என்ன இண்டக்டன்ஸ் வரும். When an AC voltage of 200 peak value is connected to the inductor, its inductive reactance is found to be 20√3, right? XL டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. So the power dissipated in the circuit is, first power dissipated formula என்ன கேட்டிருக்கிறாங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கலாம்.
VRMS IRMS cos phi, right? Or V0 I0 by 2 cos phi. இதுல நமக்கு என்னென்ன இருக்கு? cos phi ஓட ஃபார்முலா again என்ன? V0 I0 by 2 into phasor diagram ல இருந்து cos phi is adjacent side by hypotenuse R by Z வச்சிடலாம். இப்போ இங்க V0 இருக்கா? Yes. Peak voltage 200 கொடுத்திருக்கா? Yeah, done. இருக்குப்பா. I0 இருக்கா? இல்ல. நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கா? இல்ல, கண்டுபிடிக்கணும். Z வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் V0 கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிரும் பாருங்க. சோ வெறும் DC தூக்கி 100 வோல்ட் சப்ளைல கனெக்ட் பண்ணும்போது 5 ஆம்பியர்ஸ். So V is equal to I into R. So 100 equals 5 into R. So R எவ்வளவு வருது? 20 ohms அப்படின்னு வருது. Right? So R is equal to 20 ohms. கிடைச்சிருச்சா? அடுத்தது பாருங்க. R கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து Z கண்டுபிடிச்சிடலாம். Inductive reactance டைரக்டா XL ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 20√3. ரைட்? சோ இப்போ XC இல்லையே சார், எங்க இருந்து நம்ம Z கண்டுபிடிக்கிறதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த Z ஓட ஃபார்முலால எது இல்லையோ அதை தூக்கி 0 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான். இங்க கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா, சோ அது கம்ப்ளீட்டா 0 அப்படின்னு போட்டு மீதி இருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? சால்வ் பண்ணா Z equals root of R 20 square plus 20 square into 3. அதாவது 20√3 the whole square வரும், 20 square into 3. So நம்ம 20 காமனா வெளியே எடுத்தா into root of 1 plus 3, 4, 2. So Z is equal to 40. அப்படின்னு கிடைச்சிருமா? Right? Z is 40. So R கிடைச்சிருச்சு, Z கிடைச்சிருச்சு, I0. I0 என்ன? I0 is equal to V by Z. Right? So இங்க V நமக்கு 200 by 40 is equal to 5. எல்லாத்தையும் தூக்கி நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வரும். 6% தான். Give me one sec. One second. Right. எல்லாத்தையும் substitute பண்ணுமா? So power consumed will be V0 by 2. V0 என்னடே? 200. 200 into I0 வந்து 5 by 2 into resistance எவ்வளோ? 20 divided by Z 40. So 2 cancel ஆயிடுச்சா? 100, 50, 250 watts. This is the power consumed, power dissipated in the circuit is 250 watts. Okay, பசங்களா? எப்பவுமே இந்த சாப்டர்ல क्वेश्चंस வரும்போது ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க அதை தூக்கி எழுதிக்கோங்க. அதுல இருக்கிற டேர்ம்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படி வரணும். அண்ட் இதை இந்த ஒரு மெத்தட்ல தான் போடணும்னு அவசியமே இல்லை. நமக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ், ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்க இதை வேற எந்த, இப்போ I0க்கு பதில் ஒரு சில பேர் டைரக்டாவே இங்க அந்த V0 by Z தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணி V0 square by 2Z into cos phi, V0 square by Z square into cos phi அப்படி கூட போடலாம். ரைட்? நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட எவ்ரிதிங் இஸ் ஃபைன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்கோ, இந்த ஷார்ட்கட் அதெல்லாத்தையும் விட்டுட்டு வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் யூ கேன் ஃபாலோ தட் மெத்தட். ரைட்? பட் மேக் ஷுர் யூ ஃபினிஷ் இட் வித்தின் த டைம். அந்த டயத்துக்குள்ள உங்களால உங்க மெத்தட்ல போட முடிஞ்சதுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. Alternating voltage of amplitude 40 volts and frequency 4 kilohertz is applied directly across a capacitor of 12 microfarad. Okay, the maximum displacement current between the plates of the capacitor is nearly. இது ரொம்ப டப்பா ஃபார்முலா. டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்ங்கிறது நம்ம அடுத்த சாப்டர்ல தெளிவா சொல்றேன். நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, அதுல டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்னா என்னன்னு நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போதைக்கு நான் அந்த ஃபார்முலா மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் is equal to
displacement current is equal to conduction current. அவ்வளவுதான். So I is equal to V by இந்த இடத்துல it is a capacitive circuit XC, which is V by 1 by C omega, which is VC omega. இல்ல displacement currentனா ஒன்றும் பெருசா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நமக்கு ஒரு கெப்பாசிட்டர்ல இருக்கிற சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வர்றதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். பட் current is equal to வயர்ல போகும்போது அது கண்டக்ஷன் கரண்ட், பிளேட்டுக்கு நடுவுல வரும்போது அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டா மாறிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, எப்சிலான் டி ஃபை பை dt அடுத்த செஷன்ல நம்ம டிரைவ் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. வோல்டேஜ் என்ன 40 into capacitance is 12 microfarad. Omega frequency 4 kilohertz ன்னு இருக்கா? இல்ல இன்னொன்னு, this is F. 4 kilohertz is F. அதுல இருந்து ஒமேகாவா நீங்க மாத்தி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். So omega is equal to 2πf. So மாத்தி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 2 into pi into frequency is 4 into 10 power 3. Right. So அப்போ இதுல arithmetics, I hate that part. எல்லாத்தையும் substitute பண்ணி solve பண்ணணுமா? 4 kilohertz when by C omega, done. Hey, solve பண்ணுங்க, come on. So I am using shortcut, calculator use பண்றேன், but you do not use calculator in your exam day. No calculators for you. into 12 into 2 by 4 2 okay, so 12 point. Okay, so answer என்ன வரும்னா 12 point into 12 point இல்ல, what is it, 12057. okay, so answer என்ன வரும்னா 12057 into 10 power minus 12 into 10 power 3. so இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்க 10 power minus 12 மைக்ரோஃபாரடா, அதானே? மைக்ரோஃபாரட் is 10 power minus 6. நான் பிக்கோ போட்டு வச்சிருக்கேன், my mistake, forgive me. Microfarad is 10 power minus 6, correct. இப்போ இங்கிட்டு I can write this as 12.0, இந்த 0 skip பண்ணிடலாம். 12 into 10 power 3 into 10 power minus 6 into 10 power 3. Ting, 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 cancel. Remaining இருக்கிறது 12 amperes. இல்லை அந்த calculation மட்டும் கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க எல்லாம் போட்டுருங்க. 40 into 12. I'm not so good with numbers. சரில எடுத்து போமா? In a series LCR circuit, the capacitance is changed from C to 4C. To give the resonant frequency unchanged, the new inductance should be, எனக்கு omega 1 should be equal to omega 2. Resonant frequency எனக்கு change ஆகக்கூடாது. அப்போ 1 by root of L1 C1 equals 1 by root of L2 C2. Right? அப்போ டைரக்டாவே நம்ம சொல்லிடலாம் L1 C1 equals L2 C2. இப்போ capacitance C2 becomes 4C1. இப்போ இந்த C2 க்கு பதிலு L2 into 4C1. L1 C1 cancel ஆயிடுமா? So அப்போ what can you say? L1 by 4 equals L2. So அப்போ inductor நம்ம L1 by 4 ஆ கொண்டு வரணும். What is the answer? Increased by 2L தப்பு. Reduced by 4L, reduced by 3 by 4L. So அப்ப B and C ல எது கரெக்ட்? நான் பெட் கட்டுறேன், முக்காவாசி பேரு இந்த ஆப்ஷன் 2 தான் நினைச்சிருப்பீங்க. என்னதுக்கு? reduced by 1 by 4L தப்பு. இங்க it is reduced to 1 by 4L. L ல இருந்து 1 by 4L க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். It has been reduced to 1 by 4L.
But actually, இங்க 2ன்ற வார்த்தை இல்ல. Reduced to இல்லவே இல்ல. So what is it? Reduced by அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்ளோ குறைச்சிருக்கோம். Reduced by அப்படின்ற வார்த்தை இவ்ளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போ L ல இருந்து முக்கால்வாசி குறைச்சா it comes down to L/4. So இங்க answer reduced to L/4 or reduced by 3L/4. So முக்காவாசி குறைச்சிருக்கணும். அதாவது கெப்பாசிட்டன்ஸை 4 மடங்கு அதிகமாக்குனா என்னோட இண்டக்டன்ஸை முக்கால்வாசி குறைக்கணும். அப்படி குறைச்சாதான் ரெண்டும் டேலி ஆகும் அப்படின்னு அர்த்தம். முக்கால்வாசி குறைச்சா மீதி இருக்கிறது கால்வாசி ஆயிடும். ஸோ இங்க இட்ஸ் அ ஸ்மால் டெக்னிக்கல் திங்கி. டெக்னிக்கல்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் அ கிராமட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. இங்க ஆன்சர் இஸ் ரெடியூஸ்டு பை 3/4. இந்த இடத்துல ரெடியூஸ்டு டு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம L/4 சூஸ் பண்ணிக்கலாம். 3L/4. That's the answer. அடுத்து, the primary coil of a transformer is connected to 220 volts AC. Okay, done. Primary and the secondary turns of the transformer are 100 and 10 respectively. Right? Inga 100, inga 10 respectively. The secondary coil of the transformer is connected to two series resistances as shown in the figure. The output voltages. So even கிட்ட எவ்வளவு drop ஆகுதோ அதுதான் எனக்கு output voltage வந்து கிடைக்கும். So இப்போ இங்க 100:10. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா போட்டோம். ஃபார்முலாலாம் வேணாம், பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். 220 100 டர்ன்ஸுக்கு, அப்போ 10 டர்ன்ஸுக்கு எனக்கு 22 வோல்ட் வருமா? ஸோ அப்போ 22 வோல்ட் இங்க வரும்போது அக்ராஸ் திஸ் இங்க நமக்கு 15 வோல்ட் டிராப் ஆகும். ரிமைனிங் 7 வோல்ட்ஸ் இங்க டிராப் ஆகும். கரெக்டா? சிம்பிள். ஏன்னா சப்ளைடு வோல்டேஜ் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில பார்த்திருப்போம். எனக்கு இந்த இடத்துல லெட்ஸ் சே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ will be the net voltage drop. இங்க கரண்ட் will be same. இது ரெண்டும் சீரிஸா இருக்கனால கரண்ட் சேமா இருக்கு. அப்போ வோல்டேஜ் drop is directly proportional to resistance. மொத்த வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோக்கு தகுந்த மாதிரி டிராப் ஆகும். ஸோ இங்க 15 + 7 எவ்வளோ? 22. அப்போ மொத்தமா 22 வோல்டேஜ்ல 15 வோல்ட் எனக்கு இங்க டிராப் ஆகும், 7 வோல்ட் எனக்கு இங்க டிராப் ஆகும். ஏன்னா ரேஷியோ இங்க 15 கிலோ ஓம்ஸ், இங்க 7 கிலோ ஓம்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி 7 வோல்ட்ஸ். அவுட்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு 7 வோல்டேஜ் கிடைக்கும். 7 volts. The capacitor of capacitance 100 microfarad is connected to a potential of 12 volts and connected to 6.4 millihenry inductor to produce oscillations. The maximum current in the circuit is. First, அதை charge பண்றாங்க. Is charged to a potential. அப்போ 1/2 C into V². இதுதான் மேக்ஸிமம் சார்ஜ். கரெக்டா? மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் இவ்வளவுதான், ½ CV². இப்போ மேக்ஸிமம் கரண்ட் கேட்டிருக்காங்க, which should be equal to 1/2 Li². இல்லே இங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. this is an LC oscillation. இங்க எனக்கு ஒரே நேரத்துல இந்த ரெண்டு எனர்ஜியுமே இருக்காது. இனிஷியலா நான் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் எனர்ஜி கெப்பாசிட்டன்ஸ்ல ½ CV² இருக்கும். எஸ், அது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இண்டக்டர்ல கரண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம்ல கெப்பாசிட்டர் மொத்தமா டிஸ்சார்ஜ் ஆயிடும். அப்ப டோட்டல் கரண்ட் எனக்கு இண்டக்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி ½ CV²ங்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி, கெப்பாசிட்டர்ல இருக்கிற எனர்ஜி will be completely converted to magnetic energy, ½ Li². ரைட்? அப்போ இந்த ½ CV² இருக்காது, ஜீரோ ஆயிடும். அது மொத்தமா எனக்கு Li² ஆயிரும், மேக்னெட்டிக் எனர்ஜி ஆயிடும். அதுதான் இதோட மீனிங். Total initial energy will be totally converted to magnetic energy. அப்போதான் நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். அப்போ we need that I0, I கரெக்டா? So CV² by L into root equals I. Right? So substitute பண்ணுவோமா? Root of C என்னது? 100 into 10⁻⁻6 divided by inductance 6.4 into 10⁻⁻3 into V 12 volts. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணணுமா? ஓகே, சால்வ் பண்ணா நியூமரேட்டர்ல you will have
10 into 10 power சரி இருங்க டைரக்டாவே சிம்பிளிஃபை பண்ணுவோம் into 12 so numeratorல 10 power minus 4 by 6 into 10 power minus 3 இங்க 12 இருக்கா so இதையும் cancel 6.4 kilo sorry 6.4 into 10 power minus 3 right so this and this cancel பண்ணா powerல எனக்கு -1 இருக்கும் அது கீழ வந்தா 1 by 64 root 64 into 12 which is 1 by 8 into 12 which is 3 by 2 which is 1.5 ampere so maximum current will be 1.5 amperes done okay so this question over 1 sec percent If R, XL, and XC represents resistance, inductive reactance, capacitive reactance, which one of the following is dimensionless? Inga resistance or dimension ohm, XL is ohm, XC. மூணுமே எனக்கு dimensions ohm. இப்போ எது proper equation? So R by XL, இது ohm by ohm square. So this is wrong. இது ohm cube, this is wrong. So inga ohm by yes root of ohm square yes correct dimensionless so this is the correct answer it's simple easy question dimensional analysis question in a series LR circuit with XL equals R okay series LR circuit verum inductance and reactance XL equal to R the power factor P1 is so first case ku nama phase diagram varayvoma idu R idu XL right ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறப்போ this should be 45 degrees correct ஏன்னா opposite side and adjacent side ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் ஈக்குவலா இருக்கும்போது angle 45 degree இப்போ பவர் ஃபேக்டர் என்ன P1 is equal to cos 45 degree which is 1 by root 2 முடிஞ்சிருச்சு பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு P1 if the capacitor of capacitance XC equals XL is added to the circuit the power factor becomes P2 இப்போ இங்க ஒரிஜினலா எனக்கு R இருக்கு அது இல்லாம XL இருக்கு இப்போ நான் புதுசா ஒரு XC கொண்டு வந்து சேர்க்கிறேன் பட் these two are equal and opposite so ஒருத்தன் அடிச்சிட்டு காலி ஆயிடுவாங்க அப்போ பேலன்ஸ் எனக்கு ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கும் so technically இங்க first caseல எனக்கு 545 இங்க 5 is equal to 0 so P2 is cos 0 which is 1 right ரெண்டாவது கேஸ்ல பவர் ஃபேக்டர் is 0 முதல் கேஸ்ல பவர் ஃபேக்டர் 45 5 is equal to 45 degree ரெண்டாவது கேஸ்ல பவர் ஃபேக்டர் is 0 sorry cos 0 power factor is 1 question என்ன P1 to P2 will be 1 by root 2 is to 1 this is 1 by root 2 so and this is 1 is to root 2 no that's our final ratio இல்ல இங்க நம்ம டைரக்டா நீங்க ஒரு ஃபார்முலால தூக்கி போட்டா ஆன்சர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஏசில யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் அத ப்ராப்பரா புரிஞ்சிருந்தா தான் உங்களால சால்வ் பண்ண முடியும் so get used to it அந்த ஃபேஸர் டயகிராமை நல்லா பாத்துக்கோங்க okay so in a circuit element X when connected to an AC supply of peak voltage 100 volts gives a peak current of 5 amperes which is in phase with the voltage இங்க இந்த வார்த்தை தான்ல ரொம்ப முக்கியம் which is in phase அதாவது ஒரு சர்க்யூட் எலிமெண்ட் அது என்ன அப்படினு அவங்க சொல்லவே இல்ல they didn't mention what type of circuit element is அதாவது it can be a resistor it can be an inductor it can be a capacitor ஏதாவது ஒன்னு இருக்கலாம் it's connected to an AC supply of 100 volts 100 voltங்கிறது peak right peak voltage 100 volt கனெக்ட் பண்ணும்போது I'll get a peak current which is in phase அப்போ in phase அப்படின்னும்போது this should be resistor ஒரு ரெசிஸ்டர்ல மட்டும் தான் நமக்கு in phase இருக்கும் voltage a second element Y when connected to the same AC supply also gives a same value of peak current which lags behind the voltage so இங்க current lags behind the voltage அப்போ that is clearly an inductor கரெக்ட்டா இண்டக்டர்ல தான் current laggingல இருக்கும் by a voltage of pi by 2 if X and Y are connected in series to the same supply
what will be the RMS value of the current in ampere. So அப்ப அது ரெண்டுத்தையும் நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது what will be the RMS value அதுதான் question. So இப்ப இங்க டெக்னிக்கலா நம்ம RMS கண்டுபிடிக்கணும். So RMS ஓட ஃபார்முலா என்ன பாருங்க, RMS current, RMS is what we want. அப்போ I0 by root 2. கரெக்டா? அது ரெண்டுத்தையும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி எனக்கு I0 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ I0 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். I0 is equal to V0 by Z. சீரிஸ்ல தனித்தனியா இருக்கும்போது XL XCன்னு போட்டப்போ இங்க ரெண்டுத்தையும் சீரிஸ் கனெக்ட் பண்ணும்போது Z. இப்போ Z ஓட ஃபார்முலா என்ன? Z is equal to root of R square plus XL square. Right? R square plus XL square. இப்போ R தனியா நான் கண்டுபிடிக்கணும், XL தனியா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணா சோலி முடிஞ்சிச்சு. Right? இப்போ இங்க first elementல they have given voltage as 100 and current as 5, right? So R is equal to V by I, which is 100 by 5, 20 amperes, right? So sorry, amperes and ohms. Current பத்தி பேசினனால amperes and ohms, right? 20 ohms. Now that is the initial resistance. அடுத்தது அதே சப்ளை கூட கனெக்ட் பண்ணும்போது same value of peak current. So XL is also 100 by 100ல கனெக்ட் பண்ணும்போது சேம் பீக் கரண்ட் வருது 20 ohm. So XL is also 20. அப்ப எனக்கு Z என்ன வரும் பாருங்க, Z is equal to 20 root 2. It's எனக்கு இங்க 20 square plus 20 square எடுக்கும்போது 20 square காமன் எடுத்து becomes 20 root 2. So அப்போ I0 peak value is, if X and Y are connected in series to the same supply, அதே supply கூட கனெக்ட் பண்றாங்க. 100 by Z is 20 root 2. So 20 root 2. So 5 by root 2. அப்போ IRMS will be 5 by 2. 5 by root 2 divided by root 2. 5 by 2, which is 2.5 amps. So this will be our 5 by 2. So 5 by 2 will be our final current. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. They have asked IRMS, அதுக்கான ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் I0 by root 2. I0 க்கு ஃபார்முலா என்ன? ஓம்ஸ் லா மாதிரி I0 is equal to V by Z. Z க்கு ஃபார்முலா என்ன? R square by XL square. ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு we have enough data on the question. Done. அடுத்து, a coil of inductance 1 Henry and resistance 100 is connected to a battery. Listen carefully. It is a battery. The AC source கிடையாது. It is a battery. I determine approximately the time elapsed before the current acquires half of its steady state value. சரி, இது நம்ம ஏசில வர்ற கொஸ்டின் கிடையாது. முன்ன சாப்டர்ஸ்ல பார்த்த கான்செப்ட்ல இருந்து பேஸ் பண்ணது. இங்க என்ன வேணும்? the time elapsed before current acquires half of its steady state. ஒரு இண்டக்டர்ல நம்ம அந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்போம் இல்லையா? I is equal to I0 into 1 minus e to the power minus TR by L. நேத்துக்கு இந்த ஈக்குவேஷன் போன செஷன்ல இதை நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். இப்போ இங்க எனக்கு என்ன வேணும் பாருங்க, current acquires half of its steady state. ஸோ இதான் ஸ்டெடி ஸ்டேட். அப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல half வேணும் எனக்கு. I0 into 1 minus e to the power minus TR by L. So got cancelled. 1 by 2 இதை சால்வ் பண்ணோம்னா e to the power minus TR by L. TR by L is equal to 1 minus 1 by 2. 1 by 2 வந்துருமா? இதை 2 power minus 1 அப்படின்னு எழுதலாம். Which means e to the power TR by L. ரெண்டுத்தையும் inverse எடுத்தோம்னா is equal to 2. Right? Taking ln on both sides, TR by 2 is equal to ln 2 அப்படின்னு வரும். TR by L is equal to ln 2. So அப்போ time is equal to L by R ln 2. So questionல, yeah, they have given ln 2. Ln 2 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.693. L and R ஓட வேல்யூ என்ன? L is 1 Henry and R is 100. So 1 Henry and 100. இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போமா? T is equal to 1 Henry 100 into 0.693.
So I round it off to 0.7 by 100, which is 0.7 into 10 power minus 2, which is 7 into 10 power minus 3, which is 7 milliseconds. So time is 7 milliseconds. Option இது கிடையாது, இது கிடையாது. Sorry, இது கிடையாது. So it has to be either C or D. இப்போ அடுத்து, the energy stored in the magnetic field associated with a coil at an instant 15 milliseconds after the circuit is switched on. So 15 milliseconds after the circuit is switched on. So energy is equal to half into L into I square, right? So which is half into L into I naught into 1 minus e to the power minus TR by L, the whole square. That's a lengthy calculation. 1 by 2 into inductance L. I naught என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். I naught is equal to V by R, right? இல்ல இங்க V by XL நீங்க போடக்கூடாது. This is not an AC circuit. இது ஒரு DC. ஒரு DC circuitல எனக்கு I naught is V by R. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 minus e to the power minus 15 milliseconds into resistance is 100 divided by L, right? The whole square. So for V by R value irka question la. V is 6 by 100, correct? 6 by 100. Substitute pannuma. Wait. Time adana paathen. They have given 15 milliseconds. Adha miss panniyaachu. 15 milliseconds. E to the power minus 15 into 10 power minus 3 into 100 by 1. So V வந்து 6 by 100. Okay, 1 by 2 into 6 by 100 into 1 minus e to the power. இது minus 1 ஆயிடும். So minus 15 by 10. The whole square. This is 1 by 2 into 36 by 10 power 4 into 1 minus e to the power minus 3 by 2, the whole square. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா e to the power minus 3 by 2 0.25. இல்லை நமக்கு கஷ்டம் வேணாம்னு அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க 0.25. சப்ஸ்டிடியூட் பண்ணா so it will be like 18. So 18 by 10 power 4 into 1 minus 0.25, the whole square, which is 18 by 10 power 4 into 0.75, the whole square. Yes, இதை multiply பண்ணி solve பண்ணி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. போட்டுருமா? 1 second. 0.75 into 0.75 into 18. Yeah. So numerator solve பண்ணும்போது we'll get approximately 10 by 10 power 4, which is 10 power minus 3 joules. So 1 millijoule should be our answer. So inge, yes, இது 2 millijoules, இது தப்பு 1 millijoule. This is going to be our final answer. Right? Done. கொஞ்சம் lengthy problem தான், but yeah, நீங்க practice பண்ணீங்கன்னா போட்டுறலாம். அடுத்தது. In a series RLC resonator, if the self-inductance and capacitance becomes double, the new resonant frequency F2 and the new quality factor will be, right? So F1 is equal to resonant frequency 1 by 2 pi root of L1 C1. So F2 என்ன வரும்? 1 by 2 pi 1 by root of 2 L1 2 C1. So நான் 2 வெளியே எடுத்துட்டா this will become F1 by 2. F2. So the new resonant frequency is going to become half F1 by 2. ஒண்ணு தான் ஆப்ஷனா இருக்கு. You can pick that blindly, but it's okay. Risk எடுக்க வேணாம். Let's calculate the other one also. So F1 by 2 ஒண்ணு தான் இருக்கு. Quality factor. Formula என்ன சொன்னேன்? I know quality factorக்கு அவ்வளோ ஃபார்முலா பார்த்தோம். பட் இங்க LNC யூஸ் பண்ற மாதிரி என்ன ஃபார்முலா பேசிக் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். நீங்க அந்த ஸ்லைடை திருப்பி பார்க்கும்போதே ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ரவுண்ட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலா 1 by R root of L by C, right?
ஸோ இங்க நான் 1/r வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் டபுள் பண்றேன் 2l/2c. ஸோ this gets cancelled. எனக்கு q1 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்க the quality factor isn't going to change. So just same answer. Done. Yeah, வேற ஏதாவது இருக்கா? No, that's it பசங்களா. Done. Okay, all right. So உங்களுக்கு wait, I'll do one thing. Give me one sec. ஓகே பசங்களா, இங்கே கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, பட் ஸ்டில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் முடிய போது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நீங்கள் சைட் பை சைடு 11th ரிவிஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் யாராவது டெஸ்ட் சீரீஸ் இல்லை டெஸ்ட் எதுவுமே எழுதவே இல்லை அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரைட், as you can see, Vedanta All India Score Accelerated Test Series. So இது completely complimentary. நீங்க எந்த பேயும் பண்ண தேவையில்ல. This is like completely complimentary for you. And உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி how can you improve in the last 2 to 3 weeks, அதுக்காக தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். And this is available in online as well as offline. நீங்க ஆன்லைன்லயும் எழுதலாம், ஆஃப்லைன்லயும் எழுதலாம். நீங்க இதுக்கு எந்த வித ஃபீ பே பண்ண தேவையில்ல. This is like 100% complimentary for everybody. நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கணும்னு அவசியமே இல்லை. யூ கேன் ரைட். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த வித கோர்ஸஸும் எடுத்துறதே இல்லைன்னா கூட எழுதலாம். And already Vedanta கூட associate இருக்கிற students, you can still write the test. Complete. You can also write the test. This is for everyone. Dates என்னென்ன அப்படின்னு பார்த்தா, as you can see, 4, 11, 18 இந்த 3 நாள் நடக்குது. So first let's talk about Jan 4th. அதுக்கு you can register till January 3rd. நீங்க Jan 3rd வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு you can either take the test online or offline. டெஸ்ட் முடிஞ்ச உடனே you will get a complete analysis of the test. உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன, உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, எவ்வளோ அக்யூரசி, எப்படி இதெல்லாம் சால்வ் பண்றது. யூ கேன் கெட் த கம்ப்ளீட் டீடைல்ஸ், கம்ப்ளீட் அனாலிசிஸ், அண்ட் அதை பேஸ் பண்ணி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த அப்கமிங் டெஸ்ட். ரைட், ஸோ கிவ் இட் அ ட்ரை. எப்பவுமே நான் சொல்றது ஒன்று தான், வி வில் நெவர் பி 100% ப்ரிப்பேர்ட். நீங்க என்னதான் முக்கி படிச்சாலும், நான் இதே ஜேஇ டெஸ்ட்டுக்கு 10 வருஷம் டைம் கொடுத்தா கூட நம்ம 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோன்ற அந்த ஃபீல் வரவே வராது. பட் த பாயிண்ட் என்னன்னா, நீங்க டெஸ்ட் எழுத தான் யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் த ஆக்சுவல் எக்ஸாம். ஸோ எவ்வளோக்கோல மார்க் எக்ஸாம் எழுதுறீங்களோ, அண்ட் பாயிண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றது வேற, மார்க் டெஸ்ட் எழுதுறது வேற. அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ள when you actually simulate the exam environment, அப்பதான் you'll get that maturity. எக்ஸாம்ல எப்படி அந்த கொஸ்டின்ஸ் டேக்கிள் பண்றதுங்கிற மெச்சூரிட்டி நீங்க அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ள சால்வ் பண்ணும்போது தான் வரும். அதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். Just give it a try, right? Yeah, that's it. அவ்வளவுதான். See you in the next session. Take care. Bye bye.